இன்னைக்கு நம்ம டேக்குக்கு வந்து ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹர்ட் கமெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். அண்ட் நோ மோர் தென் தட். அண்ட் ஸ்டோரியோடைய ஒன்லைன் மட்டும் பார்த்துடலாமா? ஜேகே டாப்பு, நம்ம டே வந்து பாட்டம். அண்ட் ஜேகே வந்து இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காரு. நம்ம டே வந்து ஒரு சைக்காலஜி டாக்டர். அண்ட் நம்ம ஜெகிக்கு வந்து ஒரு சின்ன வயசில் பல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தால் ஒரு சைக்காலஜியாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகியிருந்திருப்பார். அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். அவருடைய டாக்டர் தான் நம்ம டே. இப்போ அவங்க 2 பேருக்கும் எப்படி லவ் ஆகுது, அதை தான் நம்ம இந்த ஸ்டோரியை பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு ஸ்கூல் தான் காட்டுறாங்க. ஸ்கூல்னாக்கா அந்த ஸ்கூலுடைய ரூஃப் டாப் இருக்கும் இல்லையா? மொட்டை மாடியில. அந்த மொட்டை மாடியில தான் நம்ம ஜெக்கி வந்து சிங்கிளா ஒரு ஸ்டோன் மேல அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்ச் மாரி இருக்கு. அதுக்கு மேல தான் உட்காந்துட்ருக்காரு. அண்ட் இப்போ உள்ள ஒரு கேங் தான் என்டர் ஆவுது. அது வந்து நம்ம ஜெக்கி க்கு ஒரு ஆப்போசிட் கேங் மாதிரி. நம்ம ஜெக்கி வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட். லைக் எப்பவும் சோலோவா சுத்துற ஆளு. யார்கிட்டயும் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அவருடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, இப்போ 11th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்ருக்காரு. பட் இருந்தாலுமே ஐப்ரோல வந்து பியர்சிங் பண்ணியிருக்காரு. அண்ட் லிப்பில் அண்ட் இயர்ஸில் இப்போ நம்ம செக்கே எப்படி இருக்காரு, அவுட்டர் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, லிப்பில் வந்து ஒரு 2 பியர்சிங் 2 3 பண்ணியிருக்காருல்ல. அண்ட் ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக டேட்டூ. அந்த மாதிரி வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரவுடி மாதிரி இருப்பார். அண்ட் ஆல்சோ அவருடைய ஹேர் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் லாங்காகவே இருக்கும். லைக் அவருடைய கண்ணு கண்ணு ஃபுல்லா கவர் ஆகுற மாரி தான் நம்ம செக்கே வந்து அவருடைய ஹேரே வச்சிருந்திருப்பாரு. கொஞ்சம் லாங்கா இருக்கு அவருடைய ஹேரு. அவருடைய ஃபேஸ யாராச்சும் ஃபுல்லா பார்த்துருக்காங்க அப்டின்னாக்க கண்டிப்பா யாருமே இல்ல. அவருடைய ஃபேஸவே அவருடைய ஹேர் வந்து பாதி வந்து மூடி இருக்கும். அந்த மாரி தான் நம்ம ஜெக்கி வந்து இருப்பாரு. பட் அந்த அப்பியரன்ஸுக்கே பல கேர்ள்ஸ் வந்து அவர் பின்னாடி வந்து ரொம்ப ஃபாலன் ஆயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி க்ரஷ் அவர் லைக் அந்த க்ரஷ் மாதிரி அந்த ஸ்கூலுக்கு இவருக்குன்னே நம்ம ஆளுக்குன்னே தனி ஃபேன் பேஜ். நம்ம ஆளுக்குன்னே ஸ்கூல்ல தனி ஃபேன் வேற. லைக் அவருக்குன்னே தனியா ஒரு குரூப்பே ஓப்பன் பண்ணி, எல்லாம் வந்து அதில எல்லாம் ஒண்ணு கூடி, நம்ம ஆளு இந்த ட்ரெஸ் போட்டுன்னு வந்தா, நம்ம ஆளு அந்த ட்ரெஸ் போட்டு வந்தா, ஐயோ! நம்ம ஆளு வந்து இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு ஹேர் கலரிங் பண்ணியிருக்கான். செமையா இருக்கு. அப்படி இப்படிங்கிற மாதிரி. ஒரு சின்னதா ஒரு நம்ம ஜெக்கி வந்து ஒரு ஃபிங்கர்ல ஒரு ரிங்க வந்து வேற புதுசா போட்டுன்னு வந்தா கூட அது நோட் பண்ணிட்டு அந்த அ லைக் அந்த குரூப்ல வந்து யாரு ஃபர்ஸ்ட்டு மெசேஜ் பண்ணுவாங்களோ, ஆஹா! இவ தாண்டி ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமிதம் வேற. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து நம்ம ஜெக்கி மேல ஒரு மாதிரி க்ரஷ் சுத்திட்டு இருக்குங்க. நம்ம ஜெக்கி கிட்ட யாராச்சும் வந்து பேசுதுங்களான்னா, ஆஹா! கண்டிப்பா யாரும் இல்ல. நம்ம ஆளுக்கு வந்து எப்பயுமே 10 அடி அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படின்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி 10 அடி தூரம் தான் எல்லாம் தள்ளி தள்ளி நின்னு பார்க்குற கோஷ்டிங்க தான் எல்லாருமே. பக்கத்துல வந்து பேசுற அளவுக்கு எம்முட்டு யாருக்கும் வந்து அம்முட்டு தைரியமும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கெத்தான ஆள் தான் நம்ம ஜேகே. அண்ட் இப்போ அந்த ரூஃப் டாப்ல தானே உட்காந்துட்ருக்காரு. இப்போ அவர் அங்க உட்காந்துட்ருக்கும்பொழுது அந்த கேங் என்டர் ஆவுதுல்ல, அந்த கேங்குக்கு நம்ம ஜேகேன்னாவே சுத்தமா பிடிக்காது. ஏன்னாக்க அந்த கேங்லயும் வந்து ஒரு எல்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க பின்னாடி வந்து அந்த பொண்ணுங்க சுத்துறாங்களான்னா, கண்டிப்பா இல்ல. யாராச்சும் வந்து போயிட்டு அந்த கேங்ல இருக்கிறதுங்க ப்ரொப்போஸ பண்ணா கூட, செட் ஆவாது. எனக்கு ஜேகே மேல தான் க்ரஷ். எனக்கு ஜேகேவ தான் பிடிச்சிருக்கு. நான் அவன தான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி, நெறைய ரிஜெக்ட் பண்ணிட்டு போற பொண்ணுங்களும் நெறைய இருந்திருக்குங்க. அதுக்கே அந்த பசங்களுக்கு நம்ம ஜெக்கினாக்க சுத்தமா பிடிக்காம போயிருக்கும். இப்போ நம்ம ஆள் வேற அங்க தனியா உட்காந்துட்டுருக்கு அப்படிங்கிறத விட, அந்த ஸ்டோன் பெஞ்ச்ல ஒரு புக்க தூக்கி மூஞ்சி மேல கமுத்து போட்டுக்கின்னு, அப்படியே படுத்துட்டு தான் இருக்காரு. தலையில கைய வச்சுக்கிட்டு. இந்த மாரி படுத்துட்டு இருக்கிறத அந்த பசங்க உள்ள என்டர் ஆவறத பார்த்துட்டும், தனியா சிக்கிட்டானா அப்படின்னிட்டு, அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் உள்ள வந்து ஒரு டோர் இருக்கும் இல்லையா? அந்த ரூஃப் டாப்ல. அந்த டோர க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு, அப்படியே வந்து நம்ம ஜேகே படுத்துட்டு இருக்கார்ல, அந்த ஸ்டோன் பெஞ்ச சுத்தி தான் அந்த கிட்டத்தட்ட வந்து 6, 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேரும் வந்து நம்ம ஜெக்கிய சுத்தி நிக்க, நம்ம ஜெக்கி வந்து அதுக்கு எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அவரு அப்படியே புக்க ஃபேஸ்ல கமுத்தி வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த குரூப்ல லீடர்ன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அந்த பையன் தான் எழுப்பானா அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்க பையன்கிட்ட சொல்ல, பக்கத்துல இருக்கிற பையனும், "ஏய் ஜேகே, ஜேகே" அப்படின்னா, நம்ம ஜேகே அதெல்லாம் கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அவரு இருக்காரு. "ஏய் ஜேகே" அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த பையன் வந்து எழுப்பிட்டு இருந்தான்ல, அவன் வந்து அந்த ஷோல்டர்ல தான் கைய வைக்கிறான். அவ்வளோதான் நம்ம ஜேகேக்கு செமைய காண்டாயிடுச்சு. என்ன சைலன்ட்டா அவர் பாட்டுக்கு ஒரு ஒர்க்க பார்த்துட்ருக்காரு. இப்ப அவருடைய லைன்ல அந்த பையன் கிராஸ் பண்றான்ல, அதனாலவே நம்ம ஜெய்கே எதுவுமே பண்ணல. அந்த புக்கு கூட வந்து ஃபேஸ்லேருந்து எடுக்கல. அந்த ஷோல்டர்ல கைய வச்சான்ல, அந்த கைய புடிச்சு ஒரே முறுக்கு முறுக்கு அவ்வளோதான். நம்ம அந்த பையனுக்கு வலி தாங்காம
கத்துறான். பட் அவர் புடிச்ச புடி இல்ல. அந்த பையனுக்கு கையே வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அத பார்த்ததுமே அங்க இருக்கிற வந்து இன்னும் மீதி 6 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் கொஞ்சம் ஜர்க் விட, நம்ம ஜேகேவா அந்த கைய அப்பயும் விடவே இல்ல. அப்படியே மெதுவா அந்த ஃபேஸ்ல அந்த புக் இருக்குல்ல, அத எடுத்துட்டு, அப்படியே மெதுவா தான் அந்த கைய விடாமலே புடிச்சுக்கிட்டே, டைட்டா முறுக்கி புடிச்சுக்கிட்டே, அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்ச்ல ஏறி லைக் எந்திரிச்சு உட்காந்து, அந்த புக்க கீழ வச்சுட்டு அப்படியே ஸ்லோவா ரொம்ப காம் ஃபேஸா இருக்கு அவருக்கு பார்க்கறதுக்கு. கோவமா இருக்காருன்னா, அந்த கோவத்த வந்து ஃபுல்லா வெளிய காட்டல. அந்த ஃபேஸ்ல காட்டவே இல்ல. இப்பவும் அந்த முடி ஃபுல்லா நம்ம செக்கிய ஃபேஸ ஃபுல்லா மறைச்சுக்கிட்டு தான் இருக்கு. ரொம்ப காமா அந்த பையன பார்த்து, அந்த வயித்துலயே ஒரு கிக் பண்றாரு. அந்த பையனா கைய புடிச்சுக்கிட்டு போய் தம்முன்னு போய் பின்னாடியே விழுந்துட்டான். அண்ட் இப்போ அந்த லீடர் இருக்கான்ல, அவனுடைய ஆள் மேலே கை வச்சா அவனுக்கு கோவம் வரல. அவன "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டு மேல கைய வச்சிருப்ப" அப்படின்னுட்டு அவன் அடிக்க வர, அவனுக்கும் வந்து செம்ம அடி. லைக் ஃபேஸ்லயே பஞ்ச் ஒரே பஞ்ச் தான் 2 பல்லு வேற கீழ விழுந்துருச்சு. அண்ட் இதே மாதிரி தான் அந்த மீதி இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே வந்து நம்ம ஜெயிக்க செம்மையா அடி பொளந்து எடுக்குறாரு. லைக் இந்த மேர்சியே இல்லாம ஒரு மாதிரி செம்மையா புடிச்சு அடிச்சிட்டு இருக்காரு. அதுவும் முக்கியமா அந்த லீடர் பையன் தான். ஃபேஸ்லயே செம்ம பஞ்ச்சு. அம்மட்டு ரத்தம் வர மூஞ்சி, மூக்கு, வாயிலிருந்து எல்லாம் ஒழுவுது. ஆனாலும் புள்ள விடவே இல்லையே! அதுக்கப்புறம் வந்து அந்த பசங்களே வந்து எந்திரிச்சு வந்து "விட்றா அவன செத்துருவான், விட்றா விட்றான்னிட்டு" நம்ம செக்கியவ அவரு அந்த கேங் லீடர் இருந்திருப்பான் இல்லையா? அவனுடைய மேல தான் லைக் அவனுடைய ஸ்டொமக்ல தான் உட்காந்துக்கிட்டு செமையா பஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம ஜேகே. ஃபேஸ்ல வந்து ஒரு ரியாக்ஷனுமே இல்ல நம்ம ஜேகேக்கு. அந்த பிளட்டு அப்படி அடிக்கிறோம், அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஒரு வார்த்தை கூட பேசல. கை மட்டும் தான் பேசிட்டு இருக்கு நம்ம ஜேகேக்கு. அந்த மாதிரி வந்து அந்த பையன அடிச்சிட்டு இருக்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ஜேகேவையும் அந்த பையனையும் பிரிச்சு விடுறாங்க. அண்ட் இப்போ தான் நம்ம ஜேகே "ச்சை" அப்படின்ட்டு அந்த கையெல்லாம் அப்படியே ஒரு கீழ வந்து அவருடைய கர்ச்சீஃப் ஒண்ணு விழுந்து கிடக்கும். அத அப்படியே எடுத்து தொடச்சு தூக்கி அப்படியே அங்க டஸ்ட்பின்ல போட்டு ஒரு வார்த்தை பேசல. அப்படியே வந்து அந்த புக் வச்சிருந்திருப்பார்ல, அந்த புக் எடுத்துட்டு நம்ம ஜேகே அந்த படி வழி கீழ இறங்கி கிளாஸுக்கு போயிட்டாரு. அண்ட் இப்போ அந்த பசங்க அடி வாங்கின பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களா இப்போ அந்த மெடிக்கல் ரூம் இருக்குல்ல ஸ்கூல்ல, அந்த ஸ்கூல்ல இருக்க அந்த மெடிக்கல் ரூமுக்கு தான் போயிட்டு, இந்த மாரி தான் எங்களுக்கு அடிபட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் அங்கேயே வந்து பெட்ல படுத்துட்டு இருக்குதுங்க. அந்த நர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு "என்னாச்சுப்பா?" அப்படின்னு எல்லாம் கேட்க, இந்த மாரி தான் எங்கள ஜெக்கி அடிச்சுட்டான் அப்படின்னா, "என்னது அந்த ஒரு பையன் உங்க எல்லாரும் எத்தன பேர அடிச்சானா?" அப்படிங்கிற மாரி கேட்க, "ஆமா அவன் தான் எங்கள அடிச்சான். கொஞ்சம் இருந்தா கொலையே பண்ணியிருப்பான். நீங்க கூப்பிடுங்க பிரின்சிபல் சார் கிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம்னிட்டு." அதுங்க வந்து ஏன்னா எவ்வளோ அடிபட்டிருக்கு ஒரு பையன் இத்தனை பேர் அடிச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி பிரின்சிபல் கிட்டயே கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. பிரின்சிபலா அந்த மெடிக்கல் ரூம்லேயே வந்து அந்த அத்தனை பசங்களையும் பார்த்துட்டு யாருப்பா அடிச்சது அப்படின்னு எல்லாம் கேட்க, இந்த மாதிரி தான் செக்கி தான் எங்களை அடிச்சான் அப்படிங்கிற மாதிரி. இதுங்க பண்ணது எதுவுமே சொல்லாம மொத்த பள்ளியும் தூக்கி நம்ம ஆள் மேல போட, இந்த பிரின்சிபல்லா ஐய்யய்யோ! ஜேகேவா அப்படின்னிட்டு நம்மாளே வந்து கொஞ்சம் கூட, "என்ன சார் பிரின்சிபல் சார் எங்களெல்லாம் மறந்துட்டீங்களா? எங்க அப்பா அம்மாலாம் யாருன்னு தெரியும்ல?" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "டேய் உனக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும்டா உங்க அப்பா அம்மா யாருன்ட்டு. ஜேகே யாரு? ஜேகே அப்பா யாருன்னு உங்களுக்கே தெரியும்ல. இந்த ஸ்கூலே அவங்களோடது தான்." அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல, ஏன்னா இப்போ அந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா? அந்த ஸ்கூலே வந்து ஜேகேவுடைய அப்பாவோடது தான். இந்த பசங்கள்லாம் பார்த்தா, அவங்க பேரண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சரா இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி பெர்சன்ஸ் உடைய பசங்க தான் இதுங்க. அப்படியே ஃபுல்லா ஸ்கூல்ல ரவுடிசம் பண்ணிட்டு சுத்திட்டு கிடக்குதுங்க. என்னதான் வந்து ஜேகே உடைய அப்பாவுடைய ஸ்கூலா இருந்தாலுமே, இப்போ ஜேகே மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னா, அவங்க பேரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தானே ஆகணும். அதுக்காகவே வந்து அந்த பிரின்சிபல் என்ன பண்ணிட்டாரு, சரிப்பா உங்க அப்பா கிட்ட சொல்றேன் அப்படின்னிட்டு, அது வந்து அப்படியே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, இந்த மாரி தான் சார் உங்க பையன் வந்து இந்த மாரி ஒரு 7 பசங்கள அடிச்சுட்டான் ஸ்கூல்ல அப்படின்னா, ஜேகே அப்பாக்கால செமையா டென்ஷன் ஆவுது. எத்தன தடவ சொல்றது அவன்கிட்ட. இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நான் எத்தன தடவ சொல்லியிருக்கேன். எத்தன ஹாஸ்பிட்டல் அவன கூட்டிட்டு போய் பார்க்கறது. இன்னும் அவனுக்கு சரியாவல அப்டின்னா, இதுக்கு மேல நான் என்ன பண்றது? அப்டின்னிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுறாரு ஜெக்கியோடைய அப்பா வந்து. மனுஷன் பாவம் ரொம்ப நல்ல மனுஷன். பெத்தது ஒரே புள்ள. தாயில்லா புள்ளன்னிட்டு அந்த அளவுக்கு ஜேகே மேல அவ்ளோ பாசம் அவருக்கு. பட் ஜேகேக்கெல்லாம் அந்த மாரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பாஸ்ட் ஒரு நினைவுகள்லால அவரு வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிட்டு, அவரு இந்த மாரி இருக்காரு. அண்ட் அந்த மனுஷனும் பாவம் அங்கேருந்து லைக் இப்போ ஸ்கூல் வச்சுட்ருக்காரு. காலேஜும் இருக்கு ஜேகேவுடைய அப்பாக்கு. அண்ட் ஆல்சோ பிஸ்னஸும் பார்த்துட்ருக்காரு. இப்போ அவங்களுடைய கம்பெனி இருக்கும் இல்லையா பிஸ்னஸ்ல, அங்கேருந்து தான் சரிப்பா நான் வரேன் ஸ்கூலுக்கு வர்றேன் அப்படின்னிட்டு, ஸ்கூலுக்கு வர்ற நம்ம ஜேகே எல்லாம் படிக்கவே இல்ல. படிக்கவும் இல்ல, கவனிக்கவும் இல்ல கிளாஸ. அவர் பாட்டுக்கு அவரு கிளாஸுக்கு போனாரு இல்லையா, அதே புக்கு தலைக்கு வச்சுக்கின்னு தலகாணியாட்டம், லாஸ்ட் பெஞ்ச்ல போய் குத்த வச்சு நல்லா படுத்து தூங்க. அங்க இருக்க ஸ்டாஃப்ங்கலாம் யாருமே கண்டுக்கல நம்ம ஜேகேவ. அவன் ஸ்கூலே அவங்களோடது. அவன் படிச்சா என்ன, படிக்கலனா என்ன? மீறி ஏதாச்சும் கேட்டா, அவங்களுக்கும் அடி விழும்.
ஸ்டாஃபு அப்படி இப்படின்ட்டுலாம் நம்ம ஜேகே பார்க்குற ஆளே கிடையாது. லைக் கண்ணு மண்ணு தெரியாம அடிக்கிற ஆள் தான் நம்ம ஜேகே. அவருடைய லைன்ல கிராஸ் பண்ணா. மத்தபடி எல்லாம் வந்து ஜேகே வாலண்டியரா போயிட்டு யார்ட்டயும் ப்ராப்ளம் பண்ண மாட்டாரு. வாலண்டியரா போயிட்டு பேசவும் மாட்டாரு. ஏன்னா இதுவரையும் ஜேகே வாய் தொறந்து பேசி யாருமே பார்த்ததில்ல. அண்ட் இப்போ ஜேகேவுடைய அப்பாவும் ஸ்கூலுக்கு வந்துட்டாரு. இப்போ அந்த ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அவருக்குன்னு தனியா அதில தான் உட்காந்துட்டு இருக்க பிரின்சிபல் சார் தான் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்றாரு. வாங்க சார் அப்படின்னு சொல்ல பிரின்சிபல் சாரும் உள்ள போறாரு. உள்ள போயிட்டு என்ன விஷயம் அப்படின்ட்டு ஜேகே அப்பா கேட்க இந்த மாதிரி தான் சார். ஜேகே வந்து அந்த பசங்கள இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அடிபட்டுருக்கு. ஒரு பையனுக்கு கையில ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இன்னொரு பையனுக்கு ஒரு 2, 3 பல்லு ஊத்தி போச்சு. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல, என்ன இவ்ளோ அடிச்சுட்டானா? அண்ணா அவன் வாலண்டியரா யார்கிட்டயும் போயிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ண மாட்டானே! அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்பா சொல்ல, சரி எங்களுக்கும் தெரியல. ஆனா அந்த பசங்க அப்படிதான் சொல்றாங்க. ஜேகே தான் ஃபர்ஸ்ட் அடிச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே. நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. அப்படிங்கிற மாதிரி ஜேகேவுடைய அப்பாவுமே சொல்லிட்டு, சரி ஜேகே எங்க? அப்படின்னா, "அ சார் ஜேகே வந்து இப்போ அவங்க கிளாஸ்ல தான் இருக்காங்க." அப்படிங்கிற மாதிரியே சொல்ல, சரி வர சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பிரின்சிபல் சாரும் பக்கத்துல வந்து அசிஸ்டன்ட் மாரி ஒருத்தர் இருப்பாங்கல்ல, பியூன் மாதிரி அந்த மாரி ஒரு பெர்சன் அசிஸ்டன்ட்ட கூப்ட்டு, "ஜேகேவ வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்ல, அவரும் போயிட்டு ஜேகே அப்படின்ட்டு மாரி கிளாஸ்ல கூப்பிட, "ஜேகேக்கா எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன கூப்பிடுவாங்க. அதுவும் இந்த நேரத்தில." அப்படிங்கிற மாதிரி அவரு தூக்கத்த டிஸ்டர்ப் பண்றாராம். அதனால அம்மட்டு கடுப்பாயிடுச்சு நம்ம ஜேகேக்கு. அப்படியே எந்திரிச்சு நிமிர்ந்து பார்க்க, அ அ நம்ம ஜேகே வந்து ஸ்லோ மோஷன்ல எழுந்திரிச்சு உட்காரத பார்த்ததுமே ஸ்டாஃப்க்கே ஜர்க் ஆவுது. ஆத்தாடியும் என்ன இந்த ஸ்லோ மோஷன்ல எழுந்திரிக்கிறானே அப்படின்னிட்டு. பார்க்கவே டெரராவும் இருக்கு. ஜேகேப்பா உன்ன வந்து ஆஃபீஸ் ரூம்ல பிரின்சிபல் சார் கூப்பிட்டாங்களா? அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஸ்டாஃப்புமே பொறுமையா நம்ம ஜேகே கிட்ட சொல்ல. நம்ம ஜேகே வந்து ஓகே அப்படின்னிட்டு கூட ஒரு வார்த்தை சொல்லல. அப்படியே எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு அவர் வந்து வெளிய கிளம்பி போயிட்டாரு. அண்ட் இப்போ ஜேகே கிளாஸுக்கு வெளிய போனதும் தான், அந்த கிளாஸ்ல இருக்க மொத்த பசங்களும் சரி, அந்த ஸ்டாஃப் இன்க்ளூடிங் தட் ஸ்டாஃப் டூ அவங்களும் அப்படியே பெருமூச்சு இப்போ தான் இழுத்து விடுறாங்க. இவ்வளோ நேரம் மூச்சு அடைச்சு உட்காந்துட்டு இருந்த மாரி உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. என்ன பின் ட்ராப் சைலண்ட்ல இருந்திருக்கும் கிளாஸு. ஜேகேக்கு சத்தம் போடுறதுனா சுத்தமா பிடிக்காது. அந்த ஸ்டாஃபுமே வந்து ஓரளவுக்கு லைக் மெதுவா தான் வந்து கிளாஸ்லாம் நடத்திட்டு இருப்பாங்க. ஜேகே வந்து டிஸ்டர்ப் பண்ற மாரி ஏதாச்சும் பண்ணா, ஜேகே வந்து ஒரே தட்டு தான் அந்த டெஸ்க்கெல்லாம். அவ்வளோதான் ஹோல் கிளாஸுமே சைலண்ட் ஆயிரும். அந்த மாரி தான் நம்ம ஜேகே கேரக்டரு. இப்போ வந்து அவர் தூங்கிட்டு இருந்தார் இல்லையா? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு ஸ்டாஃபையும் மெல்லமா தான் நடத்திட்டு இருந்திருப்பாங்க. இப்போ புள்ள வெளிய போனதும் தான் அதுங்களுக்கெல்லாம் பெருமூச்சே உந்து உசிரே மேல போனது இப்போ தான் வந்து வந்திருக்கு அவங்களுக்கு. அந்த ஸ்டாஃபா இப்போ தான் வந்து கொஞ்சம் வாய்ஸ ரைஸ் பண்ணி நல்ல பலமா பிள்ளைங்களுக்கெல்லாம் கேட்குறாட்டும் நல்லா டீச் பண்றாங்க. அப்பாடா! அவன் வெளிய போயிட்டானா அப்டின்னிட்டு. அண்ட் இப்போ ஜேகே வெளிய வந்தார்ல அப்டியே நேரா அவர் பாட்டுக்கு அவரு அந்த பியூனா பின்னாடி வராங்க. பட் அதெல்லாம் கண்டுக்கல. நம்ம ஜேகேவா அவரு பாட்டுக்கு அவரு அந்த ஆஃபீஸ் ரூம்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஆஃபீஸ் ரூம் போனாக்கா, பெர்மிஷன்லாம் எதுவும் கேட்கல. அவர் பாட்டுக்கு அவர் டோர தொறந்துட்டு உள்ள போயிட்டு சோஃபா இருக்கும் இல்லையா? கெஸ்ட்லாம் உட்கார்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு சோஃபா தான் இருக்கு. அதில போயிட்டு சென்டர் சோஃபால அப்படியே ஒரு கிங்கு மாதிரி கால் மேல கால் தூக்கி போட்டு 2 கையும் தூக்கி அந்த சோஃபால வச்சுட்டு, அப்படியே ஹெட்ட பின்னாடி சாய்ச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா, அது அவங்க அப்பாவுடைய கேபின் தானே. அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஜேகே உள்ள என்டர் ஆவுனது. அவரு போயிட்டு யாரையும் கண்டுக்காம, அப்படியே அந்த சோஃபால உட்காந்தது எல்லாத்தையுமே பிரின்சிபல் சாரும் சரி, ஜேகேவுடைய அப்பாவும் சரி பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க. நம்ம ஜேகே எல்லாம் ஒரு வார்த்தை கூட திரும்பி பேசல. அண்ட் இப்போ ஜேகேவுடைய அப்பா மெதுவா எந்திரிச்சு வந்து பக்கத்துல நம்ம ஜேகே பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, "ஜேகே" அப்படின்னா, ஜேகே வந்து ஒரு ரியாக்ஷனும் குடுக்கல. அவர் பாட்டுக்கு அவர் அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. "நீ ஏதோ 4, 7 பேர அடிச்சிட்டியாமேப்பா" அப்படின்னா, இப்பதான் ஜேகே அப்படியே மெதுவா ஹெட்ட தூக்கி அவங்க அப்பாவ பார்க்குறாங்க. அந்த ஹேர் எல்லாம் முன்னாடி இருக்குல்ல, அது. அதனால ஜேகே வந்து அவங்க அப்பாவ பார்க்கறது கூட அவங்க அப்பாவுக்கு தெரியல. நம்ம பிள்ளை மூஞ்சி முழுசா பார்த்து எத்தன வருஷம் ஆயிடுச்சு. இவன் ஏன் இப்படி இருக்கான்? அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஒரு கவல. என்னதான் கவலை இருந்தாலும், அது வந்து நம்ம ஜேகே கிட்ட அவங்க அப்பா சொல்லவே மாட்டாரு. சொன்னாலுமே நம்ம ஜேகே கேட்க மாட்டாரு. அண்ட் இப்போ எதுக்குப்பா இந்த மாரி அடிச்ச? அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜேகேவா ஒரு 2 நிமிஷம் அப்படியே அவங்க அப்பாவ பார்க்குறாரு. "இத கேட்க தான் இங்க கூப்பிட்டீங்களா?" அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஜேகே மண்டையா பேச, அவங்க அப்பாவோ, "ஆ இல்லப்பா ஜேகே, அது வந்து ஒரு பையனுக்கு ஃப்ராக்சரே ஆயிருக்கு. இன்னொரு பையனுக்கு ஒரு 3 பல்லு விழுந்துருச்சாம்ப்பா. தேவையில்லாம அவங்க என் விஷயத்துல தலையிட்டாங்க. அதான் அவங்களுக்கு எந்த முறையில சொல்லணுமோ அப்படி சொன்னேன். தேவையில்லாம என் விஷயத்துல யாராவது தலையிட்டீங்க, உங்களுக்கும் அதே நிலைமை தான்." அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாகிட்ட அப்படியே சொல்ல, "சரிப்பா, சரி, சரி கோவப்படாத." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, "சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஜேகேவும் மறுவார்த்தை எதுவும் பேசல. அந்த அசிஸ்டன்ட் போயிருப்பாங்க இல்லையா நம்ம ஜேகேவ கூட்டிட்டு வர. அவங்க ஆல்ரெடி வந்து ஜேகேவுடைய பேக்கெல்லாம் பேக் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இப்போ ஜேகேவுடைய அப்பா ஜேகே பேக்க எடுத்துக்க, அவருமே வந்து அதெல்லாம் எதுவும் கண்டுக்கல. "நீ எடுத்தா எடு, எடுக்கலன்னா போயா" அப்படின்னிட்டு அவர் பாட்டுக்கு அவரு அம்
நேரா காருக்கு போயிட்டு கார்ல உட்காந்துக்கிட்டாரு. அண்ட் இப்போ கார் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டுருக்கு. ரொம்ப சைலண்டா இருக்கு காரு. நம்ம ஜேகேவோடைய அப்பாலாம் ஒரு வார்த்தை கூட பேசல அவங்க பிள்ளைய. அவங்க பாட்டுக்கு அவங்க சைலண்ட்டா கார் ஓட்டிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து அவரு பேக் சீட்ல உட்காந்துக்கிட்டு, அவரு வந்து நார்மலா வெளிய பார்த்து வேடிக்கை பார்த்துட்டுருக்காரு. அண்ட் கார் வந்து இப்போ மேன்ஷனுக்குள்ள போயிடுச்சு. இப்போ நம்ம ஜேகே பேக்கும் எடுத்துக்கல, ஒண்ணும் எடுத்துக்கல. அதெல்லாம் தூக்கிட்டு வரது அவங்க அப்பா தான் பாவம். நம்ம ஆளு அப்படியே நேரா ஷூவெல்லாம் கழட்டி போட்டு உள்ள போக, இப்போ ஒரு மெய்டு தான் அப்படியே கையில வந்து ஒரு நம்ம ஜேகேக்கு மில்க் ஷேக் கொண்டு வராங்க. பனானா மில்க் ஷேக் தான். ஏன்னா ஜேகேவோட அப்பா வந்து ஆல்ரெடி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க வீட்ல அந்த மெய்ட்ஸுக்கு. நம்ம ஜேகேவ நான் ஆஃப்டர்நூனே வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் அவனுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னிட்டு. நம்ம ஜேகே எப்போ ஸ்கூல் போயிட்டு எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து அவருக்கு பனானா மில்க் ஷேக் தான் வந்து போட்டு குடுப்பாங்க. அண்ட் இப்போவும் அதே மாரியான மில்க் ஷேக்க தான் வந்து அந்த மெய்ட் ஆண்டி தூக்கிட்டு ஓடி வர, நம்ம ஜேகேவும் அத வாங்கி ஒரு சிப் தான் பண்றாரு. பட் அவருக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இன்னைக்கு வேற மெய்டு வந்து அந்த மில்க் ஷேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. டேஸ்ட்டே சுத்தமா பிடிக்கல. செம்மையா டென்ஷன் ஆயிடுச்சு நம்ம ஜெக்கிக்கு. வீட்டுக்கு வந்ததுமே அப்படியே தூக்கி அந்த டம்ளர் அப்படியே கீழ போட, அந்த கிளாஸ் அப்படியே வந்து அது ஃபுல்லா கீழ உடைஞ்சதுமே அது கண்ணாடி டம்ளர் கீழ உடைஞ்சு கீழ போட்டதுமே, அது டப்புன்னு உடைஞ்சு அந்த மில்க் ஷேக் ஃபுல்லா அப்படியே அந்த ஹாலு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த சவுண்டு ஜெக்கி அப்பா கேட்டுருச்சு. "ஐயய்யோ! என்னாச்சு?" அப்படின்னிட்டு நம்ம ஜெக்கி ஓடி வந்து நம்ம ஜெக்கியோடைய அப்பா வந்து உள்ள பார்க்க, "ஜெக்கி என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரியே சொல்ல, ஜெக்கி அவங்க அப்பா கிட்டலாம் எதுவும் சொல்ல. "இத யார் ப்ரிப்பேர் பண்ணது?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒரு மெய்ட் ஆண்டி வர்றாங்க. அவங்க வந்து புதுசு. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பாவம் அவங்களே இப்ப தான் வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் தான் ஆயிருந்திருக்கும். "நான் தான் தம்பி" அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஷிவர் ஆயிட்டு வந்து நிக்க, எத்தன தடவ சொல்றது? என் மில்க் ஷேக்கு எனக்கு எப்படி பிடிக்குமோ, அந்த மாரி தான் நீங்க செய்யணும். என் மில்க் ஷேக்கோட டேஸ்ட் மாறுனா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல உங்களுக்கு. தெரியுமா? தெரியாதா? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கே வந்து அந்த மெய்ட் ஆண்டியோட நெக்க தான் புடிச்சு கிரிப்பா வந்து பிரஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கா அவ்வளோதான் உயிரே போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம உயிரோட வீட்டுக்கு போறதில்லடா சாமி. அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப பயந்துருப்பாங்க. இப்போ நம்ம செக்கிவ சின்ன வயசுலேருந்து ஒரு மெய்ட் ஆண்டி வளர்த்துருப்பாங்க இல்லையா? ஒரு நானி மாதிரி. அவங்க ஓடி வராங்க. அந்த பாட்டி தான் வந்து "ஜெக்கி விடுப்பா, விடுப்பா நான் தான்ப்பா டெய்லி பண்ணுவேன்." பாட்டிக்கு உடம்பு சரியில்லப்பா. அதனால தான் அந்த ஆண்டிய பண்ண பண்ண சொன்னேன்ப்பா. விடுப்பா, விடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போதான் ஜெக்கி கொஞ்சம் அந்த கைய லூஸ் விடுறாங்க. அண்ட் அப்படியே அந்த நானி அந்த பாட்டிய திரும்பி பார்த்துட்டு, "இனிமே என் மில்க் ஷேக் நீங்க மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். தேவையில்லாம வேற யாராச்சும் பண்ணாங்க, அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க." அப்படிங்கிற மாதிரி டெரரா வந்து எல்லாரையும் மிரட்டி விட்டு போட்டு நம்ம ஆளு அப்படியே மேல ரூம் படி ஏறி போக, அந்த ஆன்டி ஆல்ரெடி வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜெக்க போயிருப்பாரு. அண்ட் இப்போ அப்படியே நம்ம ஜெக்கோடைய அப்பா கிட்ட திரும்பி "என்னப்பா ஆச்சு?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "ம் எப்பவும் போல தாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜெக்கியோடைய அப்பா அந்த வீட்ல அந்த ஆன்டி இருப்பாங்க இல்லையா? அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. என்னதான் மெய்டா இருந்தாலும் அவங்க அந்த மாரி பார்க்கவே மாட்டாங்க. ஜெக்கியவ சின்ன வயசுலேருந்து, ஜெக்கே பொறந்ததுலேருந்து தூக்கி வளர்த்ததே அந்த பாட்டி தான். அண்ட் அதனாலவே வந்து ஜெக்கிக்கு அந்த பாட்டி அப்படின்னாக்கா ஓரளவுக்கு பிடிக்கும். கொஞ்சம் காம் ஆவாங்க. பட் இருந்தாலும் ஃபுல்லா டோட்டலா கண்ட்ரோல் பண்ணுவாங்களா அப்படின்னா, அதுவும் முடியாது. நம்ம ஜெக்கி எப்படி இருக்காரோ, அவர் அப்படிதான் இருப்பாரு. அண்ட் இப்போ அந்த சீன் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு, இப்போ இன்னொரு சைட்ல ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. இப்போ அதில நர்சஸ் ஒரு கொஞ்சம் பேர் தான் அப்படியே கூடி நின்னு பேசிட்டு இருக்காங்க. "ஏய் என்னாடி? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு புதுசா வந்திருக்காமே! புதுசா டாக்டர் வராராமே! ஆமாவா? ஆமா சைக்காலஜி டாக்டரு. ஆமா, ஆமா. பழைய சாரு அவருக்கு ஏதோ பழைய சாரா? பழைய டாக்டரா? அவருக்கு ரிசர்ச் டீம்ல வந்து கூப்பிட்டுருக்காங்க இல்லையா? ஏதோ முக்கியமா ஏதோ ரிசர்ச் பண்ணணுமா, அதனால அவங்க அங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு பதிலா தான் நமக்கு இன்னொரு சார் வராராம். ஏய் கல்யாணம் ஆகலையாண்டி? சிங்கிளா? செம்ம ஹேண்ட்ஸமா வேற இருப்பாங்களாம். ஆல்ரெடி அந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு அங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டு, என் கிளாஸ்மேட்டு. அவ தான் சொன்னா, செம்ம ஹேண்ட்ஸமா. க்ரஷ் கூட இல்லன்னா பார்த்துக்கோயேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு 2, 3 நர்ஸுங்க கும்பல் கூடிக்கின்னு எல்லாம் பேசி, பேசி கைய தட்டி வேறு சிரிச்சுட்டு இருக்குதுங்க. அண்ட் இப்போ அங்க உள்ள தான் நம்ம டாக்டர் தான் வந்து என்டர் ஆவுறாரு. பார்த்தா நம்மட்டயே தான் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு. பார்க்கறதுக்கே வந்து செம்ம கியூட்டா அப்படியே பொஜுக்கு பொஜுக்குன்னு இருக்காரு. அது லைக் வரும்பொழுதே வந்து பாக்ஸி ஸ்மைல் வேற செம்ம அ லைக் பார்த்ததுமே அப்பா! செம்ம அழகுடா! அப்படின்ற மாரி தான் ஆல்ரெடி நம்ம ஆள் இருக்காரு. அண்ட் இப்போ அந்த நர்ஸுங்களும் பார்த்துட்டு, ஆஹா! அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல்ல பல்ல காட்ட, ஏதோ வந்து குடும்பம் நடத்திரும் போல. அந்த அளவுக்கு வந்து ஓவர் வாய் பொளந்தல் வேற. அண்ட் இப்போ, "ஹாய், ஐ அம் கிம் தயாங்.
நியூ டாக்டர் ஹியர் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படிங்கிற மாதிரி நம்மால் தானே வந்து இன்ட்ரோ பண்ணிக்க அந்த நர்ஸுங்க வந்து வாயை பொழுது இன்னும் அப்படியே தான் இருக்குதுங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற மாதிரி நம்மால் வந்து ஃப்ரண்ட்டில் கையை ஆட்ட அப்போ தான் வந்து அதுங்களுக்கே சுயநினைவு வருது. ஹாய் ஹாய் ஹலோ டாக்டர் ஹலோ டாக்டர் ஹலோ டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை ஹலோ சொல்கிறதுக்கு 7 8 தடவை எல்லாம் சொல்லிட்டு கிடக்க. நான் ஒரு தடவை தான் ஹலோ சொன்னேன் எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு தடவை தாங்க ஹலோ சொன்னேன் எதுக்கு இத்தனை தடவை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மால் வந்து கலாய்க்க. ஐயையோ சாரி சார். நான் வந்து ஒரு அதிர்ச்சியில இருந்துட்டோம். எல்லாருமே அப்டின்னா, ஓ! எல்லாருக்குமே ஒரே தடவைல அதிர்ச்சி வருமோ? அப்டிங்கிற மாதிரி. ஓ! எல்லாருக்கும் ஒரே தடவைல அதிர்ச்சி வருமோ? அப்டிங்கிற மாதிரி நம்ம ஆளு ஒரு மாதிரி கேட்க, ஐயய்யோ! இல்ல சார். சும்மா தான் சார் அப்டிங்கிற மாதிரி அதுங்க அப்டியே பேசி மழுப்ப, தெரியுது, தெரியுது. அப்டின்னிட்டு அவருமே வந்து யாராச்சும் என்னுடைய கேபின் எங்க இருக்குன்னு எனக்கு சொல்றீங்களா? அப்டிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே சார். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட்டு டீன் கிட்ட பேசணுமே அப்டின்னா, நான் கூட்டின்னு போறேன், நான் கூட்டின்னு போறேன். சார், சார் நான் கூட்டின்னு போறேன் அப்டிங்கிற மாதிரி, அந்த நர்ஸுங்கள எப்டி போட்டி போட்டுன்னு முன்னாடி முன்னாடி தள்ளி விட்டு வர்ற? அ நான் எல்லாரையும் கூட்டிட்டு போணுன்ட்டு தான் நானும் நெனைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்க டியூட்டி பார்க்கணும் இல்லையா? யாராச்சும் ஒருத்தர் என்ன கூட்டிட்டு போங்க. அப்டிங்கிற மாதிரி சொல்ல, நானும் அப்டின்ட்டு எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களாட்டும் கைய தூக்கின்னு நான் வரேன்னிட்டு, அதுக்கே அடி விட்டுன்னு கிடக்குதுங்க. நம்ம டேக்கா இதால பார்க்க செமையா சிரிப்பா வருது. சரி, சரி ஓகே யாராச்சும் ஒருத்தர் வாங்க அப்டின்னிட்டு நம்ம ஆள் அப்படியே பாக்ஸி ஸ்மைல போட, அந்த ஸ்மைலுக்கே வந்து இன்னும் பக்கத்துல இருக்கிற பேஷண்ட் எல்லாம் வாய பொளந்துன்னு நம்ம ஆள தான் பார்க்குறாங்க. "என்ன அழகா இருக்கிறான்யா டாக்டரா இருந்தா கூட" அப்படின்னிட்டு. அண்ட் இப்போ அதிலயே ஒண்ணு எல்லாம் வந்து இங்கி பிங்கி பாங்கி அப்படின்னுட்டு ஒத்தையா ரெட்டையாலாம் போட்டு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நர்ஸ் வந்து நானும் தான் ஜெயிச்சேன் அப்படின்னுட்டு கெலிப்பு நம்மளுக்கு தான் அப்படின்னிட்டு, அது நான் தான் சார் வாங்க சார் அப்படின்னிட்டு அப்படியே அந்த டீன் கிட்ட கூட்டு போக, நம்ம டே நம்ம டேக்கா அவங்கலாம் பண்றது வித்தியாசமா ஒரு மாதிரி நல்லா சிரிப்பா வருது அவங்க பண்றதெல்லாம். அப்படியே நல்ல பாக்ஸி ஸ்மைல போட்டு அந்த நர்ஸ்கிட்டயே பேசிட்டு போக, இங்க இன்னும் வந்து தோத்து போயிருக்கவங்கலாம் அந்த இங்கி பிங்கில அதுங்கலாம் வந்து அப்படியே ஒண்ணு கூடிக்கின்னு "பாத்தியாடி! இன்னைக்கு அவ ஜெயிச்சுட்டா. நாளைக்கு நாளைக்கு இல்ல. அடுத்த தடவ அவ அந்த சார் கூட யார் போகணுன்ட்டு நம்ம தான் போகணும். புரிஞ்சுதா? இங்கி பங்கியெல்லாம் வேண்டாம். மறுபடியும் அவளே ஜெயிச்சுட்டா என்ன பண்றது? அதனால நான் தான் ஃபர்ஸ்ட்டு, நீ 2ண்டு, நீ 3ர்டு, நீ 4த்து அப்படிங்கிற மாதிரி அதுங்களே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, 1, 2, 3டுன்ட்டு அதுங்களே வந்து ஆட்டத்த போட்டுக்குச்சுங்க. அண்ட் இதே மாதிரி நம்ம டே வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னிட்டு உள்ளே வந்து அந்த டோரை நாக் பண்ண உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அண்ட் இப்போது உள்ளே போயிட்டு நம்ம டேவுமே அந்த டீன் இருக்கார் இல்லையா ஹாஸ்பிட்டலுடைய டீன் அவர்கிட்ட பேசிட்டு நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னிட்டு இன்றைக்கி வந்து அவங்க ஜாயினும் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ அந்த டீன் வந்து சொல்கிறாரு அந்த பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா இவ்வளோ நேரம் வந்து நம்ம டே வந்து ஒரு டாக்டருக்கு பதிலா தானே இங்க வந்திருக்காரு. இப்போ அந்த டாக்டர்ஸ் வந்து அந்த பழைய டாக்டர் என்னென்ன பேஷண்ட்ட வந்து ஹேண்டில் பண்ணாங்களோ, அது மொத்தமும் வந்து இப்போ நம்ம டே கிட்ட தானே வரும். அதுக்குண்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டே கிட்ட குடுக்குறாங்க. நம்ம டேவுமே தேங்க் யூ சார். நான் போயிட்டு இது என்னவோ நான் படிச்சு எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் பேஷண்ட்ட ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவங்களுமே வந்து அவருடைய கேபினுக்கு போயிருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து நர்ஸ் தான் சார் இது உங்களுக்கு என்ன சார் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வந்து ஃப்ளர்ட்டிங்கே ஆரம்பிச்சுட்டுருக்கோம். நம்ம டேவா இது எப்போ நடக்கிறதுன்னு அப்படின்ட்டு அவருமே நல்ல பாக்ஸி ஸ்மைல போட்டுக்கிட்டு, அப்படியே அழகா ஹேர் எல்லாம் ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு, ஒரு மாதிரி நல்லா பேசிட்டு போறாரு. லைக் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருக்காரு நம்ம டே. அண்ட் அவருமே அவருடைய கேபினுக்கு போயிட்டு அம், அவருடைய லைக் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அண்ட் அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூம் இருக்கா அப்படின்ட்டு ஒரு சில சேஞ்சஸ் எல்லாமே பார்க்குறாரு. அண்ட் அந்த நர்ஸுமே கூட ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம டேக்கு. அண்ட் இப்போது அந்த நர்ஸாக ஓகே நீங்கள் போயிட்டு உங்கள் ஒர்க்கு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல சார் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸ் சொல்லிட்டு போகுது. ஓகே ஓகே நான் கண்டிப்பாக உங்களையும் கூப்பிடுறேன். நீங்க போயிட்டு உங்க ஒர்க் பாருங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து ரொம்ப காமா பேசிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ நம்ம டே வந்து அவருடைய சீட் இருக்கும் இல்லையா? டாக்டர் சீட்டு. அவருடைய சேர்ல உட்காந்துட்டு இப்பதான் பெருமூச்சு விட்டாரு. அப்படியே அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து முன்னாடி வச்சுட்டு, அப்படியே வந்து கண்ண மூடி காட் கிட்ட தான் ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. தேங்க் காட். எனக்கு யாருமே இல்ல அப்படிங்கும்போது, யாரோ ஒருத்தர் மூலியமா நான் இந்த மாரி படிச்சு இவ்ளோ பெரிய ஆளா இருக்கேன். அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவங்களுக்கும் சேர்த்து தான். அப்படிங்கிற மாதிரி அப்படியே ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நம்ம டேக்கு பேரண்ட் அப்படின்னுட்டு யாருமே இல்ல. நம்ம டே வந்து ஒரு ஆர்ஃபனு. நெறைய இந்த மாரி இந்த ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கி குடுப்பாங்க இல்லையா? லைக் இப்போ நான் வந்து இந்த ஸ்டூடண்ட்ட படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஒரு சிலரு. கொஞ்சம் பணக்காரங்களா இருக்கிறவங்கள்ல. அந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தர் தான் நம்ம டேக்கு ஒரு கொஞ்சம் வருஷங்கள் வந்து லைக் ஒரு 18 இயர்ஸ் வரையுமே அந்த மாரி வந்து கொஞ்சம் அந்த ஃபண்ட் எல்லாம் குடுத்துருப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து இப்போ 18 வயசு வரையும் தானே அந்த ஆர்ஃபன்லலாம் இருப்பாங்க. அதுக்கு மேல வந்து அவங்களுடைய லைஃப்ப பார்த்துட்டு போயிடுவாங்க இல்லையா?
அந்த மாரி தான் வந்து 18 வயசுக்கு மேல நம்ம என்ன பண்ணிட்டாரு, காலேஜ் அவருக்கு வந்து இந்த மாரி டாக்டர் ஆகணும்னிட்டு தான் ஒரு கனவு. அது எப்படியாச்சும் நான் நிறைவேத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாரு. அண்ட் இப்போ அவர் வந்து ஆர்ஃபன்ல இருக்கிற வரையுமே ஃபுட்டுக்கு எதுவும் கஷ்டங்கள் இருந்திருக்காது. தங்குறதுக்கு எந்த கஷ்டங்களும் இருந்திருக்காது. பட் இப்போ அவரு ஆர்ஃபன்லேருந்து வெளிய வந்துட்டாரு. இப்போ தங்கணும், இப்போ சாப்பிடணும், அவரு லைக் உடுத்திக்கொள்ள ட்ரெஸ் வேணும். இது எல்லாத்தையுமே இவர் ஓனா சம்பாதிக்கணும். அதுக்காகவே வந்து அ ஆல்ரெடி அவருக்கு மெடிக்கல் சீட் ஃப்ரீயா கிடைச்சிருச்சு. பட் இப்போ இந்த தேவைகள் இருக்கு இல்லையா? இதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிட்டாரு, லைக் இந்த லைக் இந்த ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த காஃபி ஷாப்பு இந்த மாதிரி வந்து கஃபேல இல்லையா? இந்த மாரி கஃபேஸ்ல வந்து வெயிட்டர்ஸா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. மார்னிங் ஒரு கஃபேல, ஈவினிங் ஒரு கஃபேல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு கஃபேல அப்படிங்கிற மாதிரி 5ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவருடைய டெய்லி நீட்ஸ வந்து பூர்த்திப்படுத்தி பூர்த்திப்படுத்திக் கொள்ள இந்த மாதிரி வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் ஆல்ரெடி அவருக்கு ஃப்ரீ சீட் கிடச்சிச்சு ஸ்காலர்ஷிப்ல. அண்ட் இப்போ அப்படியே ஒரு சின்னதா அந்த கஃபேல வேலை பார்க்குறாரு இல்லையா? அவங்க மூலியமாவே ஒரு சின்னதா ஒரு லைக் ரெண்ட் ஹவுஸு. அவங்க மூலியமாவே அவங்களுடைய வீட்டுக்கு மேலேயே வந்து ஒரு சின்னதா ஒரு ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு அ ரெ அட்டாச் பாத்ரூம் அந்த மாதிரி ஒரு சின்னதா ரூம் இருந்திருக்கும். அதுலயே பைபிள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு, டெய்லி காலேஜ்க்கு போயிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருந்திருக்கும். அண்ட் இப்போ அவர் அது எல்லாத்தையுமே தான் கண்ண மூடி காட் கிட்ட ப்ரே பண்ணி எல்லாருக்குமே தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு இங்க தான் வந்திருக்காரு. நம்ம வந்து படிச்சது எல்லாமே வேற ஒரு சிட்டில. இப்போ அவரு அங்க வந்து கொஞ்ச நாள் டாக்டர் படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு தான் இங்க வந்திருக்காரு. அண்ட் இப்போ அந்த ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு, அப்படியே கால் பண்ணி, இப்போ ஃபோன் எடுத்து, இப்போ ஒரு ரெண்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணியிருப்பார் இல்லையா? அந்த கெஃபே ஓனருடைய வீடு. அந்த கெஃபே ஓனருக்கு அந்த அங்கிளுக்கு தான் கால் பண்ணி, இந்த மாரி தான் நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன் அங்கிள். ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நாள் நீங்க என்ன பத்திரமா பார்த்துக்கிட்டது அப்படின்னிட்டு. நம்ம வந்து ரொம்ப லைக் பொறுப்பா அவர வந்து அவங்க அப்பா மாதிரி நெனச்சு பேசிட்டு இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் இத்தன வருஷம் நீங்க என்ன பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க. அப்படின்னிட்டு அவங்களுக்குமே வந்து சொல்ல, அவங்களுமே வந்து நம்ம அவங்களுடைய பெத்த பிள்ளை மாரி தான் பார்த்து வளர்த்துருந்துருப்பாங்க. அவங்களுமே சரிப்பா, பத்திரம்ப்பா, கவனமா வேல பாரு. ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த அங்கிளுக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவங்களும் கால கட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவருமே வந்து ஒவ்வொரு ரெக்கார்ட எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பேஷண்ட்டோட இது. அண்ட் இந்த சீன் இப்படியே கட் பண்ணிட்டு, இப்போ நம்ம ஜெகே வீட்ல பார்க்கலாம். நம்ம ஆளு வந்து அவரு ரூமுக்கு போயிட்டாரு இல்லையா? அந்த ஆன்டி எல்லாம் கத்தி விட்டுட்டு, இப்போ அந்த ரூம்ல தான் வந்து அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து டிவி தான் ஆன் பண்றாரு. அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணல. அந்த டவலோட தான் அப்படியே உட்காந்துட்டு டிவி ஆன் பண்றாரு. அதில ஏதோ வந்து ஒரு மூவி மாரி தான் ஓடிட்டுருக்கு. யாரோ ஒருத்தரு ஒரு கார வந்து ஷூட் பண்ணி அது பாம் பிளாஸ்ட் பண்ற மாதிரி. யாரோ ஒருத்தர் ஒரு கார ஷூட் பண்றாங்க. அந்த ஷூட் பண்ணிட்டு அது கொஞ்ச நேரத்துலயே வந்து அந்த கார் வந்து வெடிச்சு, அந்த கார்ல இருக்க எல்லாருமே இறந்து போற மாதிரி வந்து ஒரு சீன் தான் அதில போயிட்டுருக்கு. இப்போ அத பார்த்ததுமே நம்ம செக்கிக்கு ஏதோ ஒரு மாதிரி தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு அந்த அந்த பூ வேசஸ் இப்ப அந்த வீட்ல அந்த அவருடைய ரூம்லலாம் இருக்கும்ல, அந்த பெட்டு, தலகாணி, அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி அப்படியே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி கத்திக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கீழ போட்டுட்டு, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் கீழ தட்டி விடுறாரு. இந்த ஃப்ளவர் வேசஸ் எல்லாத்தையும் கீழ தட்டி எல்லாத்தையும் கீழ உடைக்கிறாங்க. அப்படியே அந்த கண்ணாடி பீசஸ் எல்லாம் உடையறது. அது மேலயும் அவரு நடக்குறாரு. அந்த நடந்து போயிட்டு தானே அப்படியே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி அந்த ரூம்ல இங்கேயும் அங்கேயும் நடக்கிறாரு. அந்த கண்ணாடி அந்த கால்ல குத்துறதெல்லாம் அவருக்கு எதுவுமே வலி தெரியல. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்காரு. "எவ்ளோ தைரியம் அவனுக்கு! எவ்ளோ தைரியம் அவனுக்கு!" அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் அவர் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கத்துறாரு. அண்ட் இந்த சவுண்ட் வந்து கீழ ஜெக்கியோடைய அப்பா ஹால்ல தான் உட்காந்து லேப்டாப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ அவருக்கு நல்லாவே கேட்குது. அண்ட் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஜேகே பண்ணுறான் அப்படின்னிட்டு. அவங்களும் சரி வீட்ல இருக்க மெய்ட்ஸ், கார்ட்ஸ் எல்லாருமே இப்போ ஜேகே ரூமுக்கு தான் அப்படியே ஓடுறாங்க. பார்த்தா டோர் லாக் ஆயிருக்கு. டோர வந்து தட்டி பார்க்குறாங்க. "ஜேகே ஓப்பன் பண்ணுப்பா" அப்படின்னா, உள்ள இருந்து ஒரு சவுண்டு கூட இல்ல. ஜேகே கத்துறாரு. பட் டோர் ஓப்பன் பண்ணல. அண்ட் இப்போ இதுக்கு மேல ஜேகேவுடைய அப்பாவால முடியல. "ஐயய்யோ! என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிட போகுது" அப்படின்னிட்டு, "டோர உடைங்கடா" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த கார்ட்ஸுமே அப்படியே வந்து டோர ஓப்பன் பண்றாங்க. இந்த புஷ் பண்ணிலாம் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி தான் ஓப்பன் பண்றாங்க. அண்ட் இப்போ பார்த்தா, ஜேகே வந்து ஒரு மாதிரி தலைய பித்து புடிச்ச மாரி தலைமுடியெல்லாம்
லைக் பிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கால்ல ரத்தம் ஒழுவுறது, கையில ரத்தம் ஒழுவுது, அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம அப்படியே நடந்துட்டுருக்காரு. அண்ட் இத பார்க்கும்போது ஜேகேவுடைய அப்பாவுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. என் பிள்ளைக்கு ஏன்டா இப்படி நடக்கணும்? பெத்தது ஒத்த பிள்ளை. எதுக்கு இந்த மாரியெல்லாம் என் பிள்ளைக்கு இந்த மாரி நடக்குது. நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலையே, எந்த பாவமும் செய்யலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னுட்டு அவரு கண்ல தண்ணியே விட்டுட்டாரு. அண்ட் அதுலயும் ஒரு காட்ஸ் வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பவும் போல தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இப்போ அந்த காட்ஸுமே லைக் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வந்து ஜேகேக்கு அப்படியே ஒரு 2, 3 காட்ஸ் ஜேகேவ பிடிக்க, ஜேகே கத்துறாரு விடுங்க அப்படின்னிட்டு. அவங்கலாம் எதுவும் கண்டுக்கல. அப்படியே அந்த இன்ஜெக்ஷன ஜேகேக்கு போட்டு விட, ஜேகே ஒரு 2 கொஞ்ச நேரத்திலேயே வந்து மயங்கிட்டாங்க. அண்ட் இப்போ அப்படியே அந்த காட்ஸு அப்படியே மெதுவா அந்த பெட்டெல்லாம் கிளீன் அதுக்குள்ள வந்து பெட்ட கிளீன் பண்ணியிருப்பாங்க அந்த மெய்ட்ஸ் எல்லாம். அந்த பெட்லயும் மறுபடியும் ஜெக்கிவ படுக்க வச்சுட்டு, இப்போ ஹாஸ்பிட்டல் தான் கால் பண்றாங்க. கால் நேரா அந்த டீன் இருக்கார் இல்லையா? அவருக்கு தான் வருது. இப்போ அவரே கால் அட்டெண்ட் பண்ணி, "என்னாச்சு ஜியான்?" அப்படின்னா, இந்த மாரி தான் ஜேகே வீட்ல எல்லாம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்ல, சரி ஓகே. இப்போ ஜேகேக்கு புது டாக்டர் தான் வந்திருக்காங்க. நான் கண்டிப்பா அவங்கள அனுப்பி விடுறேன் வீட்டுக்கு அப்படின்னா, சரி சீக்கிரமா அனுப்பி விடுங்க அப்படின்னிட்டு, ஜேகேவுடைய அப்பாவுக்கு அவ்வளோ பதட்டம் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னிட்டு. அண்ட் இப்போ நம்ம டீன் வந்து அந்த டாக்டரையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1 ஹார் ஆயிடுச்சு டாக்டர் வீட்டுக்கு வர்றதுக்கு. டாக்டர் ப்ளஸ் ஒரு நர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ இப்போ அந்த டாக்டர் தான் வந்து நம்மட்ட ஜேகேவ பார்க்குறாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு அவங்க மயங்கி அப்படின்னா, 1 ஹார் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இப்போ அவருமே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. போட்டு ட்ரிப்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதேதோ போடுறாங்க போல. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லைக் இப்போ நம்ம ஜேகேக்கு மயக்கம் தெளியிற மாரி இருக்கு. இப்போ அந்த டாக்டர் வந்து மெதுவா ஜேகே கண்ணத்த தட்டி, "ஜேகே, மிஸ்டர் ஜங்கூக், ஜங்கூக்" அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜேகேவுடைய கண்ணத்த தட்ட, நம்ம ஜேகேக்கு இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெளியுது. கண்ணு வந்து அவ்வளவா தொறக்க முடியல. பட் இருந்தாலும் புது வாய்ஸு புதுசா இருக்கு. அந்த டச் எல்லாமே. அண்ட் அப்படியே கண்ண தொறந்து பார்க்குறாங்க. ரொம்ப இல்ல. லைட்டா கண்ண தொறந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெகேவுடைய கண்ணு முன்னாடி ஒரு பர்சன் அப்படியே பாக்ஸி ஸ்மைல்ல, கண்ணு முழிச்சிட்டிங்களா? உங்களுக்கு எதுவும் இல்ல. நீங்க நார்மலா தான் இருக்கீங்க. ஆ கண்ணு முழிச்சிட்டிங்களா? உங்களுக்கு எதுவும் இல்ல. நீங்க ரொம்ப நார்மலா தான் இருக்கீங்க. எந்திரிங்க." அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா, ரொம்ப காமா ஒரு ஸ்மைலோட சொல்றாங்க நம்ம ஜேகே. இதுவரையும் நம்ம ஜேகே கிட்ட இந்த மாதிரி ஒரு காமா, ஒரு லைக் ஸ்மைலோட யாருமே பேசினது கிடையாது. பேசுறவங்க எல்லாருமே பயந்து பயந்து தான் பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி ஜேகேக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பார் இல்லையா? அந்த டாக்டர் 10 அடி தள்ளி நின்னு தான் வந்து நம்ம ஆள வந்து பார்ப்பாங்களே. ஏன்னா, அந்த ஆளு வந்து சமைத்தியா வாங்கியிருப்பாரு. எதுக்கோ "என்ன என்ன சைக்கோன்றியா? பைத்தியம்ன்றியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஒரு நாள் வந்து சமத்தியா அவரும் வாங்கியிருப்பாரு. அண்ட் இப்போ இந்த டாக்டர் வந்து ரொம்ப காமா, ரொம்ப ஒரு ஸ்மைலோட வந்து நம்ம ஜெக்கிய அப்ரோச் பண்ணுறது ஜெக்கிக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அப்படியே வந்து கண்ண கூட சிமிட்டாம அப்படியே பார்க்க நம்மட்டயே தான், "அங்க டாக்டராவே போயிருக்குது புள்ள. எந்திரிங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அ அப்படின்னிட்டு நம்ம ஜேகே ஒரு மாதிரி அப்படியே நம்ம ஃபேஸ தான் பார்த்துட்ருக்காரு. "எந்திரிங்க, நீங்க நார்மலா தான் இருக்கீங்க" அப்படின்டா. "ஆம், இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? தலை வலிக்குதா? இல்ல தலை சுத்துதா? ஏதாச்சும் மயக்கமா இருக்கா?" அப்படிங்கிற மாதிரி ஜேகே எல்லாத்தையுமே அந்த ஐஸ் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? ஐஸு அவங்களுடைய கையெல்லாம் பிடிச்சு அந்த ஸ்டெத்தஸ்கோப் அதெல்லாம் வச்சு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வச்சு பார்க்குறாங்க. பார்த்ததுல நம்ம ஜேகே இப்போ ரொம்ப நார்மலா தான் இருக்காரு. இப்போ நம்ம வந்து அதெல்லாம் வச்சு பார்க்குறாங்கல்ல, ஹார்ட் பீட் அதெல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜேகே வந்து அம் நம்ம டேவ பார்க்க பார்க்க அவருக்கே வந்து புதுசா இருக்கு எல்லாமே. புது டாக்டரு அ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஒரு மாதிரி ஃபீலா இருக்குது. அ ஜேகே அப்படின்னா, "ஆ அம் உங்களுக்கு ஏதாச்சும் தலை சுத்துது இந்த மாரி ஏதாச்சும் இருக்கா?" "ஆ இல்ல, இல்ல." "ஓ ஓகே." அப்படின்னிட்டு, "சரி கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார்றீங்களா?" அப்படின்னிட்டு நம்ம டேவே வந்து நம்ம ஜெக்கிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க உட்காரத்துக்கு. அப்படியே மெதுவா பில்லோஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஜெக்கிக்கு அ லைக் இப்போ அந்த பெட்டுக்கு சாஞ்சு உட்காருவாங்கல்ல, அந்த மாரி உட்காரும்போது பில்லோ வைப்பாங்கல்ல பின்னாடி, அந்த மாரி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல வந்து தானே வச்சுட்ருக்காரு. டேவுடைய லைக் அந்த பாடி ஸ்மெல் வரும்ல, லைக் அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் எல்லாம், அதுவெல்லாம் வந்து நம்ம ஜெக்கிக்கு ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி நம்ம டேவோட நெக்ல தான் ஸ்மெல் பண்ண, நம்ம டேக்கு அதெல்லாம் எதுவும் கண்டுக்கல அவரு. நார்மலா தான் இருக்காரு. பட் நம்ம ஜேகேக்கு தான் டிஃப்ரெண்ட் ஃபீலா இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு கேரிங்கா அப்டின்னிட்டு. எந்த அளவுக்கு ஒரு கேரிங்கா அப்டின்னிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஒரு மாதிரி வச்சுக்கன்னு வாங்காம நம்ம டேவ தான் பார்த்துட்டுருக்க. சரி ஓகே. கைய காட்டுங்க. பிபி செக் பண்ணிடலாமா? அப்டின்னிட்டு அப்படியே பிபி எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டே. இது எல்லாத்தையுமே நம்ம ஜேகே ஒரு மாதிரி ஒரு
ஷாக் ரியாக்ஷன் இதோட சேர்த்து ஒரு சின்னதா ஒரு மனசுக்குள்ள ஒரு ஸ்மைல். அப்படியே நம்ம டேவ தான் பார்த்துட்ருக்கேங்க. அண்ட் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, "நீங்க ரொம்ப நார்மலா இருக்கீங்க." அப்படின்ட்டு சொல்றாரு. பார்த்தா ஆல்ரெடி நம்ம டே என்ன பண்ணியிருப்பாரு, ஜிக்கிக்கு கையில காலெல்லாம் அடிபட்டுருக்கும்ல, அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு, பேண்டேஜெல்லாம் போட்டு விட்டுருந்துருப்பாங்க. அண்ட் டே சொல்றாரு, "பார்த்தீங்களா? இவ்ளோ சின்ன வயசுல எதுக்கு உனக்கு இவ்ளோ கோவம் வருது சொல்லு?" அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம டே வந்து மெதுவா நம்ம ஜேகேவுடைய தலையில அந்த ஹேர் எல்லாம் இருக்குல்ல, அப்படியே ரப் பண்றாரு. நம்ம ஜேகேவ அப்படியே பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜெக்கிக்கு ஃபேஸ் ஃபுல்லா ஹேர் தானே லைக் கண்ணெல்லாம் மூடியிருக்கு. "அம்மா ஜெக்கி, நீ ஏன் இவ்ளோ இப்படி ஃபேஸ் ஃபுல்லா வந்து முடிய வச்சிருக்க? எங்க சீப்பு எங்க? நானே சீவி விடுறேன் பாரு உனக்கு." அப்படின்னிட்டு நம்ம டேவே அப்படியே ஒரு சீப்பு எடுத்துட்டு வந்து அழகா நம்ம ஜேகேக்கு தலவாரி விட, ஜேகேக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி பாசமா யாரும் பார்த்தே இருந்திருக்க மாட்டாங்க. ஜேகேனாலே எல்லாம் 10 அடி தள்ளி தானே நிப்பாங்க. அந்த மாதிரி தானே. இப்போ நம்ம டே வந்து ரொம்ப க்ளோஸா அதுவும் வந்து ஒரு கொஞ்ச நேரத்திலேயே இப்போ தான் வந்து ஜெக்கி கண்ணு முழிச்சு ஒரு 5, 10 நிமிஷம் ஆகியிருக்கும். அதுக்குள்ளவே நம்ம ஜெக்கி வந்து அதுக்குள்ளவே நம்ம ஜெக்கி கிட்ட இவ்ளோ க்ளோஸா நடந்துக்கிறது நம்ம ஜெக்கிக்கு புது புது ஒரு ஃபீலா இருக்கு. அண்ட் இப்போ அழகா நம்ம ஜெக்கிக்கு தலைவாரி விட்டு, இப்போ எவ்வளோ அழகா இருக்க நீ" அப்படின்னிட்டு நம்ம டே என்ன பண்றாரு, சின்ன பையன் தான் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி சின்ன பையன் தானே 11த் தான் படிக்கிறாரு. பட் நம்ம டேக்கு ஏஜ் வந்து இப்போ கிட்டத்தட்ட 29 நம்ம பிள்ளைக்கு 16. இப்போ வந்து சின்ன பையனிட்டு, "அவ்ளோ அழகா இருக்க நீ" அப்படின்னிட்டு 2 கண்ணத்தையும் அப்படியே பிஞ்ச் பண்றாரு. "கியூட்டா பன்னி மாரி இருக்க நீ டே. கியூட்டா நீ பன்னி மாதிரியே இருக்க" அப்படின்னிட்டு நம்ம டே 2 கண்ணத்தையும் பிஞ்ச் பண்ண, நம்ம ஜேகேவா அப்படியே ஒரு மாதிரி டேவ தான் பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு டே பண்றது எல்லாமே அவ்வளோ புடிச்சிருக்கு. "உனக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருது? பாத்தியா கையில கால்லலாம் எவ்ளோ அடிபட்டுருக்கு. எவ்ளோ பிளட் லாஸ் ஆகியிருக்கும். உனக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருது? பாத்தியா கையில கால்லலாம் எவ்ளோ அடிபட்டுருக்கு. எவ்ளோ பிளட் லாஸ் ஆகிருக்கு. ஆ சொல்லு. இன்னொரு தடவை இந்த மாரி பண்ணுவியா? சொல்லு. அப்படிங்கிற மாதிரி அவ்ளோ லைக் ஒரு அம்மா வந்து பையன்கிட்ட கேட்பாங்கல்ல, "சொல்லு பண்ணுவியா? பண்ணுவியா?" அப்படின்ட்டு. எங்க அம்மாலாம் வந்து, "சொல்லு பண்ணுவியா? சொல்லு. பண்ண மாட்டேன்னு சொல்லு. பண்ண மாட்டேன்னு சொல்லுன்னு" அடி போடுவாங்க. அந்த அந்த மாரி தான் வந்து இங்க நம்ம டே வந்து, "சொல்லு பண்ணுவியா?" அப்படின்னிட்டு அம்மா மாதிரி அழகா க்யூட்டா கேட்டுட்ருக்க. நம்ம ஜேகே, "ஆஹா." பண்ண மாட்டேன் அப்படின்னுட்டு அவருமே ரொம்ப க்யூட்டாக சொல்கிறாரு. அண்ட் இப்போ தான் வந்து இந்த மாதிரி க்யூட் வாய்ஸ் வந்திருக்குது. அப்படி பின்னாடி நிற்கிறவங்க அப்பா அப்படி வாய் பிளந்துட்டு பார்க்க பக்கத்தில் இருக்கிற காட்ஸ் மேட்ஸ் அல்லவா, ஆத்தி என்ன வாய்ஸ் இது, நம்ம மினி பாஸ்க்கு என்ன இப்படியெல்லாம் வாய்ஸ் வருமோ, என்ன இது, யார் அது, அப்படி இப்படின்னு தானே பேசுவாங்க, இது என்ன இந்த வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி அத்தனை மேட்ஸும் வந்து வாய் பிளந்துக்கிட்டு பார்க்க வெரி குட். ஓகே, இந்த ஆன்சர் தான் நானும் எதிர்பார்த்தேன். இன்னொரு தடவை இந்த மாரி பண்ணா, அப்புறம் நானே உனக்கு பனிஷ்மென்ட் குடுப்பேன் பார்த்துக்கோ. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் நம்ம டே தான் நம்ம ஜெக்கோடைய கண்ண பிஞ்ச் பண்ண, நம்ம ஜெக்கேவா ஒரு மாதிரி லைட்டா ஸ்மைல் பண்றாரு. லைக் ஷையும் வேற சேர்ந்து வருது. அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு கீழ குனிய, "ஓ ஓ உனக்கு ஷை வரியா?" அப்படின்னிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம ஜெக்கியோடைய கன்னத்த அப்படியே ப்ரெஸ் பண்ணா, நம்ம ஜெக்கேவா அப்படியே ஒரு மாதிரி பன்னி ஸ்மைல் போட்டாரு. வாவ்! கியூட்டா அழகா பன்னி மாதிரியே இருக்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம டே எப்பவுமே வந்து நம்ம ஜெக்கியோடைய கன்னத்த புடிச்சு பிஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார்ல. ரீசென்ட்டா இப்ப அவங்க ஆர்மிலேருந்து வந்ததுக்கப்புறம் கூட கன்னத்த புடிச்சு புடிச்சு பிஞ்ச் பண்ணாரே கார்ல. அந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்காரு நம்ம டே. நம்ம ஜேகேலாம் எதுவுமே சொல்லல. ஆக்சுவலி ஜேகேக்கு யாராச்சும் அவர தொட்டாவே சுத்தமா பிடிக்காது. அதுக்கு ஆப்போசிட் நடந்துட்டுருக்கு இங்க எல்லாமே. இப்ப டேவ பார்த்ததுக்கப்புறம். அண்ட் இப்போ இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே ஜேகேவுடைய அப்பா, "ஆத்தி என் மகனுக்கு பேய் புடிச்சிருச்சு" அப்படின்னிட்டு ஒரு மாதிரி ஃப்ரீசிங் மொமெண்ட்ல நின்டு பார்த்துட்டு இருக்காரு. அதே நெனப்பு தான் அந்த காட்ஸுக்கும் மேட்ஸ்க்கும். நம்ம பாஸுக்கு ஏதோ ஆயிப்போச்சு அப்டின்னிட்டு. ஓகே ஜிகே, எனக்கு டைம் ஆச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போகணும். இன்கேஸ் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேண்டும், இல்ல உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்டின்னா, நீ எனக்கு கால் பண்ணு. உங்க அப்பா கிட்ட நான் ஆல்ரெடி என்னுடைய நம்பர் குடுத்துட்டேன். ம் சார் நீங்க ஏதாச்சும் வேணும்னா எனக்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க. நான் வந்துடுறேன். அப்டிங்கிற மாதிரி நம்ம அ டே வந்து அப்டியே ஜேகேவுடைய அப்பா கிட்ட சொல்ல, ஓகே சார் அப்டின்னிட்டு அவங்களும் சொல்றாங்க. ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்டின்னிட்டு, அப்டியே அந்த பெட்லேருந்து நம்ம டே எந்திரிக்க அவ்வளோதான். நம்ம டேவா, "ஐய்யய்யோ! போறானா?" அப்படின்னிட்டு அப்படி கப்புன்னு கைய புடிச்சு உட்கார வைக்க, "ஆ என்னாச்சு ஜேகே?" அப்படின்னிட்டு அப்படியே நம்ம டே வந்து ஒரு மாதிரி பதறிட்டாரு. "அ எங்க போற நீ?" "ஹாஸ்பிட்டல் ஜேகே." "என்ன இப்படி கேட்குற? ஹாஸ்பிட்டல் தான் வேற எங்க?" அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்றாரு. "இல்ல நீ போகாத. நீ என் கூடவே இரு." அப்படிங்கிற மாதிரி சேர்த்து இறுக்கமா லைக் அந்த கைய இறுக்கமா பிடிக்க, "என்ன ஜேகே பேசிட்டு இருக்க நீ? நான் ஆக்சுவலி வந்து உனக்கு மயக்கம் உனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு கால் வந்தது. அதுக்காக தான் நான் வந்தேன். எனக்கும் ஒர்க் இருக்குல்ல. எனக்கும் அங்க பேஷண்ட் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு அவங்களையும் பார்க்கணும்ல." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல நீ என் கூடவே இரு. நீ போகாத." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
என்ன ஜெக்கி பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு எனக்கு டியூட்டி இருக்கு இல்லையா அப்படின்ட்டு அப்படியே தலையை வந்து நம்ம செக்யூரிட்டி தலையை தடவி கொடுக்க போகாத அதான் சொல்கிறல ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரியே சொல்ல ஏய் ஜெக்கி என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு இப்போ தான் வந்து நம்ம தேவை ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிட்டாரு ஆத்தி இவன் இப்படி பேசுகிறான்னுட்டு ஏய் காம் டவுன் ஜெக்கி ஏன் 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 இப்படி கோவப்படுற கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்ட்டு அப்படியே தலையை தடவி கொடுக்க நம்ம ஜெக்கே வந்து கையை விட்டார்ல கையை விட்டுட்டு அப்படியே நம்ம டிவி இழுத்து பிடிச்சி லைக் சேர்த்து ஹக் பண்ணிக்கிட்டாரு நீ என்னை விட்டு போகாத நீ இங்கே இரு அப்படின்ட்டு சரி ஓகே 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 நான் எங்கேயும் போகலை நான் இங்கே தான் இருக்கேன் ஓகே அப்படின்னு சொல்ல ம் என்னை விட்டு போகாத அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி என்ன பண்ணுறாரு இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம டேவை பக்கத்தில் இழுத்து ஹக் பண்ணா ஓகே ஓகே நான் எங்கேயும் போகலை அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க பக்கத்தில் நம்ம ஜெக்கியோடைய அப்பா வந்து ஜெக்கே டாக்டர் இல்லையா அவங்களுக்கு இன்னும் பேஷண்ட் எல்லாம் இருப்பாங்கப்பா போகட்டும் விடுப்பா அப்படின்னா முடியாது நான் தான் சொல்கிறேன்ல நீ என் கூட தான் இருக்கணும் உங்கள் பேர் என்ன ஆ ம் என் பேர் டே கிம்தயம் ஓ டேவா டே கிம்தயம் ம் ஜியான் தயம் வா செமையாக இருக்குல்ல பேர் டே டே இதுவும் நல்லதாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஜேக்கே வந்து அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு டே டே ஆ என்ன சொன்ன நீ டே 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 ஆமாம் டே டே நான் உன்னை இனிமேல் டேட்டேன்னு தான் கூப்பிட்டு போகிறேன் ஓ அப்படியா சரி சரி ஜேக்கே நீ உனக்கு எப்படி தோணுது நீ அப்படி கூப்பிடு அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஜேக்கோடைய அப்பாவா ஜேக்கே அது டாக்டராக இருந்தால் என்ன நான் டேட்டேன்னு தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கிட்ட வர்ற வாய்ஸ் வேறு அவங்க அப்பா கிட்ட சரி அவங்க கிட்ட எல்லாம் வர்ற வாய்ஸ் வேறு நம்ம டேவா சார் இட்ஸ் ஓகே நோ இஷ்யூஸ் ஜெக்கே உனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுது நீ அப்படியே கூப்பிடு அப்படின்னா ஓகே ஓகே டேட்டே அப்படின்ட்டு மறுபடியும் வந்து நம்ம ஜெக்கே நம்ம டேவை சேர்த்து ஹக் பண்ணிக்க இப்போது ஒரு மெய்டு தான் வந்து ஒரு மில்க் மாதிரி கொண்டு வர்றாங்க டே ஜெக்கே இந்தாங்க இந்த மில்க்கை வந்து குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜெக்கேவுமே அப்படியே அந்த மில்க்கை தான் கொடுக்குறாங்க அண்ட் அது ஃபுல்லாக காலி பண்ணியிருப்பாரு அண்ட் ஆல்சோ டேப்லெட்ஸும் 2 கொடுத்துருப்பாங்க அது வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி டேப்லெட்டு தான் போல் இதையும் போட்டுக்கோ ஜெக்கே இந்த டேப்லெட் சாப்பிட்டு ஜெக்கே அப்படின்னா நம்ம ஜெக்கி வந்து டேப்லெட் அப்படின்னாவே அவருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது பட்டே கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஓகே ஓகே அப்படின்ட்டு அப்படியே அந்த டேப்லெட்டும் சாப்பிட்டு இருந்திருப்பாரு இப்போவும் வந்து அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட நம்ம டேவை இருக்குமா ஹக் பண்ணிக்கிட்டாரு நீ போகக்கூடாது நீ ஏன் கூடவே இரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹக் பண்ணிக்கா சரி ஓகே ஓகே நான் போகலை நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம டேவுமே அப்படியே மெதுவாக நம்ம ஜெக்கியோடைய தலையை தான் அப்படியே தடவி கொடுக்க நம்ம ஜெக்கி ஒரு கொஞ்ச நேரத்துலையே டேவை கட்டி பிடிச்ச மாதிரியே அப்படியே தூங்கிட்டாரு நம்ம டேவுடைய ஷோல்டர்லேயே அண்ட் இப்போ டேக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது நம்ம ஜெக்கி தூங்கிட்டாரு அப்படின்ட்டு அப்படியே பார்க்க நல்லா தூங்கிட்டாரு நம்ம ஜெக்கி அழகாக க்யூட்டாக பவுட் பண்ண மாதிரி இருக்காரு இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி இருந்திருப்பாரு ஆனால் இப்போ பார்க்க தூங்கும்போது க்யூட்டாக இருக்கான் பண்ணி மாதிரி அப்படின்ட்டு நம்ம டேவுமே மெதுவாக நம்ம ஜெக்கிவை படுக்க வச்சுட்டு அப்படியே அந்த கண்ணத்தை தான் பிடிச்சி அதே மாதிரி பிஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே சார் நான் கிளம்புறேன் எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேவுமே அங்கேருந்து கிளம்புறாரு ஓகே அப்படின்ட்டு அவங்களுமே சொல்லி அனுப்பி விடுறாங்க அண்ட் இப்போது நம்ம டே வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டாரு அங்கேயும் வந்து நர்ஸ் அந்த பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் நம்ம ஜேகே கண்ணையே முழிக்கிறாரு கண்ணை முழிச்சு பார்த்தா பக்கத்தில் டே இல்லை அண்ட் இப்போது பக்கத்தில் டே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் ஜேகேக்கு வருது பாருங்க கோபம் அப்படியே அந்த கோபத்தில் பக்கத்தில் அந்த டம்ளரில் தண்ணியெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல அந்த ஜார் மாதிரி அந்த ஜார் அப்படியே தூக்கி கீழே போட்டு உடைக்க அந்த சவுண்டுக்கு மறுபடியும் எங்கள் அப்பா மேலே ஏறி ஓடி போக என்னப்பா ஆச்சு அப்படின்னா எங்க டேட்டே எங்க டேட்டே எங்க அப்படிங்கிற மாதிரி வந்ததுமே அதை தான் கேட்குறாங்க ஜேகே அவங்க டாக்டர் ஜேகே தெரியும் அது எனக்கு நல்லாவே தெரியும் அது என் டேட்டே எனக்கு மட்டும்தான் சொந்தம் அவன் என்னை விட்டு எங்கே போனான் நான் உனக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கா ஜேகே நீ பேசுகிறது ரொம்ப தப்பு அவங்க டாக்டர் அவங்க டியூட்டியை பார்க்க போயிருக்காங்க எந்நேரம் உன் கூட உட்காந்துட்டு இருக்க முடியாது புரிஞ்சுதா அப்படின்னா முடியாது அவன் எனக்கு வேணும் அவன் இப்போ இங்கே வந்தே ஆகணும் இல்லை நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவே மிரட்டிய ஜேகே போதும் ஜேகே ஆல்ரெடி நீ எனக்கு ரொம்ப இது பண்ணுற ஜேகே அடுத்து செக்கப் போகும்போது நீ போயிட்டு அவங்கள பார்த்துக்கோ அவங்க தான் இனிமேல் உனக்கு ரெகுலர் டாக்டர் அவங்க தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க ஓகேவா அப்படின்னா
முடியாது. இப்போ டே இங்க வந்தே ஆகணும். அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறாரு நம்ம ஜேகே. எப்படியோ ஒண்ணு நான் வர சொல்றேன். நான் ஆல்ரெடி அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி, நம்ம ஜேகேவுடைய அப்பா அப்படியே வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு, லைக் காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படியே நம்ம ஜேகேவ படுக்க வைக்கிறாங்க. இப்போ ஜேகேவுமே அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டாரு. எங்க டே வருவானா, டே வருவானான்டி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. அப்படியே எந்திரிச்சு பார்க்க, ஓ! நெக்ஸ்ட் டேவ் ஆயிடுச்சா? அப்போ டே வருவான், டே வருவான்னு சொல்லி என்ன ஏமாத்திருக்கீங்க. இன்னைக்கு பார்க்குறேன் அப்படின்னிட்டு அப்படியே நம்ம ஜேகே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வராரு. அப்படியே கீழே இறங்கி வர மெய்ட்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஆத்தி இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்கானோ, புது நாள் முளைச்சிருச்சு அப்படின்னிட்டு அப்படியே பார்க்க நம்ம ஜேகே மெதுவாக போயிட்டு அந்த டைனிங் டேபிளில் தான் உட்காடுறாங்க. அவங்க அப்பா அங்கே தான் உட்காந்துட்ருக்காரு. நம்பர் கொடுங்க. ஆ என்ன நம்பர்? நம்பர் கொடுங்க. என்ன நம்பர் ஜேகே? டேவோடைய நம்பர் கொடுங்க. அவங்க நம்பர் எதுக்கு உனக்கு? வேணும். வேணுன்ட்டா வேணும். அவ்வளோதான். ஜேகே நீ இப்போ பண்ணுறது எதுவுமே சரியில்லை. அது எனக்கே தெரியும். கொடுங்க. அப்படிங்கிற மாதிரியே சொல்லி கையில் இருக்க ஃபோனை படுக்குன்னு பிடுங்கி அப்படியே தேடி பார்க்க டாக்டர் கிம் தேயோங் அப்படின்ட்டு தான் வந்து நம்ம ஜெக்கியோடைய அப்பா சேவ் பண்ணியிருக்காரு. அப்படியே அந்த நம்பரை நம்ம ஜெக்கி அவருடைய ஃபோனில் சேவ் பண்ணிக்கிட்டாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் தான் சாப்பிடவோ இல்லை ஒன்றும் இல்லை, அவர் ரூம் கிளம்பிட்டாரு. அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்பா எப்படியும் நம்பர் கிடச்சிச்சு அப்படின்ட்டு ஒரே குஷி தான் பிள்ளைக்கு. அப்படியே போய் பெட்டில் படுத்துக்கிட்டு அந்த அப்படியே மொபைல் தான் எடுத்து இந்த மாலையை வீசாட்டில் தான் ஹாய் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் கிட்டத்தட்ட இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8 o'clock ஆகுது மார்னிங்கு. இப்போவும் நம்ம ஜேகே 8:30க்கு நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பிடுவார். பட் இப்போது 8 o'clock ஆகிடுச்சு. இப்போ மெசேஜ் அனுப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அந்த பக்கம் இருந்து ஒரு ரிப்ளை கூட வரல. அண்ட் 8:05 ஆகுது, 10:15 இந்த மாதிரி டைம் போய்கிட்டே இருக்குது. பட் அதுக்கு உண்டான ரிப்ளை வரவே இல்லை. ஜேகேக்குள்ள காண்டாவது ஒரு நிமிஷம் போக போக அண்ட் இன்னொரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹை சேட்டே அப்படின்ட்டு மறுபடியும் மெசேஜ் அனுப்புகிறாரு. ஹை டேட்டே அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு மெசேஜ் அனுப்ப பட் அதுக்கும் ஒரு ரிப்ளையும் இல்லை. அண்ட் இதுக்கு மேலே பொறுமை தாங்க முடியல. டைம் வந்து கிட்டத்தட்ட 9 மணி ஆகிப்போச்சு. அண்ட் எப்போவும் 8:30க்கு கிளம்புற ஜேகே இப்போது 9 o'clock ஆகிடுச்சு அப்படின்னதுமே ஜேகேவுடைய அப்பாலாம் வந்து கீழே ஹாலில் தான் உட்காந்து அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா எப்போவும் ஜேகேவுடைய அப்பா தான் ஜேகேவை ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய ஒர்க்குக்கு அவர் போவார். இப்போ டைம் வேறு 9 ஆகிடுச்சா. ஜேகே வரட்டோன்னிட்டு அவரும் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் டைம் போக போக ஜேகே வரந்த பாடு இல்லை. அண்ட் ஜேகேவை பார்த்தா என்ன பண்ணலாம், ஏன் இன்னும் ஒரு ரிப்ளை கூட வரல, ஏன் பிஸியாக இருப்பானோ, ஹாஸ்பிட்டல் இன்னும் இவ்வளோ நேரத்துக்காக போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகே அப்படியே அந்த ஃபோனை தான் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு. பட் ரிப்ளை மட்டும் வந்த பாடே இல்லை. டைம் போனது போச்சு, ஆனது ஆச்சு அப்படின்ட்டு நம்ம ஜேகேவால் பொறுமை தாங்க முடியாமல் எந்த விறுவிறுன்னுட்டு நம்மளால் அப்படியே பிளாக் அண்ட் பிளாக்ல ரெடி ஆகிட்டு அப்படியே பார்த்தா இப்போ தான் முதல் முறையே கண்ணாடி பார்க்குறோட்டம். அப்படியே கண்ணாடி முன்னாடியே போய் நின்றுக்கிட்டு ஹேரெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அழகாக செட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸ் எல்லாம் பார்க்குறாரு. ஃபேஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் ரூடாக இருக்குல்ல, அப்படியே க்யூட்டாக இருக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப ஹெவியாக இல்லை, ரொம்ப லைட்டாக மேக்கப்லாம் போட்டு லிப் க்ளோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பார்க்க செம்மையாக இருக்காரு நம்ம ஜேகே. அவரை பார்க்க அவருக்கே ஒரு மாதிரி ஷையாக வருது, ஐயையோ அப்படின்ட்டு. பட் இருந்தாலுமே ஓகே அப்படின்ட்டு அப்படியே மறுபடியும் ஹேரெல்லாம் ஒரு மாதிரி களைச்சி விட்ட மாதிரி மெஸ்ஸியாக வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வர்றாரு. கையில் மொபைல் அப்படியே அந்த மெசேஜை தான் பார்த்துக்கிட்டே வர்றாரு. அண்ட் இதை பக்கம் ஜேகே படியில் இருந்து கீழே இறங்கி வர்றதை பார்த்ததுமே ஜேகே அப்பெல்லாம் ஜேகே வந்துட்டியா, கிளம்பலாமா அப்படின்னா எங்கேயா என்ன ஜேகே சொல்லிகிட்டு இருக்கா, ஸ்கூலுக்கு கிளம்பல. ஸ்கூலுக்கா? எதுக்கா? இன்றைக்கி ஸ்கூல் இருக்கு, உனக்கு லீவ் இல்லை தெரியும்ல ஜேகே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. தெரியும். இன்றைக்கி நான் ஸ்கூல் போகல. ஏன்? பார்த்துட்டு தானே இருக்கீங்க, கையில் பார்த்தீங்கள்ல, காலில் பார்த்தீங்கள்ல அடிபட்டிருக்கு, அதனால் ஸ்கூல் போகல, எனக்கு லீவ். எனக்கு இல்லை, அது காயம் சரியாகிற வரையும் லீவ் தான் நான். ஓ, காயம் சரியாகிற வரையும் லீவா? சரி ஓகே. காயம் சரியாகணும் அப்படின்னாக்கா நீ ஒழுங்காக வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும், கொடுக்குற மாத்திரையால் சாப்பிடணும்ல. நீ இப்போ எங்கே போகிற? இங்கே ரெடி ஆகிட்டு கிளம்புற மாதிரி தெரியுது. ஓ அதுவா, அடிபட்டிருக்குல்ல, நேற்று கண்டு போட்டது, எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்ல, அதான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஓ ட்ரெஸ்ஸிங் பண்ண நீ ஹாஸ்பிட்டல் போகிற, அதிசயமாக இருக்கு.
அப்படின்ற மாதிரி ஜேகேவுடைய அப்பா கேட்குறாங்க. என்ன ஜேகே எப்போ ஹாஸ்பிட்டல் போகணுன்னா இல்லாத ரகலையெல்லாம் பண்ணுவார், வர முடியாதுன்னுட்டு. ஜேகே ஹாஸ்பிட்டல் போகணும், அந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கணும். அப்படிங்கும்பொழுது அவருக்கு வந்து அந்த பழைய தாட்ஸ் வந்து நிறைய ஞாபகம் வரும். கவுன்சிலிங் கொடுப்பாங்க இல்லையா, அது அந்த மாதிரி எல்லாம் டைமில் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவருக்கு சுத்தமாகவே பிடிக்காது அந்த கவுன்சிலிங் போகிறதெல்லாம். அண்ட் இப்போது வாலண்டியராக நம்ம ஆள் வந்து அதுவே ரெடி ஆகிட்டு கிளம்பிருக்கிறத பார்த்ததும் ஜெக்கேவுடைய அப்பாக்கெல்லாம் ஒரு டவுட் ஆகி போச்சு. என்னத்துக்கு இவன் வாலண்டியராக போவான் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ட்டு. அண்ட் இப்போது ஜெக்கேவுடைய அப்பாவோ, ஜெக்கே நான் வேணா நர்ஸை வந்து வீட்டுக்கே வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ண சொல்கிறேன், நீ ரூமுக்கு போ அப்படின்னா. முடியாது, தானே கிளம்பிட்டேன்ல, நானே பார்த்துக்கிறேன், நீங்களாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கிளம்ப. ஜேகே ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியாதா டேட், சும்மா ஜேகே ஜேகேன்னுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மதிப்பு மரியாதையே இல்லாத பாட்டுக்கு அது வந்து கிளம்ப. அண்ட் இப்போது ஜேகேவுடைய அப்பாவோ அப்படியே பின்னாடி ஒரு 2 பாடி கார்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. எஸ் சார் அப்படின்ட்டு அதுங்களும் பவ் பண்ணிட்டு அதுங்களும் வந்து அப்படியே ஜேகே கூட தான் போதுங்க. அண்ட் ஜேகே போயிட்டு காரில் ஏறி உட்காந்ததுமே அந்த 2 பாடி கார்டில் ஒரு பாடி கார்டு வந்து காரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜேகேவை பின்னாடி திரும்பி ஒரு லுக் விட்றாங்க. ஜேகே பார்த்தா இத்தனை நாள் வந்து அப்படியே வெறப்பாக முறப்பாக இருக்கிற பிள்ளை இன்னைக்கு பார்த்தா அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டு ஒரு பன்னி ஸ்மைல் வேற, அப்படியே சை வேற ஆகுது. ஒரு ஃபிங்கர், அந்த தம் ஃபிங்கர் அப்படியே ஒரு மாதிரி வாயில் கடிச்ச மாதிரி லைக் ஷையாக வரல, அந்த மாதிரி தான் கண்ணாடியில் ஒரு கையை வச்சுக்கிட்டு கண்ணாடியில் அப்படியே கையை வச்சுக்கிட்டு அந்த தம் ஃபிங்கர் அப்படியே பல்லில் கடிச்ச மாதிரியே அந்த மெசேஜே பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு இருக்காரு. என்ன அந்த ஃபோனில் இருக்குன்னு பார்த்தா, இப்போ நம்ம வாட்ஸ்அப்லலாம் டிபி வைப்போம்ல, அதில் நம்ம பிக்கெல்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி தான் அந்த பக்கம் நம்மட்டே க்யூட்டாக இருக்கிற மாதிரி. லைக் இந்த ஸ்வெட்டர்லாம் போடுவோம்ல, லைக் இந்த ரேபிட்டு ஸ்வெட்டரு, இந்த கேட்டி ஸ்வெட்டரு, இந்த மாதிரிலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம டே வந்து ஒரு பியர் ஸ்வெட்டர் போட்ட மாதிரி ஒரு அழகாக ஒரு பிக் இருக்குது. அந்த பிக்கு தான் நம்ம டே வந்து அதில் டிபியாக வச்சுருக்காரு. அந்த பிக்கை தான் பார்த்து பார்த்து நம்ம ஜேகே சிரிச்சிட்ருக்காரு. அண்ட் இப்போ ஜேகே சிரிக்கிறத இந்த 2 பாடி கார்ட்ஸ் பார்த்ததுமே அவங்களுக்கு வந்து பக்கோங்குது. ஏன்னாக்கா வினோதமாக இருக்குதான் இப்போ நடக்கிறதெல்லாம், இதெல்லாம் பார்க்க வினோத சிரிப்பாக இருக்கும். அது வந்து முத்தி போச்சு போல அப்படிங்கிற மாதிரி அதுக்கு 2 அப்படி பார்வையிலே பேசிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் முத்தத்தில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வேகமாக கார் எடுத்துன்னு ஓட. ஆல்ரெடி வந்து ஜேகேவே வந்து நினச்சிருந்துருப்பாரு வேகமாக போக சொல்லான்னு. இப்போ இதுங்களே வந்து வேகத்தில் ஓட்ட. ஓகே ஓட்டட்டும், வேகமாக போனால் சீக்கிரமாக அவங்ககிட்ட போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஆக்சுவலி வந்து இப்போ நர்ஸை வர சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா ஜேகேவுடைய அப்பா. இப்போ நர்ஸை வர சொன்னாக்கா எப்படி தேவை பார்க்க முடியும் நம்ம ஜேகேவால்? அதுக்கும் மேலே ஜேகே வந்தாலுமே நான் ஹாஸ்பிட்டல் போகணும், பேஷண்ட் வெயிட் பண்ணுவாங்க, டியூட்டி டைம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவார்ல, அதனால தான் கிளம்பிடுவார்ல. அண்ட் இப்போது நம்ம ஜேகேவே ஹாஸ்பிட்டல் போயிட்டா அவருக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் நம்ம ஜேகே வந்து டே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு நினப்பு. அதனால தான் வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கூட வேணான்ட்டு வாலண்டியராக வந்து வம்பிழுத்து வேணாம்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு நம்ம பிள்ளை. அண்ட் இப்போ இந்த காரில் பார்த்தா பிள்ளை அப்படியே வந்து ஃபோட்டோவை பார்த்து ஒரு ஸ்மைலு, அப்படியே ஒரு மாதிரி பக்கத்தில் நம்மளோட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரே கனவு. அண்ட் இந்த பக்கம் கனவு கண்டு வந்து பல்ல காட்டுறதெல்லாம் இந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ பயமாக்குது. காரில் ஆண்டு இருக்கும் போது முத்தி போயிடும் பேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வேகமாக போக நம்ம ஜேகே அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அவர் அந்த ஃபோட்டோவை தான் பார்த்துட்ருக்காரு. அண்ட் ஒரு வழியாக வந்து 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் சேர வேண்டிய நம்ம ஜேகே பார்த்தா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்தில் வந்து கொண்டு வந்து இந்த பாடி கார்ட்ஸ் விட்டுட்டாங்க. டிராஃபிக்கில் எங்கேயும் அந்த சிக்னல்லாம் மாட்டக்கூடாதுன்ட்டு வண்டியெல்லாம் மட்டும் வேகமாக வந்திருக்கும். அண்ட் அதெல்லாம் ஜேகே கண்டிக்கவே இல்லை. எப்படியோ 1/2 ஹவரில் வந்துட்டோம் அப்படின்ட்டு அப்படியே அந்த ஃபோனெல்லாம் எடுத்து பேக்கில் போட்டுக்கினேன் அப்படியே ஒரு வீர நட தான். பின்னாடி நம்ம பாடி கார்ட்ஸ் 2 அப்படியே வர்றேன். அப்படியே பின்னாடி திரும்பி எங்கே வரீங்க? பாஸ் சும்மா உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா, அதெல்லாம் எங்களுக்கே தெரியும் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் ஓகே பஸ் அப்படின்ட்டு அங்கேயே நின்றுட்டாங்க. அண்ட் இப்போ பார்த்தா நம்ம ஜேகே முன்னாடி போக பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நம்ம பாடி கார்ட்ஸும் வந்துக்கிட்டு கிடக்குறாங்க. அண்ட் இப்போது ஜேகேக்கு வந்து டேவுடைய கேபின் எதுன்னு தெரியும் இல்லையா, ஏன்னா ஆல்ரெடி பழைய டாக்டர் இருந்த இடத்துக்கு தானே நம்ம டே வந்திருக்காரு. அண்ட் இப்போது நேராக போயிட்டு அந்த கேபின்குள்ளே வந்து அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போக பர்மிஷன் கேட்டு தானே போவாங்க, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு. பட் நம்ம ஜேகே அதெல்லாம் எதுவும் கேட்கல. அவர் பாட்டுக்கு அவர் வந்து அவர் பெட்ரூம்குள்ளே போகிற மாதிரி அப்படியே அந்த கேபின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே உள்ளே பார்த்தா இப்போ தான் நம்ம டே வந்து உள்ளே வந்திருப்பார். ஆக்சுவலி இன்றைக்கி டே எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சிருந்துருப்பார். ஏன்னா நைட்டு கொஞ்சம் பேஷண்ட் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நைட்டு லேட்டாக தான் போயிருந்திருப்பார் நம்ம டே வீட்டுக்கு. அண்ட் கொஞ்சம் அப்படியே ஃபோனெல்லாம் பார்த்துக்கிட்டு
அப்படியே டிவியெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம டேவுமே லேட்டாக தான் தூங்கி இருந்திருப்பாரு. அண்ட் எந்திரிச்சது லேட்டு. அண்ட் இப்போ ஹாஸ்பிட்டல் 9 வர வேண்டியது 9:30 ஆயிடுச்சு. அண்ட் இப்போ 9:30க்கு தானே நம்ம செக்கும் வந்திருப்பாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டே வந்திருப்பாரு, அப்புறம் செக்கே வந்திருப்பாரு. இப்போ டே அப்போ தான் போயிட்டு உட்காந்து ஒரு 5 நிமிஷம் ஆகியிருந்திருக்கும். அதுக்குள்ளே பார்த்தா யாரோ ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார வர்ற யார் அப்படிங்கிற மாதிரி நர்ஸாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே நம்ம நிமிர்ந்து பார்க்குறாரு. பட் உள்ளே வர்றது நம்ம செக்கையும் பார்த்ததுமேட்டேக்கு ஒரு ஸ்மைல் வருது. என்ன நேற்று பார்த்துருப்பார் இல்லையா, சின்ன பையன் வேறையா, டேவை பொறுத்தவரையும் சின்ன பையன். அதனாலேயே ஜேகே நீயா, நீ எப்படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வா உட்காரு வா அப்படின்ட்டு கூப்பிட்டு உட்கார வைக்க நம்ம ஜேகேக்கு டேவை வந்து லைக் டேக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னதுமே செம்ம ஹாப்பி. ஏன்னா ஒரு சில டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டை மறந்துடுவாங்களா, பேஷண்ட் நேம் எல்லாம், பேஷண்ட் ஃபேஸ்லாம் ஞாபகம் வரும், பட் நேமெல்லாம் ஒரு சிலர் மறந்துடுவாங்கல்ல. அந்த மாதிரி மறந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பயத்தில் இருந்துருப்பாரு. பட்டு ஜெகேனிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சதும் அம்மன்ட்டு ஆனந்தம் பார்த்தியா, என் ஒய்ஃபு என் பேர் பரவாயில்ல, என் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் பேரை நல்லா தான் ஞாபகம் வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போவே கணவன் மனைவி ரேஞ்சுக்கு வந்து நம்ம ஜேகே யோசிச்சுட்டாரு. அண்ட் இப்போ ஜேகே வந்து அப்படியே ஒரு ஸ்மைலோட க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து அந்த சேரில் தான் உட்கார. என்ன ஜேகே இன்னும் விஷயம், இவ்வளோ காலையில் வந்திருக்கேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கா. அது அது ஐயோ வாய்ஸ் வேறு மாற மாட்டேங்குது, அது அப்படின்ட்டு டீப் வாய்ஸ் தான் வருது. இப்போது டேக்கிட்ட வேறு மாதிரி வருள்ள வாய்ஸ். இப்போது ஜேகே வாய்ஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அது ட்ரெஸ்ஸிங் பண்ண வந்தேன், கையில் அடிபட்டிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ ட்ரெஸ்ஸிங்கா, சரி ஓகே நர்ஸ் வந்து தான் நான் கூப்பிட்டு பண்ண சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னா. இல்லை எனக்கு நீங்களே பண்ணி விடுங்களா அப்படின்னா. நானே வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமாம் எனக்கு டேட்டே நீயே பண்ணி விட ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக ஒரு மாதிரி கேட்க. சரி ஓகே ஜேகே நானே பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம எந்திரிச்சு வராரு. அந்த மெடிக்கல் கிட்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து இன்னொரு சேரில் உட்காந்துக்கிட்டு அப்படி நம்ம ஜேகே கைக்கு அந்த மருந்தெல்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இப்போது க்யூட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இப்போது ஒரு மாதிரி அழகாக இன்றைக்கி ரெடியாக இருக்காருல்ல நம்ம ஜேகே. நேற்று பார்த்தது ஒரு ரகட் ஃபேஸாக இருந்திருக்கும், இன்றைக்கி மேக்கப்பெல்லாம் போட்டு ஒரு மாதிரி நல்லா க்யூட்டாக இருக்கா. நம்ம ஜேகேக்கு ஷையாவது க்யூட்டுனதுமே அப்படியே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம ஜேகே கீழே தலையை குளிஞ்சுதான் ஷை ஆகிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இதை பார்க்க நம்ம டேக்கு ஒரே ஸ்மைல் தான். அண்ட் அப்படியே மெதுவாக ஜேகே கையை பிடிச்சி அந்த கட்டெல்லாம் அப்படியே கட் பண்ணி தான் எடுக்கிறாரு. அண்ட் இப்போது அந்த ஊண்டெல்லாம் பார்க்குறாரு. ரொம்ப ஆழமாக அப்படின்னாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு அடிபட்டிருக்கு. அண்ட் இப்போது அப்படியே அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மெதுவாக லைக் இந்த ஊதி பண்ணுவாங்கள்ல, குழந்தைங்களுக்கெல்லாம் வலிக்கக்கூடாதுன்னுட்டு அம்மாங்க, அந்த மாதிரி மெதுவாக ஊதி நம்ம வந்து அப்படியே அந்த ஆயில்மெண்ட்டு அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அந்த க்ளீனெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு மறுபடியும் மெதுவாக அப்படியே அந்த கட்டு வலிக்காத மாதிரியே போட்டு விட்றாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு வலிக்குதானா, நம்ம ஜேகே கண்ணு மொத்தமும் நம்ம மேலே தான் இருக்காரு. ஏன்னாட்டே நேற்று கூட நம்ம ஜேகே வந்து மயக்கத்தில் இருக்கும்பொழுது தான் நம்ம அந்த கட்டெல்லாம் போட்டிருந்துருப்பாரு. இப்போது சுயநனவில் இருக்கார்ல, அப்படியே நம்ம கையை பிடிக்கிறது, அந்த கட்டை கலட்டுறது அண்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது. ஏன்னா இப்போ கையை அவர் மேலே படுதாமா, அதனால வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறந்தால் தான் நம்ம ஆளுக்கு லைக் வார்த்தை வரல நம்ம ஜேகேக்கு அந்த ஃபீலு. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மெய் மருந்து நம்ம டேவோடைய ஃபேஸை தான் அப்படியே பார்த்துக்கிட்டு கிடக்கிறாரு. இந்த பக்கம் டேக்கு அதெல்லாம் எதுவும் ஃபீல் ஆகலை. அவரை பொறுத்தவரையும் நம்ம ஜேகே சின்ன பையன், அவருக்கு இப்போ 29, நம்ம ஆளுக்கு வந்து 16. அதனால சின்ன பையனை தான் நம்ம நினச்சிக்கிட்டு கிடக்கிறாரு. அண்ட் கட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அண்ட் காலில் அண்ட் 2 கையிலையும் கால்லையும் எல்லாம் கட்டில் மாற்றி விட்டுட்டு ஓகே ஜேகே முடிஞ்சது அப்படின்ட்டு நம்ம போயிட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. அண்ட் அப்படியே பண்ணிட்டு வந்து அவருடைய சீட்டில் உட்கார. ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜேகே அங்கேயே உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா இப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா கிளம்பல நம்ம ஆள் அப்படியே உட்காந்துட்ருக்க. என்னாச்சு ஜேகே? ஒன்றும் இல்லையே. அவ்வளோதான், கட்டு மாற்றியாச்சுல, ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிச்சாச்சு, கிளம்பலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவை கேட்க. கிளம்பணுமா, இவ்வளோ சீக்கிரமாவா, ஐயோ அப்படிங்கிற மனசில் நினச்சிக்கிட்டு ஆமாம் நீ ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணல? என்ன, நான் உனக்கு வீசாட்டில் மெசேஜ் பண்ண தெரியுமா, நீ எனக்கு பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. ஓ வீசாட்லையா? ஓ சாரி ஜேகே, ஏன்னா நான் பார்க்கல போல். ஏன்னா மார்னிங் எந்திரிச்சது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் வரவும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ரெடி ஆகிட்டு இருந்தேன், அதனால தான் நான் வந்து
உன்னுடைய மெசேஜ் பார்க்கல போல், நான் பார்த்துட்டு நான் உனக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இனிமே பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாரு. ஓ, அப்போது எனக்கு ரிப்ளை பண்ணுவீங்களா? ஆ, பண்ணுறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து இந்த க்யூட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணால் நான் எப்படி ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன், அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் சீக்ஸை பிடிச்சிக்கல. நான் க்யூட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ சீக்ஸ் பிடிச்சி அமுத்தி பிடிச்சிட்ருக்காருல அப்படியே சொல்ல, ஆமா நீ க்யூட்டாக அழகாக இருக்க அப்படின்னுட்டு அப்படியே லைக் எனக்கு அப்படியே அந்த சீக்ஸ்லாம் பிடிச்சி கடிச்சி சாப்பிட்றலான் இருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பண்ணி மாதிரி இருக்க நீ, ஏன்னா நீ அந்தளவுக்கு க்யூட்டாக ஒரு முயல்குட்டி மாதிரி இருக்க அப்படின்ட்டு அப்படியே 2 கையிலையும் பிடிச்சி நம்ம ஜெக்கோட சீக்ஸை தான் அப்படியே பிஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ஜெக்கெல்லாம் அது பண்ண இன்னும் ஷையே இன்னும் வைக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ஜெக்கே ஒரு 2 கையும் எடுத்து அப்படியே டேவோடைய கையை தான் பிடிச்சிட்டு இருக்காரு, அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்க. அண்ட் இப்போது சரி ஓகே ஜெக்கே, பேஷண்ட் எல்லாம் வர டைம் ஆகிடுச்சு, நீ கிளம்புறியா வீட்டுக்கு? இப்போ பாரு உனக்கு காயம் இப்போ தான் ஆற ஆரம்பிச்சிருக்கு, நீ போயிட்டு வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி நான் மட்டையை சொல்ல. ஆ, முடியாது. ஏன், என்னாச்சு? நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு அப்படியே லைக் இருக்கமா நம்ம மட்டையோட கை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாரு ஒரு கையை. ஜெய்கே இந்த மாதிரி அடம் பிடிக்காது ஓகேவா, வீட்டுக்கு போயிட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் தான், வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. முடியவே முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு டே ஃபுல்லாக நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நின்றுட்டுருக்காருல்ல நம்ம டே. இப்போ நின்றுட்டுருக்க டேவுடைய ஹிப்பை சேர்த்து ஹக் பண்ணிக்கிட்டு அவருடைய ஃபேஸ் அப்படியே நம்ம டேவுடைய ஸ்டொமக்கில் தான் அப்படியே ஒரு மாதிரி வச்சிட்ருக்காரு. அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்காரா அப்படின்னாக்க நல்லா ஒத்து கவனித்தோம் அப்படின்னாக்க இப்போ நம்ம ஜேகே இப்போ ஹக் பண்ணிகிட்ருக்காருல அதெல்லாம் ஒரு சாக்கு, அப்படியே ஹக் பண்ணுற மாதிரியே நம்ம டேவுடைய ஃபேஸ் லைக் நம்ம டேவுடைய ஸ்டொமக்கில் அப்படியே ஸ்மெல் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அது நம்ம டேக்கு சரியாக ஃபீல் ஆகலை. அவருக்கு வந்து ஓகே சின்ன பையன் அடம் பிடிக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓகே ஓகே அப்படின்ட்டு அப்படியே தலையை தடவி கொடுத்துட்ருக்காரு. அந்த ஃபீலெல்லாம் நம்ம ஜெக்கவல்ல அப்படியே சொர்க்கத்தில் மிதக்கிறாட்டுக்குது. அண்ட் இப்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து இருக்கமா ஹக் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி ஒன் டே நான் இங்கே இருக்குவா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு க்யூட்டாக அப்படியே மேலே அண்ணாந்து நம்ம டே ஃபேஸை தான் பார்த்து கேட்க. சரி ஓகே, பட் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வீட்டில் சொல்லிட்டே அப்பா கிட்ட அப்படின்னா. சொல்லலையே, அப்பா நான் சொன்ன திட்டுவார், நீயே சொல்லலாம் டே ப்ளீஸ். சரி ஓகே நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே ஃபோன் எடுத்து, சார் செக் இன்னைக்கு ஒன் டே வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் என் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன் டே இங்கே இருக்கட்டுமா அப்படின்றது சொல்ல. என்னப்பா டே இந்த மாதிரி சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னா. எஸ் சார், ஜெக்கி இங்கே வந்து ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அப்படியே சொல்கிறாரு. சரி ஓகேப்பா, பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணா அப்படின்னாக்கா என்ன பண்ண அப்படின்றாங்க. ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜெக்கேவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேவுமே அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாரு, நம்ம டே பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு பக்கத்தில் ஒரு சேர் போட்டு நம்ம ஜெக்கே உட்கார வச்சுக்கிட்டாரு. அண்ட் இப்போ ஒரு நர்ஸுமே உள்ளே வராங்க. சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மைலோடு வர. ஏன்னா இப்போ அந்த நர்ஸுங்களுக்கெல்லாம் அப்படியே நம்ம டீம் மேலே ஒரு க்ரஷ் இல்லை, அப்படியே ஒரு உள்ளே என்ட்ரு ஆகும்பொழுதே ஒரு ஸ்மைலோடு தான் அப்படியே ஒரு ஃப்ளர்ட்டி ஃப்ளர்ட்டி லுக்கில் தான் வருங்க. அண்ட் இப்போது அந்த மாதிரி ஸ்மைலை பண்ணிக்கிட்டு உள்ளே ஒரு அடி எடுத்து வச்சதுமே நம்ம செக்கேக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் மாறுது. ஏன்னா இவ்வளோ நேரம் டீவை பார்த்து க்யூட்டாக பேசிகிட்டு இருந்திருப்பாரு, அப்படியே அந்த நர்ஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி சார் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்ததுமே நம்ம செக்கேக்கு அது என்ன வாய்ஸ் என்ன மோட்டிவ் அப்படின்ட்டு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்படியே டிவியை பார்த்து பேசிகிட்டு இருந்தவர் அப்படியே ஒரு டேர்னை போட்டு அப்படியே அந்த நர்ஸுக்கு ஒரு லுக்கை விட கதி கிளங்கிடுச்சு அந்த லுக்கிலே அந்த நர்ஸுக்கு. அப்படியே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சார் பேஷண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, சரி ஓகே ஒவ்வொருத்தராக அனுப்புங்க உள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போது ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பேஷண்ட்டாக வந்து நம்ம டே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜெக்கி கூட அவ்வளோவா நம்ம டே பேசவும் இல்லை, ஏன்னா இப்போ பேஷண்ட் வராங்கன்னா அவங்கள தானே பார்க்க முடியும். அண்ட் இப்போ அந்த நர்ஸுமே கூட தான் இருக்காங்க. இப்போது ஒர்க் டைமில் அந்த நர்ஸ் எல்லாம் அவ்வளோவா எதுவும் பண்ணல, நார்மல் டைமில் தான் அதை ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுங்க போல். அண்ட் இப்போ ஜெக்கே வர கூட இருக்காரா, அந்த நர்ஸுக்கு ஜெக்கேவை பார்க்கவே பயமாக இருக்குது, ஏன்னா ஜெக்கேவோட கேரக்டர் நல்லாவே தெரியும்ல அந்த லேடிக்கு. அதனால ஜெக்கேவை பார்த்தாவே கை காலெல்லாம் நடுங்குறாட்டுக்குது நம்ம அந்த நர்ஸுக்கு. அண்ட் இப்போது ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு, கேன்டீன் தான் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம நம்ம ஜெக்கிக்கு வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவருடைய காசில் அவர் எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. அந்த பனானா மில்க் ஷேக்கு, லஞ்சு அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. 11 o'clock அந்த மாதிரி அந்த நர்ஸ் கிட்ட சொல்லி ஒரு காஃபியுமே நம்ம ஜெக்கிக்கு வாங்கி கொடுத்துனுப்பாரு. அண்ட் இப்போ லஞ்ச் டைமில் லஞ்செல்லாம் சாப்பிட வச்சு அழகாக க்யூட்டாக டேப்லெட்ஸ் எல்லாம் அவரே எடுத்து கொடுக்குறாரு. இந்த பார்த்து கவனிக்கிறது நம்ம ஜெக்கிக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அண்ட் லஞ்சுமே அவரே ஊட்டியும் விட்றாரு. இப்போ ஊட்டி ஊட்டும் பொழுது நம்ம ஜெக்கேக்கு ரொம்ப ஒரு மாதிரி லைக் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும்ல,
அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஜேகேக்கு இந்த மாரி பாசமா ஊட்டி விட்டு யாரையுமே அந்த மாரி ஊட்டி விட்டுருந்துருக்க மாட்டாங்க. அவங்க அப்பாவுமே ஊட்டி விட வந்தாலுமே நம்ம ஜேகே அதெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாரு. ஏன்னா ஒரு மாதிரி அவரு ரக்கடா ஒரு மாதிரி இருந்திருப்பாரு. பட் இப்போ டே ஊட்டி விடுறதெல்லாம் அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு. அவங்க அம்மாவையே வந்து நம்ம டேவுடைய லைக் உருவத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது நம்ம ஜேகேக்கு. அண்ட் இப்போது ஜேகே பக்கத்தில் தான் நம்ம டே உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஜேகேக்கு அப்படியே கண்ணு கலங்குது. நம்ம டே அதில் பார்க்கல. அப்படியே ஊடி விடுற மாதிரி லைக் இன்னொரு ஸ்பூன் எடுத்துகிட்டு போக அப்படியே நம்ம ஜேகே டேவை இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்குற மாதிரி சொல்ல, என்னாச்சு ஜேகே அப்படின்ட்டு அப்படியே தலையை தடவி விட. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இவ்வளோ ஒருத்தர் கேராக ரொம்ப இவ்வளோ கேராக ஒரு லவ்வாக எனக்கு இந்த மாதிரி ஃபுட்டு ஃபீட் பண்ணுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இது வரையும் யாருமே இந்த மாதிரி ஃபீட் பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்ல. பட் டேக்கே ஒரு நிமிஷம் கண்ணு கலங்கிடுச்சு. ஏன்னா அவருமே அந்த நிலமையில தானே இருந்திருப்பார். அண்ட் இப்போது ஓகே நான் தான் இருக்கேன்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே தலையெல்லாம் தடவி கொடுத்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டேன், இதை சாப்பிடு அப்படின்ட்டு அப்படியே ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம டேவுமே சாப்பிட்டு முடிச்சிருந்துருப்பார். அண்ட் இப்போது நம்ம ஜேகே லைக் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேன்டீன் வெளியே வரும்போது அப்படியே நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, டேவுடைய கையை தான் இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. என்னாச்சு? ஆ ஒன்றும் இல்லை, ஏன் நான் கை பிடிக்கூடாதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு கை அப்படி அழகாக பிடிச்சிக்கிட்டு லைக் கப்பல் நடந்து போவாங்கல்ல, நம்ம டேக்கு எப்போவுமே ஒரு மாதிரி கையை பிடிப்பாங்களே இந்த ஃபிங்கர்ஸ் கோர்த்த மாதிரி, அந்த மாதிரி நம்ம ஜேகே தான் கையை பிடிச்சிட்ருக்காரு. அண்ட் அப்படியே நம்ம டே அவருடைய கேபினுக்கு வந்துட்டார். ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் மறுபடியும் பேஷண்ட்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறாரு நம்ம டே. அண்ட் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜேகேக்கு ஜூஸு அந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுத்து ஈவினிங் ஆகிடுச்சு, ஒரு 4 ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாரு, ஜேகே இப்போ நீ வீட்டுக்கு போகிற டைம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா 4 o'clock ஆகிட்டு நீ கிளம்புறியா வீட்டுக்கு அப்படின்னா, இல்லை நான் உன் கூடவே வரேனே வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு குண்டை போட அவ்வளோதான் பக்கோன்னு ஆயிடுச்சு நம்ம டேக்கலாம். ஜேகே என்ன பேசிகிட்டு இருக்க ஜேகே, இப்போ உனக்கு வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. அப்பா வந்து ஆல்ரெடி எனக்கு கால் பண்ணிட்டாரு, இன்னும் ஜேகே கிளம்பலையான்னுட்டு, கிளம்பு அப்படிங்கிற மாதிரியே சொல்லி அப்படியே தலையெல்லாம் தடவி கொடுத்து சீக்ஸ் எல்லாம் கிள்ளி அப்படியே அனுப்பிவிட. ஜேகேக்குள்ள மனசே இல்லை, ஐயோ நான் போகணுமா அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் இப்படியே வெறப்பாக இருந்து பிள்ளை அப்படியே குழந்தையாட்ட அப்படியே மனசுக்குள்ளேயே குமுறுது. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே நம்ம டே கையை விடவே மனசு இல்லை. பட் இருந்தாலும் அப்படியே கஷ்டப்பட்டு விட்டுது, அப்படியே கிளம்புறாரு. பின்னாடி அப்படியே திரும்பி பார்க்க, சரி ஜேகே பாய் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம டே அனுப்பி விட்றாரு. நம்ம ஜேகேவுமே அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக போட் பண்ணிக்கிட்டே அந்த ரூமுக்கு வெளியே வர்றாரு. அண்ட் வெளியே அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்ததுமே அப்படின்ட்டு அப்படியே ஃபேஸ் எல்லாம் வரப்பாயிட்டு அப்படியே கோபத்தில் அப்படியே வந்து ஏறி உட்காந்துக்க வண்டியில் அப்படியே காரம் கிளம்புது. அந்த பாடிகார்ட்ஸா, என்னடா இது, அந்த டாக்டரு கூட இருக்கும்போது நல்லா இருந்துச்சு அந்த மூஞ்சி, இப்போ அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததுமே ஆத்தா ஏறி மேலே உக்காந்துக்க நாட்டுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அதுங்க ரெண்டும் அப்படியே வந்து பேசின்னு வருதுங்க. அப்படியே வண்டி தான் போயிட்டுருக்கு. வீட்டுக்கும் போய் சேர்ந்தாச்சு நம்ம ஜேகே. அண்ட் இப்போ டைம் பார்த்தா 4:45 அந்த மாதிரி ஆகுது. ஜேகேவுடைய அப்பா இன்றைக்கி எங்கேயும் வெளியிலலாம் அவ்வளோவா போகலை, லைக் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. எனக்கு இப்போ ஜேகே இன்றைக்கி ஸ்கூல் போகலையா, சரி மகன் வீட்டில் தானே இருக்கான், நம்மளும் இன்றைக்கி வீட்டில் இருக்கலாம் அப்படின்ட்டு எல்லா ஒர்க்கையும் மீட்டிங்கில் இருந்து எல்லாத்தையுமே அப்படியே லேப்டாப்பில் வீட்டில் இருந்தபடியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய செக்ரட்டரி எல்லாம் வீட்டுக்கே வர சொல்லிட்டு இப்போது கிட்டத்தட்ட வந்து 5 மணிக்கிட்ட நம்ம ஜேகே வர. ஜேகேவுடைய அப்பாக்கெல்லாம் ஒரே வினோதமாக்குது, என்ன மகன் பண்ணுறோம் அப்படின்ட்டு மாதிரி. பட் எதுவும் கேட்டுக்கல. அண்ட் அப்படியே லைக் விட்டுட்டாரு. சரி ஓகே கேட்டால் அவன் கோவப்படுவான்னுட்டு அப்படியே விட்டுட்டாரு. இப்போ ஜேகே மேலே போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அப்படியே லைக் பெட்டில் தான் உட்காராரு. அண்ட் பக்கத்தில் பார்த்தா அந்த டேபிளில் அந்த பனானா மில்க் ஷேக் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஜேகே வந்திருப்பார்ல, ஹாலில் நிற்கல, நேராக விறுவிறுன்ட்டு புள்ள மேலுக்கு வந்துடுச்சு. வந்ததுமே பனானா மில்க் ஷேக் இல்லை, அதை அந்த மெய்டு கொண்டு வந்து அந்த நானே கொண்டு வந்து அப்படியே அந்த டேபிளை வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை எடுத்து அப்படியே சிட் பண்ணிக்கிட்டு மொபைல் எடுத்து பார்க்குறாரு. அண்ட் இப்போது அந்த மெசேஜ் அதெல்லாம் பார்க்குறாரு. பட் எதுக்குமே இன்னும் ரிப்ளை வரல, ஏன்னா டே அங்கே பிஸியாக இருக்கார் ஹாஸ்பிட்டலில். அண்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்ட்டு டிவி பார்க்குறது, ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட டைம் இப்போ 6 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம ஜேகேக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ டேவுடைய டியூட்டி டைம் 6 o'clock முடிஞ்சிருக்கும். இப்போ 6 o'clock மேலே அப்படின்னா நம்ம டே வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவார். இப்போ தான் மொபைல் எடுத்து மார்னிங் நம்ம ஜேகே சென்ட் பண்ண அந்த மெசேஜ் எல்லாமே நம்ம டே பார்க்குறாரு. கிட்டத்தட்ட டைம் வந்து 6:15. அண்ட் இப்போது காலையில் ஹாய் டேட்டி அப்படின்னு மாதிரி மெசேஜ் வந்திருக்கும்ல, அதுக்கு இப்போது
ஹாய் ஜேகே அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கிட்ட இருந்து மெசேஜ் வர, அது எப்படா வரும் எப்படா வரும்னுட்டு நம்ம ஜேகே காத்துட்டு இருந்திருப்பாரு. லைக் அந்த மெசேஜ் அவருடைய மெசேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ மேலே டைப்பிங், இப்போ அவங்க நேமுக்கு கீழே வாட்ஸ்அப்பில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆன்லைன் டைப்பிங் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும்ல. இப்போ டைப்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நமக்கு தான் மெசேஜ் பண்ண டைப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. அதுக்குள்ளே நம்ம செக் என்ன பண்ணுறோம், அதோடி இவனை பார்த்துட்டு இருக்கோன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு டக்குனு வெளியே வந்துருப்பாரு வாட்ஸ்அப்லேருந்து, லைக் அந்த வீச்சேட்லேருந்து. அண்ட் இப்போது நம்ம டே பார்க்குறாரு, ஆன்லைனில் தானே இருந்தான், மறுபடியும் வெளியே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹாய் செக்கே அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வருது. அண்ட் அதை பார்த்ததுமே அவ்வளோதான், என்னவோ ஐ லவ் யூ மெசேஜ் வந்தாட்டம். நம்ம சேக்கியாவுக்கு அம்முட்டு ஆனந்தம், அப்படியே பெட் மேலே ஏறி நின்று ஜம்ப் பண்ணிட்டு இருக்காரு ஹாப்பியில். அண்ட் இப்போது அப்படியே டக்குன்னு ரிப்ளை பண்ணிட்டு கூடாதுன்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹாய் டே டே அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு மெசேஜ் இங்கேருந்து. வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, இன்னும் இல்லை செக்கே அப்படின்ட்டு அந்த பக்கம் இருந்து, என்ன பண்ணிகிட்ருக்கா? பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சேக்கே. ஓ இன்னும்மா பஸ் வரல, வேணா நான் வேணா உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்குவா? நோ, நானே போய்க்கிறேன், பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே ஓ ஓகே அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் இருந்து நம்ம டேக்கிட்ட இருந்து. அண்ட் இப்படியா அதுங்கிறேன்டோ அப்படியே லைக் இந்த வீசாட்லேயே மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் டேக்கு பஸ் வருது, அவருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு ஓகே ஜக்கே நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டேன், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ ஏன் என்னாச்சு, ஏதாச்சும் ஒர்க்கா அப்படின்ற மாதிரி கேட்கா. ஆமாம் ஜக்கே கொஞ்சம் ஒர்க், போயிட்டு ஃப்ரெஷ் ஆகணும், அடுத்து குக் பண்ணணும், வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல, ஓ ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜக்கே ஓகே நீட்டாரு. அண்ட் இப்போ நம்ம டே ஃபோனை கட் பண்ணிவிட்டு போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வீடெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணுறாரு. அண்ட் லைட்டாக அவருக்கு டின்னர் மட்டும் குக் பண்ணிவிட்டு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு, மொபைலெல்லாம் போய் எதுவுமே பார்க்கல, டிவி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து 7:30 இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம செக் ரூமில் பார்த்தா ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக போகிறானா, ஐயோ அப்படின்ட்டு நம்ம ஆளுகள்லாம் ஐயோ ஒரு மாதிரி என்னமோ பண்ணுது. லைக் நம்ம ஜெய்கே நம்ம டே ஃப்ரெஷ் ஆகிற அப்படின்னு தோணும், நம்ம செக்கேக்கு என்னென்னமோ பண்ணுது. ஆஹா ஐயோ கூட இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படி இப்படிங்கிற மாதிரி, என்ன பண்ணிகிட்ருப்பான் அப்படிங்கிற மாதிரி, ஃப்ரெஷ் ஆகிட்ருப்பானோ அப்படின்ற மாதிரி பல யோசனைகள் நம்ம ஜேகேக்கு. அப்படியே டைம் போகுது. டின்னர் வந்து அந்த நானி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஜேகே வரல அப்படின்னதுமே அப்படியே ரூமுக்கு எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் ஜேகேவுமே அப்படியே ரூம்லேயே சாப்பிட்டு அண்ட் அப்படியே படுத்துட்டாரு. அண்ட் எப்பவும் போல் நம்ம ஜேகேவோட நம்ம டேயோட ஃபேஸ் லைக் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் பிள்ளை லீவ் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி சொல்லிடுச்சு நான் தான் கை புண்ணெல்லாம் நல்லா ஒரு வெறி ஸ்கூல் போக மாட்டேன்ட்டு. அண்ட் லைக் விறுவிறுன்னிட்டு 8:30 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு ஓடி வருது பிள்ளை. ஆஹா மகன் ஸ்கூலுக்கு தான் கிளம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தமாக அவங்க அப்பா எந்திரிக்க பார்த்து யூனிஃபார்ம் இல்லை, கலர் ட்ரெஸ்ஸு. ஜெக்கே ஸ்கூல் பிள்ளை, கையில் புண்ணாக இருக்குது, கையில் புண்ணு இருக்குது, ஸ்கூல் போலையானா எப்படி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி எப்போ கிளம்புற, இப்போ எங்கே கிளம்புற? ஹாஸ்பிட்டலுக்கு கை ட்ரெஸ்ஸிங் பண்ணோம்ல, காலெல்லாம் பாருங்கள், அது வீட்டிலே பண்ணிக்கலாமே, வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. இது வந்து நம்ம ஜிக்கே அப்பாவுடைய மனசில் ஏதோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது, மகன் ஏதான கோக்கு மக்க வேலை பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் அவர் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் தான் போகிறான்னு கண்டிக்கல. அண்ட் இப்போது அப்படியே நம்ம ஜிக்கே வந்து 8:30 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டார்ல, 1/2 hour அதே டிரைவு தான். கரெக்டாக 9 o'clock தான் நம்ம டேக்குமே டைமிங்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. அண்ட் அவருமே வந்துட்டார். இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 9க்கு இல்லை 8:45 நம்ம டே வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருப்பார். இப்போது அந்த நர்ஸுங்கெல்லாம் இருக்குதுங்கள, அதுங்கெல்லாம் சமயம் ஒரு மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு டே கூட ஜாலியாக பேசிட்டு அப்படி ஒரு மாதிரி லைக் 2-3 நர்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு லைக் கையை தட்டி பேசிக்கின்னு ஒரே புன்னகை தான் அத்தனைக்கும். அண்ட் இப்போ நம்ம டே அவருடைய கேபினில் தான் உட்காந்துட்ருக்காரு. அண்ட் எப்பவும் போல் அந்த நர்ஸ் தான் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க சார், சாப்பிட்டீங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி ஓவர் ஸ்மைலை போட்டு பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் எப்பவும் போல் கரெக்டாக ஷார்ப்பாக 9 o'clock நம்ம ஜெய்கே அந்த கேபினை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. அதை பார்த்ததுமே அந்த நர்ஸுக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. இந்த பக்கம் நம்ம டேக்கு ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு ஸ்மைலோட ஜெக்கே வா ஜெக்கே அப்படின்னா, டே இன்னைக்கு நீ சீக்கிரம் வந்துட்டியா என்ன? ஆமாம் நான் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன். இன்னைக்கும் ஏன் எனக்கு மெசேஜுக்கு நீ ரிப்ளை பண்ணல அப்படின்னா, பட் டேக்கு மார்னிங் டைமில் எப்படி டைம் இருக்கும், ஏன்னா எந்திரிக்கணும், அவர் பிரேக்ஃபாஸ்ட்டு சமைச்சு சாப்பிட்ணும்.
லைக் அவரும் ரெடி ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படின்றதுனால மார்னிங்கில் அவ்வளோவா நம்ம டேக்கு டைம் இருக்காது. அதனால சாரி ஜேகே, நம்ம பார்க்கல, மார்னிங் டைமில் எனக்கு டைம் இல்லை, அதனால தான் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், ஆனால் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு குட் மார்னிங் ஆச்சு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே நான் இனிமேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போது அந்த நர்ஸை பார்த்து ஒரு முறைக்க அது அள்ளு விட்டு வெளியே ஓடிய போச்சு, சார் நான் வெளியே நிற்கிறேன் அப்படின்ட்டு, ஏதாச்சும் தேவைன்னு கூப்பிடுங்க அப்படின்ட்டு அது ஓடி போச்சு வெளியே. அண்ட் அன்றைக்கி டேவுமே அப்படியே போகுது. நம்ம ஜேகே நம்ம டேவை ஒரு நிமிஷம் கூட தனியாக விடுறதில்ல. இப்போது டே ரெஸ்ட் ரூம் போகிறாரு அப்படின்னா எப்போவுமே டாக்டர் ரூமுக்குள்ளாரியே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே போனாலும் அப்படியே டோர் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு, டே 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 என்ன பண்ணுற, சீக்கிரம் வெளியே வா, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு டோர்கிட்டே நிற்கிறது. இப்போ பேஷண்ட்டை வந்து கொஞ்சம் ப்ரைவேட்டாக வந்து ஒரு செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது கூட பக்கத்துலேயே லைக் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா கூட ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கமே நின்றுக்கிட்டு டேன்ட்டு நம்ம டே கூட பேசிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம டே வந்து அந்த டே ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் நம்ம ஜேகே பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம டே கூட. நம்ம டேவுமே எதுவும் சொல்லலை, சின்ன பையன் அப்படி தான் இருக்கான் போல், சின்ன பையன் அவன், லைக் நம்ம கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறதுனால ரொம்ப அட்டாச்சாக ஆகிட்டான் நம்ம கூட அப்படின்ட்டு நம்ம டே எதுவும் சொல்லலை. அண்ட் ஈவினிங் ஆனதுமே அதே மாதிரி ஆஃப்டர்நூனுமே ஃபுட்டு ஊட்டி விட்டுருப்பார் நம்ம டே. ஈவினிங் ஆனதும் அப்படியே மாதிரி ஒரு 4 o'clock நம்ம டே அனுப்பி விட்டார். ஓகே ஜேகே பாய் நீட்டா. இன்னைக்கு ஜேகே என்ன பண்ணிட்டாரு, பாய் அப்படின்னதுமே பாயா அப்படின்ட்டு அப்படியே வந்து பக்கத்தில் நம்ம டேவை அப்படியே லைக் செஸ்ட்டோடு சேர்த்து ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கு போகவே மனசில் டேட்டு, இங்கே இருந்துட்டு வா அவங்க கூடவே அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். உனக்கு வீட்டுக்கு போக டைம் ஆகிடுச்சு, அங்கே அப்பா உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நீ கிளம்பு அப்படின்ட்டு அப்படியே ஹக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு பாய் அப்படின்ற மாதிரி அப்படி சீக்ஸை கிள்ளிட்டு தலையை தடவி கொடுக்க, லைக் அந்த ரப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டா, ஓகே அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜேகே கிளம்பிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ பார்த்தா பையபுள்ள 8:30 மணிக்கெல்லாம் ரெடி வர்றது, 6 மணிக்கெல்லாம் நின்றுக்குது கிச்சனில். மெய்ட்ஸுக்கு கார்ட்ஸுக்கு இன்க்ளூடிங் அவங்க அப்பாக்கெல்லாம் மினி ஹார்ட் அட்டாக்கு டெய்லி வருது நம்ம ஜேகேவால். அப்படியே அந்த பாடி கார்ட்ஸ் மெய்ட்ஸ் எல்லாம் வித்தியாசத்துக்கு பிறந்தவனே ஏன்டா இப்படியா உஜீவின் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன். எல்லாத்துக்கும் வித்தியாசம் பண்ணிக்கிட்டு கிடப்போம் ஒவ்வொரு நாளும் நீட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு கிடக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேகே தான், நான் தான் எனக்கு குக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே குக் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்த்தா நல்லா தான் பிள்ளை குக் பண்ணுது. ஏன்னா குக்கிங் கிளாஸ் எல்லாம் பார்த்தா இப்போ ஸ்கூலில் ஒரு சில ஸ்கூலில் அந்த குக்கிங் கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா எப்படி பண்ணணுன்ட்டு. அண்ட் ஜேகேவுடைய ஸ்கூலில் அதுவுமே ஒரு கிளாஸாக இருந்திருக்கும். அண்ட் அதில் ஜேகே நல்லாவே குக் பண்ண கற்றுருந்துருப்பாரு. லைக் படிக்கல அப்படி இப்படின்னாலுமே பயவுள்ள கிளாஸ் எல்லாம் கவனிக்காது, பட் நல்லா படித்து மார்க் எடுக்கும், ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த மாதிரி தான் குக்கிங்கை வந்து சமைய வளர்த்துக்கட்ட நல்லா விதமாக சமைச்சு நம்ம டேக்கு பிடிக்கிற மாதிரி ஃபுட்டெல்லாம் எதுன்னு இது அங்கேயே கேட்டிருக்கோம் டேக்கிட்ட. அதெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டு அங்கே ஸ்கூலில் கற்றுக்கின மொத்த விதி இப்போ சமையலில் எங்கள் கிச்சனில் இறக்க. லைக் பார்த்தா வீடு ஃபுல்லாக அப்படியே ஸ்மெல்லு தூக்குது. ஜேகே பக்கம்லாம் ஆஹா ஏம்மா நான் பெத்த மகனா இது அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்துலேயே நோக்கிட்டு இருக்காரு. அண்ட் இப்போது ஆஹா நம்ம மகன் நம்மளுக்கு தான் சமைச்சு கொடுப்பான் அப்படின்ட்டு அப்படியே டைனிங் ஹால்லையே ஆர்வமாக உட்காந்துட்ருக்க. இப்போ பார்த்தா மெய்ட்ஸ் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா எல்லாமே கொஞ்சமாக இருக்குது. ஜேகே அப்பாக்கெல்லாம் பக்கோனாகி போச்சு, என்னம்மா அது சமையல் என்ன இப்படி இருக்குது கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா, சார் உங்கள் பையன் மிச்சம் மீதி வச்சது தான் இது, அதுதான் உங்களுக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல. மிச்சம் மீதியா, அவன் நிறைய தானே குக் பண்ணான் அப்படின்னா, ஆமாம் நிறைய தான் குக் பண்ணான், எல்லாத்துலேயும் பாக்ஸில் வாரி வச்சுக்கணும். என்ன அப்படின்னு மாதிரி ஜேகேவுடைய அப்பா கேட்க, ஆமாம் சார் பாருங்கள் அங்கே அடுக்கு கேரி இருக்குதா, அது பூரா சாப்பாடு தான், அதுவும் உங்கள் மகன் சமைச்சது தான், மொத்தமும் சமைச்சி அதில் வாரி போட்டுக்கணும். அந்த பாக்ஸ் ரப்பி மீதியானது தான் இது சாப்பாடு, ஏன்னா அந்த பாக்ஸில் இடமில்லை அப்படிங்கிற மாதிரியே அந்த மெய்ட்ஸ் எல்லாம் சொல்ல. ஜேகேவுடைய அப்பாக்கெல்லாம் என்னோடையும் வித்தியாசமாகறானே, சரி ஏதாவது கிடச்சிது அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்க்குறாரு. செம்ம டேஸ்ட்டு. கண்ணிலே நம்ம ஆளுக்கு வந்து நம்ம ஆளுடைய அப்பாவுக்கு கண்ணிலே வந்து கண்ணீர் வந்துருச்சு. என் மகன் சமைச்சது ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சுன்னுக்கிறான், இம்மட்டு அழகாக சமைச்சுன்னுக்கிறானே அப்படிங்கிற மாதிரி, இவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர்லேயே சாப்பிட்டு முடிச்சுருந்துருப்பாரு. அண்ட் ஜேகே மேலே போயிட்டு அவர் பாட்டுக்கு அவர் ரெடி ஆகிட்டு மறுபடியும் அதே கலர் ட்ரெஸ்ஸில் கீழே வர. ஜேகே எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு இதோ கையில் கட்டு மாற்றணும்ல அப்படிங்கிற மாதிரி கையை கட்டு அப்படியே அந்த கேரியரை தூக்கிட்டு போக. ஹாஸ்பிட்டல் போகிற சரி கட்டு மாத்திர சரி, அது எதுக்கு நீ ஒன் டே ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்லையே உட்காந்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. எனக்கு அங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த பாக்ஸை வந்து பாடி கார்ட்ஸை நம்பி கூட கொடுக்காம நம்ம ஜேகேவை தூக்கின்னு போகிறாரு. ஜேகே அப்பாக்கெல்லாம் சந்தேகம், அத்தனையும் அம்மன்ட்டு சந்தேகம். அண்ட் இப்போது
அ அதே மாரி ஹாஸ்பிட்டல் போறாரு. ஆஃப்டர்நூன் ஆகுது லஞ்ச் பீரியட். நம்ம ஜெக்கி வந்து நான் தான் சமைச்சேன். இன்னைக்கு நீ இதுதான் சாப்பிடணுன்னிட்டு அப்படியே நம்ம டேக்கு ஃபீட் பண்ண நம்ம டேவுமே எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாரு. செம்ம டேஸ்ட்டு. ஏன்னா இப்போ ஜெக்கி ஃபீட் பண்ணுறாருல, சாப்பிட்டதுமே செம்ம டேஸ்ட்டு. "ஏய் ஜெக்கி நீ சமைச்சியா?" அப்படின்னா, "ஆமா நான் தான் சமைச்சேன்." அப்படிங்கிற மாரி ஜெக்கி சொல்றாரு. அப்படிங்கிற மாரி ஜேகே சொல்றாரு. "ஏய் ஜேகே செம்ம கியூட்டு. உன்ன மாதிரியே சாப்பாடு ரொம்ப அழகா இருக்கு. நீ தான் கியூட்டுன்னா நீ சமைக்கிற சாப்பாடு அதை விட்டு டேஸ்ட்டு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்மகிட்டயே அவ்வளோ மொத்த சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிறாரு. அண்ட் ஜேகேவுமே சாப்பிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் இப்போது டேக்கு அந்த சாப்பாடு பிடிச்சிருக்குது அப்படின்னா அவ்வளோதான், இனிமேல் டெய்லி நம்ம தான் சமைக்கணும் போல் நம்ம ஆளுக்கு நம்ம ஒய்ஃபுக்கு அப்படின்ட்டு நம்ம ஜேகே நினச்சிக்கிட்டா. அப்படியே நாட்கள் நகருது கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. 1 வீக்குமே நம்ம ஜேகே ஸ்கூலுக்கு போகவே இல்லை. அண்ட் இப்போது நம்மகிட்டயே சொல்கிறாரு, "ஜேகே உன்னுடைய காலில் இருக்க காயமெல்லாம் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் நல்லாயிடுச்சு. இனிமேல் நீ நார்மலாக ஸ்கூலுக்கு போகலாம்." அப்படின்னா நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சுன்னா, "ஸ்கூலுக்கா?" அப்படின்னிட்டு. சரி ஓகே அப்படின்னிட்டு, "ஸ்கூலுக்கா?" அப்படின்னா, "ஆமா நீ நல்லா படித்த நல்ல மார்க் வாங்கி அண்ட் அதே மாதிரி ஒரு நல்ல காலேஜில் போய் சேர்ந்து அங்கேயும் வந்து உன்னுடைய டிகிரி எல்லாம் ஒரு ஹை ஸ்கோரில் ஒரு டாப்பர் லிஸ்ட்டில் நீ வந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். அப்போ தான் நீ சொந்த காலில் நிற்க முடியும். அப்போ தான் ஃப்யூச்சரில் உனக்குன்ட்டு ஒரு ஒய்ஃப் வருவாள்ல." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறாரு, ஜேகேவுடைய நோஸை பிடிச்சி அப்படியே பிஞ்ச் பண்ணுறாரு. அண்ட் உன்னுடைய ஒய்ஃபை அப்போ தான் நீ கண் கலங்காமல் பார்த்துக்க முடியும். இன்கேஸ் உனக்கு உன் ஒய்ஃப் மேலே அவ்வளோ லவ் வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் கேட்குறத உன்னால் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா உனக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்பட சொல்லு அப்படின்ட்டு அப்படியே கண்ணத்தை பிடிச்சிக்கல. "ஆமாம் ஆமாம் ரொம்ப கஷ்டப்படும். என் ஒய்ஃப் கேட்டு எப்படி நான் வாங்கி கொடுக்காம இருக்க முடியும்?" பாத்தியா, அதுக்காக தான் சொல்கிறேன். நீ ரெகுலராக ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி அண்ட் இப்போது உங்கள் அப்பா வந்து இவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு. பட் உன் ஒய்ஃப் வந்து இதெல்லாம் உங்கள் அப்பா சம்பாரிச்சது தானே, நீ என்ன எனக்காக சம்பாரிச்ச அப்படின்னு கேட்டாக்க நீ என்ன சொல்லு அப்படின்னா, ஆமாம் ஆமாம் கேட்பாங்க. ஆல்ரெடி என் ஒய்ஃப் வேறு வேலைக்கு போகிறா, நானும் போனால் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து வாய்க்குள்ளேயே முணுமுணுக்க. என்ன சொன்ன ஜேகே? ஆ ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போயிட்டு நானே வந்து என்னுடைய சொந்த காலை நிற்கணும்னு சொல்ல வரீங்களா? அப்போ தான் என்னுடைய ஒய்ஃபை வந்து காப்பாற்ற முடியும்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, ம் அதுவே தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிச்சு என் பண்ணி அப்படின்ட்டு அப்படியே சிக்ஸை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்காரு. சரி ஓகே, நாளையிலேருந்து நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே அதுதான் குட் ஓகே அப்படின்னா, ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன, நான் கமெண்ட் பண்ணால் வந்து நான் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணணும் அண்ட் நான் ஃபோன் பண்ண நீங்கள் அட்டன் பண்ணி பேசணும் ஓகேவா? அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணல அப்படின்னா நான் நேராக எங்கள் ஹாஸ்பிட்டல் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் கண்டிப்பாக நீ மெசேஜ் பண்ண நான் ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் நீ கால் பண்ண நான் அட்டன் பண்ணி பேசுகிறேன் ஓகே? ஓகே பாய் அப்படின்ட்டு அப்படியே நம்ம டேவை ஹக் பண்ணிவிட்டு ஓகே பாயின்ட்டு நம்ம ஜெக்கியுமே போகிறாரு. நம்ம ஜேகே சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. க்யூட்டாக இருக்கான் சின்ன பையன், நம்ம என்ன சொல்கிறாலும் கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவருமே வந்து அவருடைய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. அன்றைக்கி நைட்டே வந்து என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பாரு நம்ம ஜேகே. அண்ட் டேவுமே ரிப்ளை பண்ணியிருந்திருப்பாரு, நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா அண்ட் குட் நைட், நாளைக்கு ஸ்கூலுக்கு பத்திரமா போயிட்டு வா, நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் மார்னிங் ஆனதுமே குட் மார்னிங் அப்படின்னா நம்ம ஜேகே, குட் மார்னிங் ஜேகே, குட் மார்னிங் டே அப்படின்ட்டு நம்ம ஜேகே மெசேஜ் அனுப்பா. இந்த பக்கம் இருந்து குட் மார்னிங் ஜேகே அண்ட் பார்த்து கவனமாக ஸ்கூலுக்கு பத்திரமா போயிட்டு வா ஓகே, சண்டை பிடிக்காத, மறுபடியும் நீ என்கிட்ட அடிபட்டு வரக்கூடாது, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கோ. இன்கேஸ் நீ சண்டை பிடிக்கிற அப்படின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல, என்ன பேச மாட்டானா? நோ வே அட் ஆல், அது எப்படி நீ கூட பேசாமல் போவ? நான் சண்டை பிடிக்கக்கூடாது அவ்வளோதானே, ஓகே நோ ப்ராப்ளம் நோ இஷ்யூஸ், நான் இனிமேல் யார் கூட சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகே அப்படியே எப்பவும் போல் ஸ்கூலுக்கு அதே மாதம் கிளம்புறாரு. அண்ட் இதே மாதிரி நாட்கள் நகருது. கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுச்சு. அண்ட் இன்றைக்கி பார்த்தா சண்டே நம்ம ஜேகேக்கு லீவ். பட் நம்ம டேக்கு இன்றைக்கி லீவ் கிடையாது. அது கொஞ்சம் ஒர்க் அப்படின்ட்டு அவர் ஹாஸ்பிட்டல் போயிருந்திருப்பார். அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணோம் இல்லையா, அதுக்காக போயிருந்திருப்பார். அண்ட் இப்போது நம்ம ஜேகே என்ன பண்ணிட்டாரு, அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு நேராக ஹாஸ்பிட்டல் தான் வராரு. இப்போ அங்கே போனதுமே அந்த நர்ஸுங்களை வந்து நம்ம டேக்கோட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுறதை பார்த்துட்டு நம்ம ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் அந்த கோவத்தை வெளியில் காட்டிக்க கூடாதுன்னுட்டு ஹாய் டே அப்படின்னா, ஏய் ஜேகே என்ன வாட் அ சர்ப்ரைஸ் மேன் அப்படின்ட்டு அப்படியே நம்ம டே என்ன பண்ணுறாரு, நம்ம ஜேகேயோடைய ஷோல்டரில் அப்படியே கையை போட,
ஆக்சுவலி ஜேகே பார்க்க இப்போ லைக் 16 வயசு பையனா அப்படின்னாக்கா அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் ஏஜ் தானே கம்மி. பட் பாடி எல்லாம் பார்த்தாக்கா நம்மட்டே ஹைட்டு அந்த மாதிரி தான் இருக்காரு. நல்லா லைக் ஃபிட்டாக அந்த மாதிரி இருக்காரு நம்ம ஜேகே. அண்ட் அப்படியே ஷோல்டரில் கையை போட்டுக்கிட்டு நம்மட்டே பேசிட்டு போக நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுக்காக தான் வந்தேன். சரி ஓகே நம்ம இன்றைக்கி வெளியில் போகலாமா அப்படின்னா, வெளியிலையா என்னாச்சு? ஒன்றும் இல்லை சும்மா தான், வெளியில் போகலாமா? சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து அன்றைக்கி ஆஃப்டர்நூன் அப்படியே லைக் ஆஃப்டர்நூனோட வந்து ஹாஸ்பிட்டலில் ஆஃப்டர்நூனுக்கு மேலே நம்ம டீக்கு லீவ் தான். ஆஃப்டர்நூனுக்கு மேலே அவருமே கிளம்புறாரு நம்ம ஜெக்கி கூட. அப்படியே போகிறாங்க. லைக் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றாங்க. அண்ட் அந்த அந்த கேம் விளையாடுறதுக்கெல்லாம் ஒரு ப்ளே சென்டர் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம டீ கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம ஜெக்கிவை. சின்ன பையன் இல்லையா, போயிட்டு விளையாடட்டோன்னிட்டு நம்ம ஜெக்கிவுமே நம்ம டீ கையை பிடிச்சிக்கிட்டு அழகா எப்போவும் கை கொடுத்த மாதிரி பிடிச்சிட்டு போவார்ல, அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம டீ எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறோம் பின்னாடியே வந்து அப்படியே வால் பிடிச்ச மாதிரி போயிட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாரு நம்ம ஜெக்கியை. டீ கூட தனியாக என்ஜாய் பண்ணுவாருன்னா கண்டிப்பாக கிடையாது. டீ கூட இருக்கிறதுனால அவருக்கு எல்லாமே புதுசாக எல்லாமே அவருக்கு அழகாக தெரியுது. அண்ட் அன்றைக்கி டே அப்படியே முடியுது. நம்ம ஜேகே டேவை அப்படியே அவருடைய கார்லேயே கூட்டிகிட்டு வந்து டேவோடைய வீட்டில் விட்டுட்டு, ஓகே இதுதான் உன் வீடா அப்படின்ட்டு வீட்டையும் நோட் பண்ணிக்கிட்டு அவர் வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் சண்டே ஆகுது. அந்த வீக்கில் ஃபுல்லாக நம்ம டே கால் பண்ணுறது, லைக் நம்ம டேக்கு நம்ம ஜேகே கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, வீடியோ கால் பேசுகிறது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. லைக் ஃபோனில் ஜேகே செம்ம க்யூட்டாக இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எப்பவும் பிஞ்ச் பண்ணுற மாதிரி அப்படியே அந்த லைக் அந்த வீடியோ காலே பிஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம டே பண்ணிகிட்ருப்பாரு. அதில் நம்ம ஜேகேக்கு அவ்வளோ பிடிக்குது. அண்ட் சண்டே ஆச்சு. இன்றைக்கி பார்த்தா அதே மாதிரி நம்ம ஜேகே ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறாரு. பட் இன்றைக்கி நம்ம டே ஹாஸ்பிட்டல் வரல, இன்றைக்கி லீவ் போட்டார். ஆக்சுவலி சண்டே ஆஃப் டே தான் எப்போவும் நமக்கு ஆஃப் டே தான் எப்போவும் நம்ம டேக்கு ஒர்க்கு. பட் இன்றைக்கி அவர் அந்த ஆஃப் டேவே லீவ் போட்டுட்டார். அண்ட் இப்போ அது என்ன விஷயம் அப்படின்ட்டு நம்ம விசாரித்து பார்த்தா அந்த நர்ஸுக்குமே தெரியல, எமர்ஜென்சி அப்படின்ட்டு லீவ் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம டே வந்து மார்னிங் மெசேஜ் பண்ணியிருப்பார், ஓகே நான் ஹாஸ்பிட்டல் வரேன்னிட்டு. பட் இப்போ வரல அப்படின்னதுமே ஜெக்கிக்கு பயம் ஆயிடுச்சு. வரேன்னு சொல்லிவிட்டு அவன் எப்படி வராமல் போயிருந்திருப்பான்னுட்டு உடனே டேக்கு கால் பண்ண டேவா அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிவிட்டு ஜெக்கி எனக்கு கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பக்கத்தில் யாரோ ஒரு பையன் பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்குது, வாய்ஸு நம்ம ஜெக்கேக்கு. அது யார் அப்படின்ட்டு நம்ம ஜேகேக்கு தெரியல. அண்ட் இப்போ யார் அது அப்படின்னா, ஓ இதுவா, நாங்கள் காலேஜில் ஒன்றா படித்தோம், என்னுடைய ஃப்ரெண்டு தான், என்னுடைய கிளாஸ்மேட். நாங்கள் 2 பேரும் வெளியே வந்திருக்கோம். சடனாக வந்துட்டானா, அதனால தான் நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வரல, இன்றைக்கி நான் லீவ் சொல்லிட்டேன் ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எங்கே இருக்கீங்க? ஓ நான் இப்போது இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேட்டர் நேம் சொல்கிறாங்க. லைக் ஒரு பெரிய மால், அதுக்குள்ளாரியே தேட்டர், இந்த ஷாப்பிங் மால், இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸை சொல்ல நம்ம ஜெக்குக்கு அவ்வளோ கோவம் வருது. மூவியா? ஓ மூவி டேட்டா, ஓகே அப்படின்ட்டு அவர் அப்படியே வேகமாக அந்த பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு கார் எடுக்க சொல்லிட்டு நேராக அங்கே தான் வராங்க. இப்போ பார்த்தா நம்ம டே அண்ட் டே கூட இன்னொரு பையன், டேவுடைய ஃப்ரெண்டு தான். யூஸ்வலி வந்து 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்குன்னுட்டு ஃபீலிங்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஆனால் கண்டிப்பாக இல்லை, நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ கிளாஸில் நம்ம வந்து ஃப்ரெண்டே இல்லைன்னு சொன்னாலுமே ஒருத்தராவது நம்ம கூட பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசினது தான் அந்த பையன். அந்த பையனுமே வந்து நம்ம டேவை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான், டேவுமே நம்ம அந்த பையனை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க. இப்போது அவங்க உள்ள மூவி பார்க்க தான் அவங்க வந்து வந்திருக்காங்க. அண்ட் இப்போது ஸ்நாக்ஸு அது இதுன்னு வாங்கிட்டு அவங்க உள்ளே என்டராக போக அதுக்குள்ளே நம்ம செக் என்ன பண்ணிட்டாரு, வந்து டேவுடைய கையை பிடிச்சு எங்கே போகிற அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பார்க்க நம்ம ஜேகே, ஜேகே என்ன இங்கே வந்திருக்க அப்படின்ட்டு நம்ம டே கேட்க, இது யார்? ஃப்ரெண்டு. ஓ இதுவா, இது என் ஃப்ரெண்டு பேர் அப்படின்ட்டு ஃபெலிக்ஸ் அப்படின்னா, ஓ ஃப்ரெண்டு மட்டும்தானா? ஃப்ரெண்டு மட்டும்தானா? ஃப்ரெண்டு ஜேகே, நான் இவன் ஃபெலிக்ஸ் 2 பேருமே வந்து கிளாஸ்மேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஜெக்கேவால் அதை நம்ப முடியல, ஃப்ரெண்டு மட்டும்தானா, இல்லை ஃபீலிங்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஃபெலிக்ஸ்க்கு பார்த்தா அந்த டைமில் ஒரு கால் வருது. ஏன்னா அவருமே டாக்டர் தானே, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு, சாரி டே இந்த மாதிரி தான் எமர்ஜென்சி அப்படின்னா, சரி ஓகே ஃபெலிக்ஸ் நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்லிவிட்டு, சரி ஓகே அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்பா. எங்கே போகிற? வீட்டுக்கு தான், அதான் ஃபெலிக்ஸ் கிளம்பிட்டானே, அப்புறம் எங்கேயாவது மூவி பார்க்க, அதான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறாரு.
அதான் நான் இருக்கேன்ல போலாம் வா அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ வாய்ஸ் வந்து நம்ம ஜெக்கிக்கு மாறுதுல்ல. என்னாச்சு ஜெக்கி உனக்கு அப்படின்னா, ஆ அ ஒன்றும் இல்லையே, நான் தான் இருக்கேன்ல வா நம்ம மூவி போலாம் அப்படின்னுட்டு அப்படியே வாய்ஸ் மாறிடுச்சு. சரி ஓகே வா அப்படின்னிட்டு 2 பேரும் போறாங்க மூவிக்கு. பட் இருந்தாலும் நம்ம நம்ம ஜெக்கி கூட போகணுமா? சின்ன பையனாச்சே யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. பட் இருந்தாலுமே நம்ம ஜெய்க்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. நம்ம டேவுடைய கைய தான் புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அண்ட் அப்படியே போகும்போது பின்னாடி திரும்பி அவங்களுடைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கண்ண காட்டிட்டு போறாரு நம்ம ஜெக்கி. அண்ட் அவங்களுமே ஓகே பாஸ் அப்படின்னிட்டு அவங்களுமே போயிட்டு அந்த மேனேஜர் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட போயிட்டு ஏதோ பேசுறாங்க. அண்ட் இப்போ அந்த மேனேஜருமே எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு அண்ட் ஓகே சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் இப்போது நம்ம ஜேகே 2 பேருமே அந்த தேட்டருக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தா ஒரு பர்சன் கூட இல்லை. நம்ம ஜேகே கண்ணை காட்டினார்ல அதுக்கு தான் எல்லாருமே வெளியே போக சொல்லு டபுள் பேமெண்ட் இன்றைக்கி ஃபுல் டே லைக் இப்போ நாங்கள் வெளியே போகிற வரையும் அதுக்கு டபுள் என்ன ட்ரிபிள் பேமெண்ட் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே சிக்னல் கொடுத்துருந்துருப்பாங்க. அண்ட் பாடி கார்ட்ஸும் போயிட்டு அந்த மேனேஜர்கிட்ட பேச ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒத்துருந்துருப்பாங்க. அண்ட் உள்ளே பார்த்தா ஒருத்தரும் இல்லை. நம்ம பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன ஆச்சுது இன்றைக்கி ஒன்று வேறு லீவோ அப்படின்ட்டு இல்ல வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜேகே தரன்னு நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. பட் நம்ம அதெல்லாம் கண்டுக்கல. சின்ன பையன் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு போயிட்டு மூவி ஹாலில் லைக் அந்த சென்டர் சீட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க 2 பேரும் உட்கார. மூவியுமே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இப்போது அவங்க வந்தது ஃபெலிக்ஸ் டே வந்தது ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி. பட் இப்போ ஓடிட்டுருக்கிறது ரொமான்டிக் மூவி. இதுவே நம்ம பக்குன்னு ஆயிடுச்சு. நம்ம ஆக்ஷன் மூவி தான் நம்ம வெளியே பார்த்தோம். அது என்ன இது ரொமான்டிக் மூவினிட்டு இப்போது அதில் ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வரும்ல. லைக் இந்த ஹக் பண்ணுற மாதிரி, கிஸ் பண்ணுற மாதிரி 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி லைக் அந்த கர்டல் பண்ணி தூங்குற மாதிரி இந்த மாதிரிலாம் வரும்ல. அந்த மாதிரி சீன்ஸ் வரப்பொழுதெல்லாம் நம்ம ஜேகே அப்படியே நம்ம கையை பிடிச்சி ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. நம்ம அதெல்லாம் எதுவுமே லைக் ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆகுதுன்னா எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு. பட் அந்த லவ் ஃபீலெல்லாம் நம்ம வரல. பட் நம்ம ஜேகேக்கு தான் ஹார்மோன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு மாதிரி நம்ம டேவுடைய கையை தான் அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அப்படியே மூவி போயிட்டுருக்கு. கிஸ்ஸிங் சீன் வருது. நம்ம ஜேகே இதுக்கு மேலே முடியல. ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்காருல பக்கத்தில் வர அப்படி சைடாக லைட்டாக திரும்பி பார்க்குறாரு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. பார்த்தா நம்ம ஜேகே அப்படியே மெதுவாக கிட்ட வர டேவே ஒரு நிமிஷம் வந்து ஹர்க் ஆகிட்டாரு. அப்படியே ஒரு மாதிரி பேக்கில் போகிறாரு. அப்படியே நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, டேவோட கை அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே டேவோட ஷோல்டரில் அப்படியே தலையை வச்ச மாதிரி சாய்ச்சிக்கிட்டாரு. ஓ மை காட், இதுக்கு தான் இப்படி கிட்டத்தில் வந்தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம பயந்து இருப்பார். அண்ட் அப்படியே மூவி போயிட்டுருக்க இப்போது அந்த கிளைமேக்ஸ் சீனு அந்த ஃபைட்டிங் சீன் எல்லாம் வரும்ல. அந்த டைமில் அந்த மூவியில் அதே மாதிரி ஒரு பர்சன் அந்த காரில் வரவங்கள ஷூட் பண்ணி அந்த கார் அப்படியே வெடித்து சதறி அதில் வந்து இருக்கிறவங்கெல்லாம் இறந்து போயிருந்திருப்பாங்க. அந்த சீன் வந்ததுமே நம்ம ஜேகே ஒரு மாதிரி லைக் அந்த ஷோல்டரில் படுத்துட்டு இருந்தவர் அப்படி டக்குன்னு எந்திரிச்சு ஒரு மாதிரி எப்பவும் போல் ஒரு ரகடாக ஒரு லைக் நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அங்கே இருக்கிற திங்ஸ் லைக் அந்த பாப்கார்னு ஜூஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தட்டி விட்டு எவ்வளோ தைரியம் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நடந்துகிட்ருக்கேன். டெக்கு புரியுது அவன் ஏதோ அஃபெக்ட் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஜேகே ஓகே 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 அப்படின்ட்டு நம்ம டேவடி கையை பிடிக்க நம்ம ஜேகேக்கு அது ஃபீல் ஆகல. பட் இருந்தாலுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறாரு ஜேகேவை அப்படியே ஹக் பண்ணுறாரு. அண்டு அந்த ஹக்கில் நம்ம ஓரளவுக்கு காம் ஆகிட்டு அப்படியே மயங்கி விழுந்திருப்பார். அண்ட் இப்போது அங்கே லைக் அவ்வளோ ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக நம்ம ஜேகே நடந்திருப்பாள்ல அது எல்லாமே நம்ம எதனால் அப்படின்ட்டு நல்லாவே தெரியுது. அந்த மயங்கின நம்ம ஜேகேவை அப்படியே நம்ம தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அண்ட் செக் பண்ணி பார்த்ததில் மறுபடியும் வந்து மறுபடியும் நம்ம ஜேகேவுடைய பாஸ்ட்டை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏதோ பார்த்துருக்கான். அதனால தான் இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறாரு. அண்ட் இப்போது ஜேகேவுடைய அப்பாவுமே சொல்கிறாங்க ஆமாம் அந்த மாதிரி ஒரு சீன் நடந்தது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃப்ளாஷ்பேக் போனாக்கா இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்கா நம்ம ஜேகேக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வயசு இருந்திருக்கும். ஜேகேவுடைய அம்மா அப்புறம் ஒரு டிரைவர் 3 பேருமே காரில் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் அந்த டைமில் ஜேகே அப்பா இருக்கார் இல்லையா, ஜேகேவுடைய அப்பாவுடைய தம்பி அவர் வந்து அந்த காரு அந்த டயரெல்லாம் ஷூட் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் உள்ளே இருக்க அந்த டிரைவரையும் செஸ்ட்லி ஷூட் பண்ணி கில் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இப்போது ஜேகேவுடைய அப்பா இருக்கார் இல்லையா, ஜேகேவுடைய அப்பாவுக்கு ஒரு தம்பி இருந்திருப்பாங்க. அண்ட் ஜேகேவுடைய தாத்தா இருக்கார் இல்லையா,
அவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ரொம்ப சொத்து சேர்க்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு லைக் அதை வச்சு அவங்க வந்து பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணி பொழைச்சிக்கலாம். அந்த அளவுக்கு பிஸ்னஸ் நடத்துகிற அளவுக்கு அவங்க வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சு 2 பேருக்குமே லைக் 2 பசங்க. பெரியவங்க நம்ம ஜேகேவுடைய அப்பா அண்ட் சின்னவங்க இருப்பாங்க இல்லையா தம்பி, அவங்களுக்கு 2 பேருக்கும் சரிபாகமாக பங்கு பிரித்து கொடுத்துருந்துருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் ஜேகே அப்பாவுடைய தம்பி இருக்காங்க இல்லையா, அந்த தம்பி என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய சொத்து எல்லாத்தையுமே லைக் இந்த குடிக்கிறது, அந்த நிலத்தை அடகு வச்சு அந்த சூதாட்டம் ஆடுவாங்க இல்லையா கெசினோவில், இந்த மாதிரி பண்ணுறது அண்ட் நிறைய இல்லீகல் விஷயம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணி அந்த மொத்த சொத்தையுமே அழிச்சிருந்துருப்பாங்க. கைக்கு வந்து சொத்து எல்லாமே போயிடுச்சு இப்போ ஜேகே அப்பாவுடைய தம்பிக்கு. அண்ட் இந்த பக்கம் ஜேகே அப்பா பார்த்தா அவர் வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் தான் ஆரம்பிச்சிருந்துருப்பாரு அந்த அமௌண்ட்டை வச்சு. அண்ட் அதில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணி ஒரு பெரிய கம்பெனியாகவே மாற்றிட்டாரு கொஞ்சம் வருஷத்துலேயே. அண்ட் அப்படியே வந்து ஒரு சின்னதாக ஒரு நர்சரி ஸ்கூல் மாதிரியும் ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. இப்போது அவங்க தம்பி இருக்காங்க இல்லையா, அவங்க எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு அந்த ஸ்கூலை கொடுங்க, இல்லை எனக்கு அதில் அந்த சொத்தில் பாதி பங்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அர்த்தமே இல்லாமல் மண்டையில் மூளையே இல்லாமல் வந்து மறுபடியும் எனக்கு அதில் பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்துருப்பாங்க. அண்ட் ஜேகே அப்பா என்ன பண்ணியிருப்பாரு, உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் அழிச்சிட்டீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்பா என்ன சொன்னார், உனக்கு வந்தது உனக்கு, எனக்கு வந்தது எனக்கு, நீ வந்து அழிச்சிட்ட, எனக்கு வந்ததுன்னா என் பையனுக்காக சேர்த்து வச்சுருக்கேன், என்ன எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அப்படியெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட முடியாது, மறுபடியும் அதை கொடுத்தாலையும் அழிச்சிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து என்கிட்ட தான் நிற்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு இதுக்கு முன்னாடியே நிறைய காசும் கொடுத்துருந்துருப்பாரு நம்ம ஜேகேவுடைய அப்பா. ஓகே அது போனால் போயிட்டு போகுது, இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்ட ஒரு 50 லட்சம் கிட்ட நம்ம ஜேகேவுடைய அப்பா கொடுத்துருந்துருப்பாரு. அதையுமே வந்து குடிச்சிட்டு சூதாடிட்டு இந்த மாதிரி மொத்தமாக அழிச்சிட்டு மறுபடியும் வந்து சொத்தில் பங்கு கேட்டால் எப்படி கொடுப்பாங்க, ஒரு நியாயம் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கொடுக்க முடியாதுன்னு நம்ம ஜேகேவுடைய அப்பா சொல்லியிருந்திருப்பாரு. அண்ட் அது கோபம் தாங்க முடியாமல் தான் அவங்க அவங்க தம்பி என்ன பண்ணிட்டாங்க, ஓ அந்த பையனுக்காக தான் நீ சேர்த்து வைக்கிறியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போ மொத்த குடும்பத்தையுமே அழைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு இப்போது அந்த காருக்கு வந்து லைக் ஆல்ரெடி பாம்பு ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க கீழே, அந்த காருக்கு கீழே. அண்ட் அதோட ஷூட்டும் பண்ணிடணும் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு ஷூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க அம்மாவையுமே அப்படியே ஷூட் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் அவங்க அம்மா உஷாரே ஏதோ நடக்க போகுது அப்படின்ட்டு ஆல்ரெடி வந்து புல்லட் வந்து பாஞ்சிடுச்சு அவங்க அம்மாவுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து ஜேகேவை அந்த கார்லேருந்து இறக்கி நீ ஓடி போயிட்டு அங்கே ஒளிஞ்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜேகேவுமே ஓடி போயிட்டு அந்த ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஒரு லைக் அந்த பிரிட்ஜ் மாதிரி இருந்திருக்கும், அதுக்கு கீழே ஒளிஞ்சிக்கிட்டு பார்க்குறாரு நம்ம ஜேகே. அண்ட் அப்படி பார்க்கும்பொழுது தான் அந்த பர்சன் ஷூட் பண்ணிவிட்டு அந்த பாம் அந்த பிளாஸ்ட்டும் ஆகிருக்கும். அண்ட் வெடித்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த பர்சன் வந்து ஓ தாயும் புள்ளியும் போயிட்டீங்களோ, இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ஈவில் ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த விஷயம் நம்ம ஜேகேக்கு அப்படியே ஆள் மனசில் அப்படியே பதிஞ்சிடுச்சு. அண்ட் அதனால தான் நம்ம ஜேகேக்கு ஒரு டிவியில் எது நடந்தாலும் சரி, இப்போ அந்த தேட்டரில் நடந்துச்சுல அந்த பாம் பிளாஸ்ட்டு ஷூட் பண்ணது அதெல்லாம் அந்த காரு அந்த சீன் வரும்பொழுதெல்லாம் அவங்க அம்மாவை அவங்க சித்தப்பா கொலை பண்ணது நம்ம ஜேகேக்கு ஞாபகம் வரும். அண்ட் அதுக்கப்புறம் ஜேகேவுடைய அப்பா வந்து கண்டுபிடிச்சி அவருடைய தம்பின்னு கூட பார்க்காம அவர் அப்படியே ஆயுள் கைதியாக அப்படியே ஜெயிலில் தூக்கி போட்டிருந்துருப்பாங்க. இப்போ வரையும் அவங்க அப்பா வந்து ஜெயிலில் தான் இருக்காங்க. அவங்களுடைய சித்தப்பா வந்து இப்போ வரையும் ஜெயிலில் தான் இருக்காங்க. இது எல்லாமே தான் வந்து ஜேகேவுடைய அப்பா இங்கே நம்ம டேக்கிட்ட சொல்ல ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேவுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே அந்த விஷயத்துக்கு அப்புறம் ரொம்ப நம்ம டே கூட ரொம்ப அட்டாச்சாக எங்கே போனாலும் பின்னாடியே போகிறது இந்த மாதிரி இருக்க இதுவெல்லாம் எதுவும் சரிப்பட்டு வரும்னுட்டு நம்ம ஜேகேவுடைய அப்பாவுக்கு தோணல. சரி ஓகே அப்படின்ட்டு சரி அவன் சரியான போதும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஜேகேவுமே அதில் இருந்து இப்போ டே ஃபுல்லாக இருக்கார்ல டே கூட, அதனாலவே டே கூட இருக்கிறதுனாலே நம்ம ஜேகே மற்ற விஷயங்களை பற்றி எதுவுமே அவ்வளோவா யோசிக்கிறது இல்லை, மொத்தமும் டே 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 மட்டும்தான் இப்படியே போயிட்டுருக்க. அண்ட் இப்போ கொஞ்ச நாள் அப்படியே வந்து கிட்டத்தட்ட வந்து 6 மந்த் ஆகிடுச்சு. இந்த 6 மந்தில் நம்ம டே வந்து நம்ம ஜேகேக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததில் ஜேகே ஓரளவுக்கு இல்லை நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டார். அந்த இன்சிடெண்ட்லேருந்து அவர் வந்து வெளியே வந்தால் தானே அவரோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம டே வந்து நிறைய கவுன்சிலிங் அது இதுன்னு கொடுக்க நம்ம டே தானே நம்ம ஆள் தானே நம்ம ஒய்ஃப் தானேன்னுட்டு நம்ம ஜேகேவுமே நல்லா கோஆப்ரேட் பண்ணி அதிலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருந்துருப்பாரு. அண்ட் நாட்கள் நகருது கிட்டத்தட்ட வந்து 6 மந்த்துக்கு மேலே ஆகிட்டு. அண்ட் இப்போ பார்த்தா நம்ம டேக்கு பொக்கே இந்த மாதிரிலாம் வருது. பார்த்தாக்கா இன்னொரு டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல்லையே புதுசாக இன்னொரு டாக்டர் வந்திருப்பாங்க. அந்த டாக்டருக்கு நம்ம டேவை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அவர் தான் வந்து பொக்கே அனுப்புறது, க்ரீட்டிங் கார்டு, ரோஸு இது மாதிரிலாம் வந்து நிறைய அனுப்புகிறாங்க. இது நம்ம ஜேகே டேவை பார்க்க வரும்பொழுது பார்த்துட்டாரு.
யார் அப்படின்ட்டு அந்த நர்ஸ் கிட்ட கேட்க, அந்த நர்ஸ் இருக்கிற பயத்தில் இந்த டாக்டர் தான் அப்படின்னா, அந்த டாக்டர்கிட்ட நேராக போயிட்டு நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி டேக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் புக்கெல்லாம் அனுப்புறீங்க அப்படின்னா, ஆ அதுவா ஜேகே, நீ ஜேகே தானே, டே கூடவே எப்பவும் சுற்றிட்டு இருப்பியே. ம் நான் டேவை ரொம்ப லவ் பண்ணுறேன், அதுக்காக தான். ஓகே சொன்னால் நான் இப்போவே கூட கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்ல, அவ்வளோதான் நம்ம ஜேகேக்குள்ளே செமையாக காண்டாயிடுச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஒய்ஃபையே கல்யாணம் பண்ணிப்பேன்னு என்கிட்டயே சொல்வேன் அப்படின்ட்டு ஒரே பஞ்சு தான் அந்த டாக்டர் மூஞ்சில். இந்த விஷயம் நம்ம டேக்கு தெரிஞ்சுட்டு, ஜேகே என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட கத்தா. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேண்ணா, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து என் ஒய்ஃபையே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன உன் ஒய்ஃபா? ஏய் ஜேகே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நீ உனக்கு இப்போ தான் வந்து 16 வயசு ஆகுது. ஓகே, நீ இதுக்குள்ளே உனக்கு ஒய்ஃபு அப்படி இப்படிங்கிற. ஆமாம், யார் உன் ஒய்ஃபு? வேறு யார்? நீ தான். வாட் வாட் நான்சென்ஸ் இஸ் ஜேகே? நான்சென்ஸ்? Do you think this is nonsense? Do you know what's my feeling for you? அப்படின்ட்டு நம்ம ஜேகே அப்படியே கேட்க, ஜேகே போதும், ஓகே, சின்ன பையன் மாதிரி நடந்துக்கோ, என்னை பார்த்தா சின்ன பையன் மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஜேகே அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க, நம்ம டே வந்து பயந்துட்டு பின்னாடி போகிறாரு. போதும் ஜேகே நில்லு அப்படின்னா, ஓகே நோ இஷ்யூஸ், நீ தான் என் ஒய்ஃபு, அதை நான் பார்த்த ஃபர்ஸ்ட் அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு கல்யாணம் தான் ஆகல, சரி ஓகே வா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, அப்படியே கையை பிடிக்க, ஜேகே போதும், ஓகே கிளம்பு, நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜேகேவை அனுப்ப. இங்கே பாருட்டே, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் சும்மா இல்லை, நான் உன்னை எப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தனோ அப்போவே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ தான் என்னோடய ஒய்ஃப் பண்ணிவிட்டு, இதுக்கு மேலே என்னால் எல்லாம் மறைச்சி வச்சிட்ருக்க முடியாது, இதுதான் நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ இன்கேஸ் நீ வேறு யாரையாச்சும் லவ் பண்ணுறேன், நான் வேறு யாரையாச்சும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு அந்த மாதிரி தாட் இல்லை, நீ சின்ன பையன், நீ ஸ்கூல் பையன், ஐ டோன்ட் கேர் அபவுட் தட், என்னை பொறுத்த வரையும் நீ தான் என்னோடய ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம ஜேகே நம்ம டேவுடைய காதில் வந்து அப்படியே ஒரு மாதிரி சொல்ல, நம்ம டேக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. போதும் ஜேகே நீ கிளம்பு நீ அப்படின்ட்டு நம்ம ஜேகேவை தள்ளி விட, ஓகே பேபி பாய், நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம டே பிஞ்ச் பண்ண வரல அந்த மாதிரி இப்போ ஜேகே நம்ம டேவுடைய சீக்ஸில் பிஞ்ச் பண்ணிட்டு போக, டேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, பைத்தியமாடா இவன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆகிட்டு அப்படியே அவருமே வீட்டுக்கும் கிளம்பிட்டார் லீவ் சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட் டே ஆகுது, அதே மாதிரி நம்ம டேக்கு அந்த டாக்டர் மறுபடியும் நம்ம ஜேகே அடிச்சதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரில, அவருக்கு வந்து டேவை பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி மறுபடியும் அந்த பொக்கேவெல்லாம் கொடுக்க, இது வந்து நியூஸ் வந்து நம்ம ஜேகேக்கு போயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த நம்ம ஜேகே ஆல்ரெடி வந்து நம்ம டேவை ஸ்பை பண்ணணுன்னிட்டு ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி நம்ம டே என்னென்ன பண்ணுறாருன்னிட்டு தெரிஞ்சுக்க அந்த மாதிரி வேலைக்கு வச்சுருந்துருப்பாரு. இப்போ அந்த நர்ஸுமே ஃபோன் பண்ணி நம்ம ஜேகே கிட்ட இந்த மாதிரி தான் சார் அவங்க மறுபடியும் பொக்கையால் கொடுத்துருக்காங்க அப்படின்னதுமே சோலி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே, ஓகே என் ஒய்ஃப்க்கு அவ்வளோ தைரியமாக என்ன ஹஸ்பண்டையே வந்து ஹஸ்பண்டோடைய பேச்சை மீறுற அளவுக்கு அப்படின்ட்டு நம்ம ஜேகே ஏதோ மனசுக்குள்ளேயே பிள்ளை பிளான் பண்ணிடுச்சு. இந்த பக்கம் ஜேகேவுடைய அப்பாவுக்கு பாவம் அப்பாவி, அதுக்கு ஒன்றுமே தரல. ஜேகேவுடைய அப்பா உண்மையிலே மனுஷன் பாவம் அப்பாவி தான். பையன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு, பையன் நல்லா இருந்தால் சரி, அவனுக்கு வந்து இந்த டாக்டரும் பிடிச்சிருக்கு, லைக் டாக்டராக பிடிச்சிருக்கு, அம்மா பாசம் இல்லை அப்படிங்கிறதுனால அவன் ரொம்ப ஏங்கியிருக்கான். அந்த டாக்டர் வந்து ரொம்ப பாசமாக பேசுறதுனால அந்த டாக்டர் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறான்னுட்டு தான் ஜேகேவுடைய அப்பா நினச்சிருந்துருப்பாரு. அதை தாண்டி அவருக்கு அந்த அளவுக்கு தாட் வந்து யோசிக்கல பையனை பற்றி. அண்ட் இந்த பக்கம் அன்றைக்கி டே ஃபுல்லாக போயிட்டு ஈவினிங் ஆகுது, நம்ம டே வந்து கரெக்டாக வீட்டுக்குள்ளே என்டர் ஆக அந்த கேட்டுக்குள்ளே கேட் ஓப்பன் பண்ண போகிறாரு. அப்போது ஒரு கார் வந்து நிற்கிது, அந்த கேட்டுக்கு முன்னாடி ஒரு பிளாக் கார் வந்து நிற்கிது. பார்த்தா உள்ளே நம்ம ஜேகே தான், கையில் ஒரு கர்ச்சிஃபோட நம்ம டேயோடைய ஃபேஸில் வந்து அப்படியே மெதுவாக அந்த கர்ச்சிஃபை வைக்க நம்ம டே அப்படியே மைங்க்கு நம்ம ஜேகே மேலே விழுந்துட்டாரு. இப்போது கார் அப்படியே போகுது. இப்போ கார் ட்ரைவ் பண்ணுறது யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஜேகேக்கு டிரைவிங்கும் நல்லாவே தெரியும்ல. அப்படியே கார் போய்கிட்டே இருக்குது. பார்த்தா ஒரு காடு, லைக் அந்த சிட்டியெல்லாம் தாண்டி ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு வுட் ஹவுஸ் இருக்குது. அதுக்குள்ளே தான் அப்படியே அந்த கார் போகுது. பாதி தூரம் வரையும் போயிடுச்சு அந்த கார், அதுக்கு மேலே கார் போகாது, நடந்து தான் போகணும். அப்படியே நம்ம செக் என்ன பண்ணுறாரு, நம்ம டேவை அப்படியே அந்த பிக்கி பேக் தூக்குவோம்ல அந்த மாதிரி தூக்கிட்டு
அந்த வுட் ஹவுஸ்குள்ளே போகிறாரு. பார்த்தா வெளியே பார்க்க ஒரு நார்மல் வுட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது. உள்ளார பார்த்தா அவ்வளோ வசதி எல்லாமே இருக்குது. அண்ட் கரண்ட்டு கூட இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். இந்த சோலார் பேனல்லாம் போட்டு நம்ம ஆள் வந்து எல்லாம் உஷாராக எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் வச்சுன்னுக்குது. அண்ட் இப்போது நம்ம டேவை அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்ம ஜேகே பக்கத்துலேயே அப்படியே ஷர்ட்டெல்லாம் கழட்டி போட்டு இந்த பனியனை எல்லாத்தையும் கழட்டி போட்டு அப்படியே லைக் படுத்துட்ருக்க அப்படி எல்லாத்தையும் ஷர்ட்டெல்லாம் கழட்டி போட்டு பனியன் கூட பனியன் கூட நீ கழட்டி போட்டு அப்படியே பக்கத்தில் படுத்துக்கிட்டு நம்ம டேவை அப்படியே லைக் தூக்கி அவருடைய செஸ் மேலே படுக்க வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம டேவுடைய தலையை தடவி கொடுத்துட்ருக்காரு. அப்படியே 4 கிஸ் பண்ண ஃபர்ஸ்ட்டு கிஸ் இது ஃபீலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம ஜேகே தூங்கலை. அப்படியே நம்ம டேவோட ஃபேஸை தான் பார்த்துக்கிட்டு தலையை தடவி கொடுத்துக்கிட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்காரு நம்ம டேவை. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான், கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம டே கண்ணை முழிக்கிறாரு. நம்ம ஜேகேவுமே அப்படியே அசந்து தூங்கி இருந்திருப்பாரு. இப்போது நம்ம டே தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு பார்க்க நம்ம டேக்கு ஜேகேவோடைய செஸ்ட்டு தான் தெரியுது. ஓ யார் அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜேகே அப்படியே நம்ம டே எந்திரிச்சு உட்காரு. பார்த்தா ஜேகே ஜேகே நீ நீ நான் எப்படிங்க அப்படின்ட்டு இப்போ தான் சுற்றி பார்க்க எல்லாமே ஒரு மாதிரி மரத்தில் செஞ்ச வீடு மாதிரி இருக்குது. சுற்றி பார்க்குறாரு. அப்படியே அந்த ஜன்னலை எட்டி பார்க்க ஃபுல்லாக காடு. அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம டேக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே வெளியில் போயிடலான்ட்டு பார்த்தா டோர் லாக்கு. சரி ஜன்னல் வழியே குதிக்கலாம் அப்படின்னா கூட முடியாது, பயமாக இருக்குது நம்ம டேக்கு. கீழே பார்த்தா லைக் இந்த மாளுகளாம் ஆயிட்டுனாலே பயம். கீழே பார்த்தா கீழே விழுந்து கை கால் உடஞ்சிட்டா என்ன பண்ணுறது, செத்துக்கித்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு அவ்வளோ பயமாக வேறு இருக்குது. அனிமல்ஸ் ஏதாச்சும் இருக்குமா காட்டில் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அப்படியே நம்ம டேக்கலை என்ன பண்ணுறதுனே புரியல. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜேகேவுடைய அப்பாக்கெல்லாம் ஐயோ பிள்ளை எங்கே போனான்னு தெரியலையா அப்படி இப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் வந்து தேட ஆரம்பிச்சிருந்துருப்பார். பட் ஜேகே உண்டான ட்ரேஸ் ஒன்றுமே இல்லை. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜேகே இப்போ தான் மெதுவாக அப்படியே கண் ஓப்பன் பண்ணி அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா நம்ம டே அந்த ரூமில் ஃபுல்லாக அப்படியே சர்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஏதாச்சும் இருக்குமா நம்ம தப்பிக்க, அட்லீஸ்ட் இந்த கீயாச்சும் இருக்குமா அந்த ரூமோட இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தேடிட்டுருக்காரு. ஏன்னா 2 ஃப்ளோர் வீடு. இப்போ மேலே ஃப்ளோரில் தான் இருக்காங்க. அந்த ரூம்லேயே அந்த மேலே ஃப்ளோரில் அவங்களுடைய பெட்ரூமையே நம்ம ஜேகே லாக் பண்ணி அந்த சாவி எடுத்து வச்சுருந்துருப்பாரு. அதுதான் சாவி தேடிட்டுருக்க. பேபி சாவி எல்லாம் கிடைக்காது, ஏன்னா சாவி என்கிட்ட பத்திரமா இருக்குது. ஓகே அப்படின்னா நம்ம டேக்கெல்லாம் பக்குன்னு ஆயிடுச்சு. ஜேகே என்ன பண்ணுற நீ? ஜேகே என்ன பண்ணுற நீ? நீ நீ எதுக்கு நீ இங்கே கூட்டிகிட்டு வந்து, இது என்ன இடம் இது? நடுக்காட்டில் கூட்டு வந்து வச்சுருக்க, பைத்தியமா நீ? கண்டிப்பாக ஓ மேலே பைத்தியம் மாதிரி பண்ணாத ஜேகே. பைத்தியம்னே வச்சுக்கோ ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சரி ஓகே வாயை இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே மெதுவாக எந்திரிச்சு போயிட்டு நம்ம ஜேகே டேவுடைய கை பிடிச்சி அப்படியே இழுக்கா. ஜேகே விடு கையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நோ வே அட் ஆல் அப்படின்ட்டு அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வந்து பொத்துன்னு அந்த பெட்லேயே போட்டு நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, டேக்கு மேலே ஓவரான மாதிரி அப்படியே டீ மேலே படுத்துட்டாரு. ஜேகே ப்ளீஸ் ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, டேவோடைய செஸ்ட்டில் தான் அப்படியே கிஸ் பண்ண. இச்சி தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜேகேவை தள்ளி விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த டைமில் நம்ம ஜேகேக்கு ஒரு ஃபோன் தான் ரிங் ஆகுது. லைக் அந்த ஃபோன் தான் ரிங் ஆகுது. இப்போ பார்த்தா ஜேகேவுடைய அப்பா தான். ஜேகே எங்கே இருக்க? வுட் ஹவுஸ்லையா? ஜேகே நீ எதுக்கு அங்கே போன? நான் போனேன்னு சொல்லவே இல்லையே, கூட என் ஒய்ஃபும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு சொல்ல. ஆக்சுவலி வந்து இப்போ பேசுகிறது எல்லாமே நம்ம ஜேகே டேவோடைய செஸ்ஸில் படுத்துக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்காரு. என்ன ஒய்ஃபா? ஜேகே பைத்தியமா நீ? அங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க தனியாக போயிட்டு அப்படிங்கிற மாதிரியே சொல்ல. டேட் நான் தான் சொல்கிறேன்ல, நான் என் ஒய்ஃபோட வந்திருக்கேன். சரி யாரும் ஒய்ஃபு? டேட்டே என்ன அது டாக்டரா? டாக்டர் தான். ஏன்? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். முடியாதுன்னு சொன்னானா? எனக்கு அவன் இல்லாமல் இருக்க முடியாது. அவன் இல்லைன்னு வச்சுக்கோயேன் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அதுதான் பேசாமல் அவனுக்கு கூடவே வச்சுக்கலாம், நான் தான் இருக்கேன்ல, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் தான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஜேகே அது ரொம்ப தப்பு ஜேகே, ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? எனக்கு தப்பாக எதுவும் தோணலையே, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் நான் லவ் பண்ணிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதில் எதுவும் தப்புன்ற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜேகே சொல்ல.
சரி, ஓகே. டேக்கிட்ட ஃபோன குடு. ம். ஓகே. அப்படின்னுட்டு அந்த ஃபோன அப்படியே நம்ம டேக்கிட்ட குடுக்க, கண்ல தண்ணி வருது. ஏன் இந்த மாரி ஜேகே பண்றான்? சின்ன பையன் நெனச்சேன். ஏன் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கான்னுட்டு. ஹலோ சார் அப்படின்னு. ஜேகே. டாக்டர். ஐயோ! சாரி டாக்டர். எனக்கு தெரியல ஜேகே இந்த மாரி பண்ணிட்டு இருக்கான்னுட்டு. அப்படிங்கிற மாரி சொல்ல, ஓகே சார். ப்ளீஸ் எப்படியாச்சும் என்ன இங்கேருந்து கூட்டி போயிருங்க. அப்படிங்கிற மாதிரிட்டே ஒரு மாதிரி அழுற மாரியே சொல்லிட்டுருக்காரு. கண்டிப்பா சார். நான் உங்கள அங்கேருந்து கூட்டு வந்துடுறேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அப்படிங்கிற மாதிரியே சொல்லி, அங்கேருந்து ஜேகேவுடைய அப்பாவுமே அவங்களுடைய பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜேகே, "என்ன போகணுமா? என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது." அப்படின்னிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி தான் படுத்துட்டு இருக்காரு நம்ம ஜேகே. அண்ட் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்ம டே அப்படியே தூங்கியிருப்பாரு அழுது அழுது. நம்ம ஜெய்க்கு போயிட்டு நம்ம டேக்கு உண்டான ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே பெட்ரூமுக்கு தான் வராரு. டே எந்திரிச்சு போயிட்டு நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருப்போம், இல்லை நானே ஃப்ரெஷ் ஆக்கி விடுவா அப்படின்னா. ம் அதில் ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம டே இந்த பக்கம் திரும்பி பார்க்க, ஓகே 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 இந்தா சாப்பிடு, நானே வேணா ஊட்டி விடுவா, ஒன்றும் தேவையில்ல சிக்கி எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுதே இப்போது டோர் நாக்க சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு இது? அண்ட் என்ன சவுண்டுதுன்னுட்டு நம்ம ஜெய்க்குமே அப்படியே வெளியே வந்து பார்க்க, ஜெய்க்கோடைய அப்பா தான் இருக்காரு கூட, அவ்வளோ பாடி கார்ட்ஸு. எதுக்குங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஜேகே நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, எங்க அந்த டாக்டர் எங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம டேவை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு தான் வந்துருப்பார் நம்ம ஜேகே. அண்ட் இப்போது அதெல்லாம் சொல்ல முடியாது, போங்க வெளியே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே உள்ளே விட மாட்டேன்றாங்க. பட் இருந்தாலுமே அந்த டோரை உடச்சிட்டு ஜேகேவுடைய கார்ட்ஸ் உடச்சிருந்துருப்பாங்க. அண்ட் ஜேகேவுடைய அப்பா உள்ளே வந்துட்டு அப்படியே வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. பார்த்தா மேலே தான் இருக்காங்க. மேலே தான் இருந்தால் சவுண்டு வருது, சார் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இப்போது ஜேகேவுடைய அப்பா போயிட்டு அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்க, டேக்கு அடியெல்லாம் எதுவும் பண்ணல, நார்மலாக தான் இருக்கார். பட் இருந்தாலும் இங்கே தூக்கிட்டு வந்தது தப்பு தானே. சரி டாக்டர் போகலாமா அப்படின்னா, இங்கே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் ஜேகே பக்கம் திரும்புகிறாங்க. பார்த்தா கையில் அவ்வளோ பெரிய நைஃப் வச்சுருக்காரு நம்ம ஜேகே. அப்படியே அந்த கையில் ஆல்ரெடி 2, 3 கட் லைக் அந்த கையை கட் பண்ணுற மாதிரி வச்சிட்ருக்காரு நம்ம ஜேகே அந்த நைஃபை. இங்கேருந்து ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா தெரிஞ்சுங்க, ஒரு அடி எடுத்து வச்சாலும் உங்கள் பையன் உயிரோடவே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்ட்டு அந்த ஜியோனுமே சொல்கிறாரு. இப்போ ஒரு அடி எடுத்து வைக்க டே ஒரு அடி எடுத்து வைக்க நம்ம ஜெக்கி கையில் ஒரு கட் பண்ணுறாரு. அண்ட் இன்னொரு அடி எடுத்து வைக்க இன்னொரு கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்ம டே ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கவும் நம்ம ஜெக்கி அப்படியே கையை அவர் எத்தனை ஃபுட் ஸ்டெப் வைக்கிறாரோ அத்தனை கட் பண்ணுறாரு. நம்ம டேக்கெல்லாம் ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் ஜெக்கி அப்படின்ட்டு கிட்ட வர போதும், அங்கேயே நில்லுங்க, யாராச்சும் பக்கத்தில் வந்தீங்க, லைட்டாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப பலமாக கட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாது. இங்கே பாரு டே, நீ எனக்கு மட்டும்தான், போறியா நீ போ. அதுக்கு முன்னாடி நான் சாகிறத உன் கண்ணு முன்னாடி நான் சாகிறத பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜெக்கி ஏன் ஜெக்கி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? நீ கூட தான் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா இல்லையா? நீ என்ன சொல்லியிருக்கணும்? லவ் யூ டூ ஜெக்கே. சரி நீ படித்து முடியே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கணும், இல்லையா இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கணும். என்னடி இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியோ சொல்லுவா, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை விட்டு போகிறேன், எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு இது வேண்டாம், எனக்கு நீ வேண்டாம், நீ சின்ன பையன், அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியா வா பண்ணிக்கலாம், இல்லையா நீ போறியா நான் சாகிறத பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஜேகே. அண்ட் அப்படியே பேசிக்கிட்டே இன்னும் 2, 3 கீரலை சேர்த்து போட, அவ்வளோதான் உயிரே போயிடுச்சு இந்த பக்கம் நம்ம டேக்கெல்லாம். ப்ளீஸ் ஜேகே அப்படின்ட்டு கிட்ட ஓடி வர்ற, போதும் அப்படின்றாங்க. அண்ட் லவ் யூ சொல்லு, நான் வேணா கட் பண்ணிக்கிறத நிறுத்திடுறேன். ப்ளீஸ் ஜேகே அந்த மாதிரி பண்ணாதுட்டா, கையில் இவ்வளோ ரத்தம் போதுப்பாரு அப்படின்னா. போகட்டுமே, ஐ டோன்ட் கேர், நீ இல்லை அப்படின்னாக்கா அந்த லைஃப் எனக்கு வேண்டாம். சொல்லு ஐ லவ் யூ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் வேணா கத்தி கீழே போட்டுடுறேன். ஓகே ஐ லவ் யூ, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஓகே அந்த கத்தியை ஃபஸ்ட்டு கீழே போடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி நம்ம ஜெக்கே கிட்ட நம்மகிட்டே பேச, நான் எப்படி நம்ப, நீ சும்மா ஒரு பேச்சு கூட சொல்லலாம்ல, சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இல்லை ஜெக்கி, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், ப்ளீஸ் அந்த கத்தியை மட்டும் கீழே போட்டு ப்ளீஸ், உன் கையில் இவ்வளோ ரத்தம் வருது பாரு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கெஞ்சிட்ருக்காரு. ஓகே அப்படின்ட்டு அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு ஒரு ரிங் பாக்ஸ் தான் எடுக்கிறாரு. பாரு ரிங் பார்த்தியா,
இந்தா எனக்கு இந்த ரிங் போடு, நான் உன்னை விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன ரிங்கா எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, போடு. ஜேகே போடு அப்படிங்கிற மாதிரியே சொல்ல, நம்ம டேவுமே கையெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது நம்ம செக் பண்ணுறதெல்லாம். அப்படியே ஒரு அந்த ஷிவரிங்லேயே வந்து அப்படியே ஒரு ரிங் எடுத்து நம்ம ஜேகே ஃபிங்கரில் போட்டு விட, ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜேகேவுமே அந்த இன்னொரு நம்ம டே ஃபிங்கரில் நம்ம ஜேகேவுமே இன்னொரு ரிங் எடுத்து போட்டு விட்டுறாரு. ஓகே அப்படின்ட்டு நம்ம டே பின்னாடி போகிறதுக்குள்ளே நம்ம செக் பண்ணிட்டாரு. அப்படியே நம்ம டேவை இழுத்து ஹக் பண்ணி அப்படியே நம்ம டேவுடைய ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணிவிட்டு, நீ என்னோடய ஒய்ஃப், நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம், நீ இல்லாத லைஃப் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம செக்கியுடைய அப்பாக்கெல்லாம் ஒரு மாதிரி, என்னடா சொல்கிறது, நம்ம ஏன் இந்த மாதிரி பையனை வளர்த்துட்டோம், இது நம்ம தப்பா இல்லை அவன் தப்பா இல்லை யாரோட தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வார்த்தையே வரல. அண்ட் அவருக்குமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டேவை பற்றி நம்ம அந்த டேவை பற்றி அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ட்டு அவருக்குமே ஓகேவாக தான் இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜெக்கேக்கள் அவ்வளோ ஹாப்பி, பட் டே ஃபேஸில் அவ்வளோ கண்ணீர். அவருக்கு என்ன சொல்கிறது அப்படின்ட்டு ஒன்றுமே புரியலை. நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கவா இல்லை இது இப்படியே விட்டுறவா, லைஃப் போகிறபடி போகட்டுன்னு விட்டுறவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் அவ்வளோ அழுதுட்டு இருக்காரு. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கே முடிக்கிறேன்டா. இன்கேஸ் உங்களுக்கு இதுக்கு போனஸ் பார்ட் வேணும் அப்படின்னாக்க நான் கண்டிப்பாக போடுறேன். பட் அதுக்கு முன்னாடி ரிவெஞ்ச் ஆன் மை லவ் இருக்கு இல்லையா, அது வந்து நெக்ஸ்ட்டு லைக் பார்ட் 3யோட நான் ஃபைனல் பண்ணிடலான் இருக்கேன். ஏன்னாக்கா ஒரு சிஸ்டருக்கான எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் டேக்குக்கு வந்து மற்றவங்க கூட ஸ்கின்ஷிப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து அதில் இருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நீங்கள் என்ன அப்படின்ட்டு அது ஸ்டோரி எண்டு வரையும் பார்த்தா தானே தெரியும். நீங்கள் அது பார்க்காமலே சொல்லிட்டீங்களா, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கே அது பிடிக்காது. கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதே எனக்கே ஒரு மனஸ்தாபம், ஒரே மன கஷ்டத்தில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்கள பிரித்து லைக் பேச்சுக்கு கூட எனக்கு பிரித்து வைக்க மனசு வராது. பட் இருந்தாலும் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால தான் சொல்லியிருக்கேன். பட் அதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறைய இருக்குது. ஓகேவா, அது மேபி டியூஸ்டே அந்த மாதிரி வந்துடும். ஏன்னா ஸ்டோரி நானும் வந்து ரெக்கார்ட் பண்ணணும், நானும் அதை எடிட் பண்ணணும். அது எல்லாமே பண்ணி முடிச்சு அது உங்களுக்கு ஒரே பார்ட்டாக லைக் ஒரு 1 to 1.5 ஹவரில் வந்து ஒரு லாங் வீடியோவை போட்டுடலாம் அப்படின்ட்டு தாண்டா இருக்கேன். ஓகே அப்படி நான் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பெண்டிங் வச்சுருக்க எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிடுறேன். ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் இப்போது இந்த பார்ட் 1 பார்ட் 2 இந்த பெண்டிங் இருக்க எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா மேபி 1 ஷாட் 2 ஷாட் 3 ஷாட் இது மட்டும்தான் வரும். 3 ஷாட் டவுட்டு 1 ஆர் 2 ஷாட் மட்டும்தான் வரும் மூவி டைப்பில். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியெல்லாம் இழுத்துட்டு போகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஒரு ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஸ்டோரி போகிறேன். ஓகேவா, அண்ட் ஓகே இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. நோ ஹேட் அண்ட் கமெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். ஓகேவா, ஓகேடா, பை, டேக் கேர்.